பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொடர். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீரேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீரேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். டிசம்பர் 6, 1884 ஆண்டு வாஷிங்டனில் வாஷிங்டன் நினைவு சின்ன அமைப்பு வேலைகள் முடிவடைந்தது. டிசம்பர் 6, 1897 ஆண்டு வாடகை வாகனங்கள் உலகில் முதற் தடவையாக லண்டனில் சேவைக்கு விடப்பட்டது. டிசம்பர் 6, 1917 ஆண்டு பின்லாந்து உருசியாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. டிசம்பர் 6, 2006 ஆண்டு செவ்வாய்க்கோளில் நீர் திரவ நிலையில் இருப்பதை நாசா உறுதிப்படுத்தியதாக அறிவித்தது. டிசம்பர் 6, 1921 ஆண்டு இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தானது. டிசம்பர் 6,
1768 ஆண்டு பிரித்தானியா களஞ்சியத்தின் முதற் பதிப்பு வெளியிடப்பட்டது. டிசம்பர் 6, 1892 ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ருக்மணி லட்சுமிபதி பிறந்தார். டிசம்பர் 6, 1928 ஆண்டு இந்திய பரதநாட்டிய கலைஞர் சந்திரலேகா பிறந்தார். டிசம்பர் 6, 1988 ஆண்டு இந்திய துடுப்பாளர் ரவீந்திர ஜடேஜா பிறந்தார். டிசம்பர் 6, 1956 ஆண்டு இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் கனவு. கனவுகள்தான் நாளைய நிஜங்களின் இன்றைய வித்து என்பார் ஜேம்ஸ் ஆலன். இளைஞர்களே, கனவு காணுங்கள் என்பது திரு அப்துல் கலாம் அவர்களின் லட்சிய வாக்கியம். சாதனையில் சரித்திரம் படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் கனவின் உண்மை புரியும். கனவுகளை கண்டுகொண்டே இருந்தால் மட்டும் நிறைவாகாது. அது மெய்ப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். கனவுகள் மெய்ப்பட சில அணுகுமுறைகளை தொடர்ந்து கையாள வேண்டும். கனவுகளை நனவுகளாக்குவது அவரவர் முயற்சியில் உள்ளது. மகத்தான காரியங்களை செய்ய நீண்ட காலம் அவற்றை பற்றிய கனவுகள் காணாதே. கடந்த கால வரலாற்றை விட வருங்கால கனவு மேலானது. வெள்ளிக்கட்டிலில் படுப்பவன் தங்கக் கனவுகள் காண்பான் என்பது ஜெர்மானிய பழமொழி. கனவுகளை காணாவிட்டால் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கண்ட கனவுகளை செயல்படுத்தாமல் கொன்று விடாதீர்கள். அக்கனவுகளை நனவாக்க விடாமல் முயற்சி செய்யுங்கள். நாளைய செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக அமைவது இன்றைய கனவுகள். கனவுகள் காட்சிகளாக மனதில் பதிவு செய்யப்பட்டு எண்ணங்களாகி பின்னர் செயல்களாக வெளிப்படுகின்றன. நேற்றைய கனவுகள் இன்றைய நிஜத்திற்கு வித்தாகியுள்ளன. கனவுகளை நினைவுகளாக்க முயற்சி, பயிற்சி, உழைப்பு, உற்சாகம் இவற்றுடன் மனிதநேய பண்பு வேண்டும். கனவில் சில தீய நிமித்தங்களை காணுதல் நனவில் சில தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புறநானூறு உணர்த்தும் செய்தியாகும். சிலப்பதிகாரம் கண்ணகி, கோவலன், பாண்டியமாதேவி ஆகியோர் தீய விளைவுகளை தரும் கனவுகளை கண்டனர் என்று காட்டுகிறது. தீய விளைவுகளை ஏற்படுத்தும் கனவு குறித்த நம்பிக்கையை காலந்தோறும் பல இலக்கியங்கள் எடுத்துரைத்துள்ளன. சீரா புராணத்தில் கதிஷா மடியில் நட்சத்திரங்கள் தவழ்வது போல கனவு கண்டதால் முகமது நபிகள் திருமணம் பேச வருவது நிச்சயம் என்று நம்பியுள்ளார். எல்லா மதங்களும் பாகுபாடின்றி கனவுகள் பற்றிய நம்பிக்கையில் ஈடுபாடு கொண்டுள்ளன. விடியற்காலையில் நிகழும் கனவுகள் நடக்கும் என்பது தமிழரின் தீராத நம்பிக்கையாகும். இதன் விளைவுதான் கனாத்திரம் உரைத்த காதை என்றே சிலம்பில் வருகிறது. கிள்ளி வலவனிடம் தோற்ற வீரர்கள் முன்னால் இரவில் மரத்திலிருந்து இலைகள் விழுவது போலவும், உதிர்வது போலவும், அடிகலன்கள் கழல்வது போலவும், யானைகள் மிதிப்பது போலவும் கனவு கண்டுள்ளனர். கனவில் வந்த நல்ல தீயவற்றிற்கு பகலில் பரிகாரமும் செய்துள்ளனர். கனவு என்பது நினைவு பேழை என்றும் கூறுவார். எண்ணங்களின் தேக்கமும் தாக்கமும் கனவின் வெளிப்பாடு என்பது உளவியலாளர்களின் கருத்து. கனவுகள் நல்லவையாக இருந்தால் செயல்களும் நல்லவையாகவே இருக்கும். நேற்றைய கனவுகள் இன்றைய நிஜத்திற்கு வித்தாகின்றன. நன்றி. இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன்.
இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம் மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், உழவு சார்ந்த பண்ணை முறைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையம் புதுவையிலிருந்து சதீஷ்குமார் சார் வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பல விஷயங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பா மாடித்தோட்டம், அதாவது ரூப் கார்டனிங் சொல்லக்கூடிய மாடித்தோட்டம் இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல பரபரப்பா எல்லாருக்குமே அமைக்கப்பட்டு வருது. அதை பத்தின பல்வேறு தகவல்களை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் சிஏடு என்ற ஆர்கனைசேஷன்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருங்கிணைப்பெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாடித்தோட்டம் பத்தி சொல்லலாம் 3 விஷயம் முக்கியமா சொல்லலாம். ஒன்னு காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ரெண்டாவது கெமிக்கல் ரெசிடியூ இல்லாம நம்ம நல்ல ப்ராடக்டா எடுத்துக்க முடியும். தேர்ட் ஃப்ரெஷ், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கிரீன்ஸ் கூட இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இது மாடித்தோட்டத்துக்கு மெயின் கான்செப்ட். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சிட்டு வந்ததுனால வீட்டுக்கு மேல, அதாவது மாடிக்கு மேல நிறைய பேர் விவசாயம் பண்றாங்கன்னு தான் சார் சொல்லணும். குறிப்பா சென்ற ஆண்டு, அதாவது 36 வயது நிலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் மகளிர்கள் மத்தியில மாடித்தோட்டம் ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு கூட சொல்லலாம். மாடித்தோட்டத்துல என்னென்ன விதமான பயிர்கள் வளர்க்கலாம் சார் நம்மளால? காய்கறி நம்ம நேட்டிவ் வெரைட்டி, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரி, இது எல்லாமே மாடித்தோட்டம். அப்புறம் கீரை வகைகளும் வளர்க்கலாம் சார். ஈவன் முருங்கை அந்த மாதிரி கூட கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கே க்ரோ பண்ண வாய்ப்பு இருக்கு சார். நம்ம நிலங்கள்ல விவசாயம் பண்றதுக்கும் மாடி தோட்டங்கள்ல விவசாயம் பண்றதுக்கும் ஏதாச்சும் மாறுதல் இருக்குங்களா? அதாவது டேஸ்ட்ல மாறுதல் இல்ல, நம்மளுக்கு அக்சஸ் ஈஸியா இருக்கு. நம்ம வேற இடத்துக்கு அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் பாத்தீங்கன்னா இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். மண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய நிமட்டோட்ஸ் ப்ராப்ளம், ஃபங்கஸ் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய தாக்குதல் கம்மியா இருக்கும். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இதுல சொட்டு நீர் மூலமா நாங்க பண்ணி கொடுக்கறதுனால தண்ணியோடைய தேவையும் ரொம்ப குறைச்சல் இருக்கு. இதற்கான உர பயன்பாடுகள்லாம் எப்படிங்க சார் பயன்படுத்துறது? உர பயன்பாடு பாத்தீங்கன்னா நாங்க வெர்மி கம்போஸ்ட் அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்டா வெர்மி வாஷ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அது growth ப்ரொமோட்டர், அது கொடுத்துட்டு இருக்கோம். இது மேஜரா பெரிய பெஸ்ட் அட்டாக்லாம் வராது. இது இந்த மாதிரி ரெகுலர் ஆர்கானிக்கா போகும்போது சின்னதா இருக்கும் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது, டெரஸ் கார்டனிங் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு சார். ஆனா ஒருத்தவங்களுக்கு நான் டெரஸ் கார்டனிங் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் போது உங்களை எப்படி அணுகிறது, அதுக்கான பயன்பாடு எப்படி இருக்கு, அதுக்கான அதாவது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இடம் தேவைப்படுதுங்க சார், இதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார். நாங்க ஒவ்வொரு மாசம் 25ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் நபார்டுடைய ஸ்பான்சர் மூலமா நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்க முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த 25ஆம் தேதி ட்ரைனிங் நடக்குது, நீங்க ஜாயின் பண்றதா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ட்ரைனிங் தான். அடுத்தது இல்ல நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னாக்கா 10க்கு 10 இடம் இருந்துச்சுன்னா 20 செடி, அதுக்கு தேவையான அக்சசரிஸ் பாத்தீங்கன்னா இந்த பாட் மிக்சர், வெர்மி கம்போஸ்ட், வெர்மி வாஷ், நீம் கேக், இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 3500 நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்ல, நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார் 3500 சோ குறிப்பா இந்த மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னா சார் எந்தெந்த மாதிரியான செடிகள் வளர்க்கலாம்னு சொன்னீங்க. இதுக்கான அளவு முறைகள் பத்தி சொல்றீங்களா சார்? எவ்வளவு இடம் தேவைப்படுது, இவ்வளவு இடம் இருந்தா என்னால மாடி தோட்டம் அமைக்கலாம், இல்ல இந்த இடத்துக்கான விஷயங்கள் இருந்தோம்னா நம்மளால அமைக்க முடியாதுன்னு எதனா வரைமுறைகள் இருக்குங்களா? இட அளவு முக்கியம் இல்ல சார். ஒண்ணு மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் தான் முக்கியம். ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எந்த இருக்கிற கொஞ்சமான இடம் ஒரு 4 செடி வச்சாலும் பண்ண முடியும். அதுவும் மாடி தோட்டம் தான். ஃப்ளோர் மட்டும் எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்ல ஃப்ளோரா இருக்கணும். இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு 20 செடி வைக்கலாம். ஒரு நபர் தோட்டம் அமைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க எப்படி உங்களை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முழு முகவரியை சொல்லுங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை அபிவிருத்தி மையம், 42 லெனின் ஸ்ட்ரீட், கொசப்பாளையம், பாண்டிச்சேரி சார். இது மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 9894313435. லேண்ட்லைன் பாத்தீங்கன்னா 041342024336.
ஸோ நீங்கள் பர்சனலாக உங்ககிட்ட வந்து அணுகிறவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எதுக்காச்சும் சார்ஜஸ் எப்படி சார் பண்ணுறீங்க? இந்த நபார்டை தவிர்த்து பர்சனலாக உங்களை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இல்லை, ட்ரைனிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணல சார். நாங்கள் சர்வீஸ் நம்ம போய் இன்ஸ்டாலேஷன் நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் தான் சார்ஜஸ் பண்ணுறோம். ட்ரைனிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸ் பண்ணல. மெயினாக நாங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட் கல்டிவேஷன் ப்ரமோட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பூச்சி மருந்துகளால் உற்பத்தி பண்ணுற விவசாயங்கள் மாறி இந்த ஆர்கானிக் முறையில் வந்து விவசாயங்கள் மாறணும். அப்போ தான் நல்ல முறையில் நல்ல உணவு முறைகள் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றத சார்ந்து நீங்க இருக்கிறதுனால நீங்க விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல உதவி பண்றீங்கன்னு தான் சார் சொல்லணும். ஸோ என்னென்ன வகையான வகைகள் இருக்குங்க சார் இந்த டெரஸ் கார்டனிங்ல பொறுத்த வரைக்கும்? டெரஸ் கார்டனிங் நம்மளுக்கு வீடு ஷேப் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் டிசைன்ஸ் எல்லாமே மாத்திக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது பஞ்சகாவியா, பிஜாம்பரதம், அமிர்த கரைசல், தேன்மோர் கரைசல். தேன்மோர் கரைசல் வந்து ஃப்ளவரிங் செக்ஷன்ல அது ஸ்ப்ரே பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா வரும், அதோட காய் வந்து நல்லா இருக்கும். அதே போல மீன் எதெல்லாம் நம்ம வேஸ்டேஜா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் யூஸ் பண்றோம், சாப்பிடுறோம். அது வேஸ்டேஜ் வந்து வெள்ளத்தை அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு 45 டேஸ்ல அது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது growth ப்ரமோட்டராகவும் இருக்கும், நல்ல பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அது ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நிறைய ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம எதுவும் சேல்ஸ் சென்டர்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி அவங்க யூஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா சார், நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு மாடி தோட்டம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்ல பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் நம்புறோம். அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில வேற ஒரு விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மினோலின், VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று நிலக்கடலையில் ஏற்படும் வேரழுகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறை பற்றி பார்ப்போம். இந்நோயை கண்டறிவதற்கான அறிகுறிகள்: இந்நோய் தாக்கப்பட்ட செடியின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்துவிடும். வேர்கள் சிதைந்து பட்டைகள் உரிந்து காணப்படும். இந்நோய் மண்ணில் குறைந்த ஈரம் அல்லது காய்ந்த நிலத்தில் தாக்குதல் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்தும் முறைகள்: கோடை உழவின் போது நிலத்தை ஆழமாக உழ வேண்டும் மற்றும் மண்ணின் மேல் உள்ள செடி கழிவுகளை அகற்றிவிட வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு ட்ரைகோடர்மா விரிடே 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது கார்பன்டசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் பயன்படுத்தி இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது ட்ரைகோடர்மா விரிடே 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இட வேண்டும். ஆமணக்கு புண்ணாக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் கலந்து தாக்கப்பட்ட செடியின் வேரை சுற்றி ஊற்றவும். நிலக்கடலை வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மினோலின், VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8
செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பால் பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. பால் என்பது பாலூட்டி வகை சேர்ந்த குட்டி ஈன்ற தாயின் பால் சுரபிகளில் சுரக்கும் ஒரு சத்துள்ள திரவமாகும். இத்திரவம் பாலூட்டி விலங்குகளின் குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் உணவாக பயன்படுகிறது. குட்டிகள் மற்ற உணவுகளை செரிக்கும் திறன் பெறும் வரை தாயின் பாலே முதன்மை உணவாகும். தொடக்க காலத்தில் குட்டிக்கு கொடுக்கப்படும் பால் மஞ்சள் நிற பால் சீம்பால் எனப்படுகிறது. இப்பால் குட்டிக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கின்றது. மாடுகள், கறவை மாடுகள், ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றின் மூலம் ஆரம்ப காலங்களில் பால் எடுக்கப்பட்டுள்ளது. காட்டில் வாழும் விலங்குகளில் இருந்தே ஆரம்ப கால தெற்காசியாவில் பால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பால் பொருட்கள் ஊட்டச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று. இதில் இயற்கையான ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், புரதம் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன. பாலின் வேதியியல் மாற்றங்களின் மூலம் பாலில் இருந்து பல உப பொருட்கள் பெறலாம். பாலை நொதிக்க செய்வதன் மூலம் கட்டிப்பட செய்து தயிரை பெறலாம். பின்னர் தயிரை கடைந்து கொழுப்பு சத்து நிறைந்த வெண்ணெயையும் பக்க பொருளாக நீர்த்தன்மையான மோரையும் பெறலாம். மனிதன் அல்லாத மற்ற பாலூட்டிகளிடமிருந்து உணவுக்காக பால் பெறும் வழக்கம் புதிய கற்காலத்தில் அல்லது விவசாயம் தொடங்கிய காலத்தில் ஏற்பட்டதாகும். இதன் வளர்ச்சி கிமு 7000 முதல் 9000 ஆண்டுகள் வாக்கில் தெற்கு கிழக்கு ஆசியாவிலும், கிமு 3000 முதல் 3500 காலங்களில் அமெரிக்காவிலும் ஏற்பட்டிருக்கின்றன. வீட்டில் வளர்க்கும் விலங்குகளிடமிருந்து தோல் மற்றும் இறைச்சி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளனர். பின் கிமு 4 முதல் பாலூட்டிகளை வளர்த்து அதனிடமிருந்து பால் பெறப்பட்டுள்ளது. கிமு 7ஆம் காலங்களிலிருந்து பாலூட்டிகளிடமிருந்து பால் பெறும் வழக்கம் தெற்காசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பரவியது. பின் அங்கிருந்து அரேபியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு பரவியுள்ளது. உலகிலேயே அதிகப்படியான பால் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட பொருட்களை தயாரிப்பதில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. தற்போது வளர்ந்து வரும் நாடுகளில் பாலின் தேவை அதிகரித்துள்ள காரணத்தால் பால் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. 2010 மிகப்பெரிய அளவில் பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களை தயாரிப்பதில் இந்தியா முதலாவதாகவும், அதன்பின் அமெரிக்காவும், அதனைத் தொடர்ந்து சீனாவும், ஜெர்மனியும், பிரேசிலும், அதன்பின் ரஷ்யாவும் உள்ளன. 2011 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் சேர்ந்து மொத்தமாக சுமார் 138 மில்லியன் டன்கள் அளவு பாலை உற்பத்தி செய்தன. பசு, ஆடு, எருமை, குதிரை, ஒட்டகம் ஆகிய விலங்குகளின் பால் மனிதனால் உணவிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பாலில் உள்ள கொழுப்புகள் கொழுப்பு படலம் சூழப்பட்ட முட்டை போன்ற அமைப்புகளால் ஆனது. உட்பகுதி ட்ரையாசைக்கிள் கிளிசரால்ஸ், வெளிப்படலம் புரதங்களுடன் கூடிய பாஸ்போலிபிட்ஸ்களால் உருவாக்கப்பட்டது. கொழுப்பை கரைக்கக்கூடிய உயிர்ச்சத்துக்களான ஏ, டி, இ, கே ஆகியவை லினோலிக் மற்றும் லினோலினிக் ஆகிய அமிலங்களுடன் சேர்ந்து பாலின் கொழுப்பில் காணப்படுகின்றது. 1 லிட்டர் மாட்டுப்பாலில் 30 முதல் 35 கிராம் புரதம் கலந்துள்ளது. பாலில் கால்சியம், பாஸ்பேட், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் மற்றும் குளோரின் அனைத்தும் கிடைக்கின்றன. பொதுவாக இவை அனைத்தும் பாலில் 5 முதல் 40 mm அளவில் கலந்திருக்கின்றன. பாலில் உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் அல்லாது வைட்டமின்களும் கலந்துள்ளன. வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் B12, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே ஆகிய வைட்டமின்களும் தயாமின், நியாசின், பயோட்டின், ரிபோஃப்ளேவின் ஆகிய அமிலங்களும் பாலில் கலந்துள்ளன. பாலில் ஏராளமான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. லாக்டோஸ், குளுக்கோஸ், கெலக்டோஸ் உள்ளன. இதில் லாக்டோஸ் பாலிற்கு இனிப்பு சுவையினை தருகின்றது. இவை அனைத்தும் தவிர கறக்கப்பட்ட பாலில் வெள்ளை இரத்த அணுக்கள், பால்மடி சுரப்பி செல்கள், பல்வேறு பாக்டீரியாக்கள் மற்றும் என்சைம்கள் காணப்படுகின்றன. கேசின் என்னும் புரதச்சத்தும் கால்சியமும் பாலை வெள்ளை நிறத்தில் காண உதவுகின்றன. நேயர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது பால் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTechST, and I'm here on Data Chunks to give you some chunks of information on how the camera lens works. A lens with a rounder shape, that is, a center that extends out farther, will have more accurate bending angle. Basically, curving the lens out increases the distance between different points on the lens. This increases the amount of time that one part of light wave is moving faster than the other part. So, light makes a sharper turn. Increasing the bending angle has an obvious effect. Light beams from a particular point will converge at a point closer to the lens. In a lens with a flatter shape, light beams will not turn as sharply. Consequently, the light beams will converge farther away from the lens. To put it another way, the focused real image forms farther away from the lens when the lens has a flatter surface. Increasing the distance between the lens and the real image actually increases the total size of the real image. If you think about it, this makes perfect sense. Think of a projector. As you move the projector farther away from the screen, the image becomes larger. To put it simply, the light beams keep spreading apart as they travel towards the screen. The same basic thing happens in a camera. As the distance between the lens and the real image increases, the light beams spread out more, forming a large real image. But the size of the film stays constant. When you attach a very flat lens, it projects a large real image, but the film is only exposed to the middle part of it. Basically, the lens zeroes in on the middle of the frame, magnifying a small section of the screen in front of you. A rounder lens produces a smaller real image, so the film surface sees a much wider area of the scene, that is, at reduced magnification. Professional cameras lets you attach different lenses so you can see the scene at various magnifications. The magnification power of a lens is described by its focal length. In cameras, the focal length is defined as the distance between the lens and the real image of an object in far distance. A higher focal length number indicates a greater image magnification. Different lenses are suited to different situations. If you're taking a picture of a mountain range, you might want to use a telephoto lens, a lens with an especially long focal length. This lens lets you zero in on specific elements in the distance so you can create a tighter compositions. If you're trying a close-up portrait, you may use a wide-angle lens. This lens has much shorter focal length, so it shrinks the scene in front of you. The entire face is exposed to the film even if the subject is only a foot away from the camera. A standard 50mm camera lens doesn't significantly magnify or shrink the image, making it ideal for shooting objects that aren't especially close or far away. You've heard about how the camera lenses work at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு சமுதாய மக்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில இருந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிதரன், ஃபவுண்டர் ஆஃப் தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓ. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். வணக்கம். உங்களை பத்தி மேலும் அறிமுகம் மக்களுக்காக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹேண்டோட ஃபவுண்டர் இருக்கேன்.
நான் வந்து பேசிக்கலாக வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ நான் வந்து பல படங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய ஜாப், ப்ரீவியஸ் ஜாப். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே இருந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய அந்த சேவை மனப்பான்மைலாம் நிறைய வந்து இருந்தது. ஆனால் அதுக்கான நேரம்லாம் வந்து எனக்கு வந்து சரியாக வந்து அமையலை. ஸோ என்னதான் நான் வந்து படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு நிறைய மூவிஸ்லலாம் கிரெடிட்ஸ்லாம் வரும். அப்போ கூட எனக்கு வந்து இப்போ இருக்கிற சந்தோஷம் வந்து அப்போ வந்து கிடைச்சதில்லை. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலையை வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு முழு ஈடாக வந்து அந்த சமூக சேவையில் வந்து ஈடுபட்டுட்டேன். ஸோ அப்போது வேலையை விட்டுட்டு முதல் முறையாக வரப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹியூமனிடேரியன் கிளவுன்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓ. ஸோ அந்த ஹியூமனிடேரியன் கிளவுன்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கிற இந்த முதியோர் இல்லங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, லோன்லியாக இருப்பாங்க, ஏதோ அவங்கள வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவோன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஃபீலை வந்து சந்தோஷமாக இருக்க வைப்போம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி அது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே சார் படிச்சு? நான் வந்து லோயலா காலேஜ், சென்னையில். நேட்டிவ் பிளேஸ் வந்து வேலூர். நேட்டிவ் பிளேஸ் வேலூர். ஓகே சார், இப்போ வந்து இந்த தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓ இதனுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ்னா, இதனுடைய முக்கியமான என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேர்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. ஸோ அதுதான் வந்து நாம் இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு, ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் என்ன பார்த்திங்கன்னா ஃபுட்டு. ஸோ அதை வந்து மெயினாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய வந்து மோட்டிவ். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் தேர்ட் ஹேண்டு. வேலூரில் பார்த்திங்கன்னா 1000 ஹோம்லெஸ் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த 1000 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து மென்டலி டிசேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சில பேர் நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் அவங்க போயிட்டு பெக் பண்ணுறதுக்கோ வந்து முடியாது. அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும், ஐ மீன் வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்துலேயும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. யாராவது அங்கே போகிறவங்க வந்து என்ன ஃபுட்டு கொடுத்தாலோ இல்லை காசு கொடுத்தா தான் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து சரி இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த தேர்ட் ஹேண்ட் வந்து இது பண்ணணும். இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? இது வந்து 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1.5 வருஷம் ஆகுது. நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லா ஆகிட்டு. சரி சார், இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு இது இப்போ சொன்னீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி இந்த என்ஜிஓ ஆரம்பிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காகவும் உந்துதலாக இருந்தது? ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருந்திருக்கீங்க, நிறைய படங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஜாபை விட்டுட்டு ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு தேர்ட் ஹேண்ட்ன்ற என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண வச்சு? இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அது மக்கள் பட்ட கஷ்டத்தை பார்க்குறப்ப நம்மளால் வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அது ஸோ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்றப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் வரட்டும் பண்ணலான்றப்போ காலம் தான் கடந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம உடனடியாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வேலைகள்லாம் வந்து விட்டுட்டு வந்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணம் வந்த பிறகு அது நான் வந்து முழுமையாக எப்படி பண்ண முடியும்? ஒன்று நான் வந்து ரியலாக வந்து நான் வந்து அவங்களுடைய பெயினை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணணும். அதே சமயம் அப்படி அவங்க பெயினை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணால் தான் என்னால் வந்து முழு மூச்சாக வந்து இதில் வந்து ஈடுபட முடியும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 50 நாள் வந்து நான் வெறும் ஒரு நாளைக்கு 3 பிரெட்டு மட்டும் சாப்பிட்டு நான் வந்து இது இருந்தேன். நான் எதுக்காக இது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்னுடைய அந்த வறுமையோட கொடுமை வந்து என்னன்னு வந்து தெரியணும். அந்த வறுமையில் இருக்கிற நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் வரும், மென்டலி நம்ம என்னென்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இது பண்ணலாம். ஏன்னா பசியில் இருக்கிறப்ப தான் வந்து சில தீயங்கள் எண்ணங்களும் வரும், நல்ல எண்ணமும் வந்து வரும். அதனால தான் வந்து சில கிரைமும் வந்து நிறைய நடக்குது நாட்டில் வந்து. ஸோ அதனால் இந்த 50 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் ஒரு நாளைக்கு வந்து 3 பிரெட்டு மட்டும் சாப்பிட்டு இது வந்தேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்ன ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ளே வருது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து வசதியான ஆள் வந்து கிடையாது. ஸோ அதே சமயம் வந்து நான் வந்து பணம் வந்து சேமிக்கணும். அதனால் இந்த 50 நாட்களில் வந்து என்னோடய செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு, ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 50 நாளில் நான் வச்ச பணத்தெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு 25 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். வாரத்துக்கு வந்து 25 பேர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 பேர்லேருந்து இன்றைக்கி வந்து வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி நடந்தது பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட்டுனால வந்து நடந்துட்டு.
சரி சார், நீங்கள் ஸ்டூடெண்ட் பற்றி சொல்லுங்க, உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா வந்து நீங்கள் வந்து தனியால் எந்த விஷயமே நம்ம செய்ய முடியாது. ஸோ டீம் ஒர்க்கு உங்கள் தேர்ட் ஹேண்ட்ல என்ஜிஓவில் எத்தனை பேர் அஃபிஷியலாக இருக்காங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வாலண்டியர்ஸ் அதை ரன் ஆகிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேர்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அன்பரசன் ஒருத்தர் இருக்காருங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர். அதே போல் சுரேஷ், அவர் வந்து அஃபிஷியலாக வந்து 3 பேர் வந்திருக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஐடி தான், ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட்டுனால வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். விஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்க நன்றி சொல்கிறதுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை, அது எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்து. சரி சார், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்னோட பர்த்டே வருது, இப்போ வந்து எல்லாம் என்னோட எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, இல்லை சில பேர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. எப்படி வந்து நான் இனிஷியேட்டிவ் பண்ணி எப்படி எனக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணி கனெக்ட் பண்ணும், அந்த கனெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டி எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறதில்ல. நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கணும், மினிமம் எத்தனை எவ்வளோ பேருக்கு வேணும், அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களால எவ்வளோ பேருக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து தகவல் கொடுக்குறப்போ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ ஏற்பாடு பண்ணுவீங்க. இங்கே வந்து எனி பர்டிகுலர் இது இருக்கா சார், இங்கே இருப்பாங்க, இங்கே போய் கொடுக்கணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா? சில பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்பயுமே ஒரே இடத்துல அங்கே ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ சில இடத்துல மாறி போகலாம். ஸோ எப்படி நீங்களா போகிற வழியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களா, இல்லை பர்டிகுலராக அந்த பேஸில் இருப்பாங்க நான் போய் கொடுத்துடலாம், அந்த மாதிரியான விஷயம் பண்ணுவீங்க? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இருப்பாங்க, அதே நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த வெயிலுக்காக எங்கன்னா நில தேடி போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இது இருக்குது. நாங்கள் வந்து ஒருத்தரும் தேடி தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ள தெரியும் இந்தந்த இடத்துல மேக்ஸிமம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை தவிர்த்து ஃபண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க பர்த்டேவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அத்தனை பேருக்கு கொடுக்கலாம்னு அவங்க வராங்க. ஸோ வேற எந்த மூலியமாக உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைச்சா அந்த யூட்டிலைசேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபண்ட்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் பண்ணதில்லை. ஸோ மெயினாக வந்து எங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட் கான்ட்ரிபியூஷன், ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஸோ அவங்க மூலியமாக தான் பண்ணி. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடைக்கிறது கிடையாது. 2 வேளை சாப்பிட்றாங்க, நிறைய பேர் 1 வேளை சாப்பிட்றாங்க, நிறைய பேர் அன்றைக்கி முழுமையாக சாப்பிடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஃபுட் வேஸ்டேஜ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கம்மியாக சாப்பிட்றாங்களா, ஒழுங்காக தனக்கு என்ன வேணும்னு வாங்கி சாப்பிட்றாங்களா, இல்லை வந்து அதிகமாக ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபுட் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஃபுட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து கனவு கண்டோம், நம்ம வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு கனவுகள் இருக்கும் சராசரி மனுஷனுக்கு. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு வேளை சோற்றுக்காக வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு வேளை சொத்துக்காக கிடச்சினா அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டலாம்ன்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் நிறைய முறை வந்து என் கண்கூட வந்து பார்த்துருக்குறேன், வந்து இந்த குப்பை தொட்டிலெல்லாம் இருந்து சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் தான் எனக்கு வந்து ஒரு விருப்பம், இந்த ஃபுட் அவேர்னஸ் வந்து. ஸோ உங்களால் எவ்வளோ உங்களுக்கே வந்து தெரியும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு போகலாம். சார் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு பர்த்டே அதை நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், அவங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபுட்டு மீந்துருச்சுன்னா இப்போ வந்து சில டைம் உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஃபுட்டு மீந்திருக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது அவங்க என்ன பண்ணணும் தெரியாது, ஒன்று வேஸ்ட்டாக அப்படியே போகும், இல்லைனா பக்கத்தில் இருக்க கொடுக்கலாம். ரொம்ப மீந்து போச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு காண்டாக்ட் மூலமாவோ ஃபுட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி சார் அந்த மாதிரியான விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து மீந்து போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வருது. அதை வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து பண்ணலாம். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட்லி வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிறப்ப தான் அவங்களுக்கு எவ்வளோ ஃபுட் வந்து மீதி ஆகுதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து நைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிகிறது எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும். ஸோ 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்குறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதே சமயம் அவங்கள
அவங்களும் சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னுடைய இது என்னென்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டு மேரேஜோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன்லேயோ வந்து ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப குறைந்த சாப்பாடு ஒரு 30 பேருக்கோ இல்லை 50 பேருக்கோ வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த உணவை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மீந்து போகிறத விட ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம். ஏன்னா மீந்து போகிற சாப்பாடுன்றது பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே கலந்து இருக்கும், அது கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பட் என்கிட்ட கேஷ் இருக்குது, பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்துட்றேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸோ எனக்கு வந்து டைம் கிடையாது கொடுக்கறதுக்கு, ஆனால் பட் ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்குது மனசளவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களை அணுகிறவங்ககிட்ட நீங்கள் என்ன மாதிரியான எப்படி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க சார்? அதாவது நாங்களும் வந்து பாராட்டுவேன், அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அந்த பண்ணணும் அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நாங்களும் முன்னே இருந்து நாங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நாங்கள் வந்து செஞ்சிடுவோம். சரி சார், இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி சார் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா, இல்லை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட்கள் மட்டும் இங்கே இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியா, இல்லை வந்து நீங்கள் ஃபுட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவீங்களா, எப்படி என்ன ப்ரொசீஜர் அதை பற்றி? ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த புவர் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லேடி, ஸோ அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா குடிகாரர் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். அவர் வந்து குடிச்சிட்டு அவங்க பசங்களை அடிக்கிறதும் அவங்க ஒய்ஃப் அடிக்கிறதும் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஏன் இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு தரோம், உணவு தரோம், இது மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு இன்கம் ஜென்ரேஷன் வந்து ஏற்படுத்திக்கலாம். அதே சமயம் அது அவங்க குழந்தைகள் படிப்புக்காக வந்து பயன்படுத்தும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இது மூலிமா 2 பேர் வந்து பயனடைவார்கள். ஒன்று வந்து அந்த குடும்பமும் பயனடைவாங்க, அதே சமயம் இந்த மக்கள் வந்து அவங்க உணவு தயாரித்து கொடுக்குறாங்க, அதன் மூலிமா கொடுக்கறதுக்கான விஷயம். நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசணும். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயம் பேசலாம். கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு கிரிதரன் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஃபவுண்டர் ஆஃப் தேர்ட் ஹேண்ட் NGO. அந்த NGO என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அது விஷயமா நம்ம கேட்டுட்ருக்கோம். சார், அடுத்ததான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபுட் நீடு இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப்பிங் மூலமாக அதை கொடுத்துட்றீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக உணவு
கொடுத்துட்ருக்கீங்க சார்? எவ்வளோ இப்போ சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் வந்து ஓகே, சில டைமில் மழை பெய்யும், அந்த டைமில் வந்து சுத்தமாக வந்து உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 80லேருந்து 100 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நாங்கள் வந்து. மதிய உணவு மதிய உணவு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது காலை உணவாக கூட இருக்கலாம், இல்லை இரவு உணவாக கூட இருக்கலாம். உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குது. சரி சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு பொருட்களை தவிர்த்து சில பேருக்கு வந்து உணவு கிடைச்சிட்டு அதர் நீட்ஸ், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு வந்து இந்த துணி வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா? நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஃபுட்டுன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு செயின் மாதிரி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் ஒரு உண்மையான விஷயங்கள் தான். நான் வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து துணி இருந்தால் நல்லா இருக்குன்னு வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இந்த தெருவோரம் இருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் நோய்வாய் வந்து பட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு அந்த மாதிரி சில ஹெல்ப்லாம் கேட்டிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்களும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் பள்ளிக்கூடம் எதனா சேர்க்க முடியுமான்னு அந்த மாதிரி ஒரு உதவியும் வந்து அது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து கேட்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து பூர்த்தி பண்ணணும் தான் வந்து எங்களோட விருப்பம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது கண்டிப்பாக சாத்தியமாகவும் நினைக்கிற விஷ் பண்ணுறவங்கள. அடுத்ததாக ஒரு கேள்வி சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்களோட வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து அடுத்தவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் அப்படி கிடையாது. ஸோ பொதுவாகவே எல்லாருமே யூத்துன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃப். ஸோ அது சில பேர் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணணும்னு தோணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற யூத்ஸ் எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற யூத்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணணும்னு வந்து ஆசைகள் இருக்குது. சில பேர் வந்து எப்படி அதை ஆரம்பிக்கிறது, ஸோ யாரை வந்து அணுகிறது வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் வேறு, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து யாரும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து நிறைய எண்ணங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான், முழுக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து எங்களுக்கே வந்து கொடுக்குது. இவ்வளோ இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு உதவி பண்ணணும் ஒரு எண்ணங்கள் இருக்குதான்னு வந்து எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து. அடுத்ததான் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்னு சார், இப்போ ஒரு ரொட்டீன் இதில் போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த உங்களோட தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி வேலூரில் மட்டும் 1000 ஹோம்லெஸ் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ எங்களுடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 பேருக்கும் வந்து டெய்லியும் வந்து உணவு கொடுக்கணும்னு வந்து எங்களுக்கு ஒரு ஆசை. அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு நல்ல உணவாவது எங்களால் முடிஞ்சது கொடுக்கணும்னு அந்த எங்களோட இது. அதே போல் அதில் இருக்கிற நிறைய பேர் நோய்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது எண்ணங்கள்லாம் இருக்குது. சார் அடுத்ததாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் உங்களோட அட்வைஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க. ஒரு நல்ல ஜாபில் இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்வீஸ் மோட்டிவாக வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களோட அட்வைஸ். முதல்ல என்னோடய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸ்டடீஸில் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப வந்து அங்கே மாதிரி வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறப்போ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கும். அதே போல் அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹாப்பினஸும் வந்து கிடைக்கும். ஃபைனலான கொஷின்ஸ் கூட சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு மணி இருக்குது, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஸோ ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும்னா எப்படி உங்களை அணுகிறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயம் பண்ணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க? சில முன்னாடி கேள்வி கேட்ட மாதிரி தான், என்னால் வர முடியாது, பட் என்னால் பைசா தர முடியும், என்னால் வந்து இந்த விஷயம் செய்ய முடியும், எனக்கு உடல் உழைப்பாக தர முடியாது, பட் பணம் என்னால் தர முடியும்ல, வேறு எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எப்படி உங்களை அணுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டைம் கம்ஃபர்டபுளுக்காக நாங்கள் பண்ணுறதில்ல. மெயினாக இப்போ உதவி பண்ண வராங்கன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் டைம், ஸோ அவங்க வந்து எந்த நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடெலாம் வந்து பண்ணுறோம்.
இப்போ வந்து அவங்களால வர முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் முன்னே இருந்து அதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த உணவு கொடுக்குற அந்த மாதிரி என்ன அவங்கள ஆசைப்பட்டாங்கன்னா எங்களை வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, தேர்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேஜ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. இல்லை என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9626941755. ஸோ இதுக்கு வந்து எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெறும் உதவி மட்டும்தாங்க இல்லை, இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, பார்க் போகிறீங்க, இல்லை சினிமா போகிறீங்க, நீங்கள் போகிற வழியில் வந்து இது ஒரு 2 பேர் பசியால் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா நாங்கள் அடுத்த ஒரு 1/2 hour வந்து நாங்கள் போய் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுத்துருவோம். யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னா, நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் இல்லாமல் அவங்களே ரெகக்னைஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தில். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. மேலும் பல உதவிகள் கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு சேரணுன்ற விஷயத்த நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நல்லா நடக்கணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில இன்னைக்கு நம்ம எந்த நாட்டை சுத்தி பார்க்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போற நாடு மலேசியா. மலேசியா தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு முடியாட்சி நாடு. முடியாட்சியா அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா? முடியாட்சிய ஆங்கிலத்துல மொனார்கின்னு சொல்றாங்க. பரம்பரையா ஒரு அரச குடும்பமோ அல்லது குருமார்களோ நாட்டை ஆட்சி புரிவதுதான் முடியாட்சின்னு சொல்றாங்க. மலேசியாவை மேற்கு மலேசியா என்றும் கிழக்கு மலேசியா என்றும் 2 பிரிவுகளாக உள்ளது. மேற்கு மலேசியாவை தீபகற்ப மலேசியா என்றும் கிழக்கு மலேசியாவை மலேசியா போர்னியா என்றும் அழைப்பதுண்டு. மலேசியாவில மொத்தம் 13 மாநிலங்கள் உள்ளதுங்க. அதுல 3 மாநிலங்கள் கூட்டரசு மாநிலமாக செயல்பட்டு வருது. மலேசியாவின் நில எல்லைகளை தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், புரூனே ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்றாங்க. அங்க வாழும் மக்கள் மலாய் மொழிய பேசுறாங்க. மலாய் மொழி அல்லாத மலேசியாவில் மொத்தம் 137 மொழிகள் பேசப்படுகிறது. அதுல தென் மலேசியாவில் மட்டும் 41 மொழிகளை பேசுறாங்க. கிழக்கு மலேசியாவில் பெரும்பாலும் பழங்குடி மக்களே வாழறாங்க. இதனால இந்த பழங்குடி மக்கள் மலாய் மொழி அல்லாத தங்கள் பழங்குடி மொழிகளையும் பேசுறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க மொழியாக சீன மொழி, ஆங்கிலம், தமிழ் மொழியும் பேசப்படுகிறது. மலேசியாவில் உள்ள பெரும்பாலான இந்தியர்கள் தமிழர் தாங்க. அதனாலேயே இங்க தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது. அங்கு வாழும் மக்கள் இஸ்லாமியம், ஹிந்துவிசம், புத்திசம், தாவோயிசம், கிறிஸ்தவம்னு பல மதங்களை பின்பற்றாங்க. மலேசியாவோட தேசிய விலங்காக மலேசிய புலி விளங்குகிறது. அங்கு பயன்படுத்த வரும் நாணயத்தை ரிங்கெட்னு சொல்றாங்க. அது முதல்ல மலேசியா டாலர் என்றே அழைக்கப்பட்டது. இப்பொழுது அது மலேசியா ரிங்கெட்னு சொல்றாங்க. மலேசியாவை பொறுத்தவரை பல நாட்டு மக்கள் அங்க ஒற்றுமையா இருந்துட்டு வராங்க. இதனாலேயே பல நாட்டு பண்பாடுகளும் அங்க பின்பற்றப்படுகிறது. இதன் காரணமா அவங்களோட உணவு முறையும் ரொம்பவே வித்தியாசமானது. உணவு முறைன்னு சொன்னோடனே லைட்டா பசிக்குதா? கேளுங்க. மலேசியாவோட உணவுகள்ல மிகவும் ஃபேமஸ் நாசி தகாங், பகுத்தேக், ஹொக்கெயின் மீ, சாங்கார் நூடுல்ஸ், சட்டாய், நாசி கண்டான்னு பலவிதமான உணவு முறைகள் அங்க ஃபேமஸா இருக்குங்க. மலேசியாவுக்கு போகும்போது இதுல ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணாம வந்துடாதீங்க.
1957 ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து விடுதலை பெற்றது மலேசியா. மலேசியாவின் பிரதமராக நஜீப் துன் ரசாக் பதவி வகிக்கின்றார். இவர்களோட ஆட்சியினாலும் அங்கு வாழும் மக்களின் கடின உழைப்பினாலும் 20ஆம் நூற்றாண்டின் பொருளாதார வளர்ச்சியில் உலகத்திலேயே 2ஆம் இடம் பிடித்தது மலேசியா. மேலும் ஒரு மலேசிய குடிமகனின் தனிநபர் வருமானமாக $15,568 கணக்கிடப்பட்டிருக்கு. மலேசியா பாம் ஆயில் உற்பத்தியில உலகில் முன்னணி நாடாக இருக்கிறது. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாயிருப்பது அதோட சுற்றுலாத்துறை. ஆண்டுதோறும் தேசிய வருமானத்தில் 50% சுற்றுலாத்துறையோடது. இப்பொழுது மலேசியாவின் தலைநகரமும் மலேசியாவின் மிகப்பெரிய நகரமுமான கோலாலம்பூருக்குள்ள போவோம். கோலாலம்பூர் மலேசியாவின் 3 நடுவணரசு பிரதேசங்களில் ஒன்று. மலேசிய தீபகற்பத்தின் மத்திய மேற்கு கடலோரத்தில் அமைந்துள்ளது கோலாலம்பூர். இது சிலாங்கூர் என்ற மாநிலத்தால சூழப்பட்டுள்ளது. கோலாலம்பூர்ல பல வணிக வளாகங்களும் கண்கவரும் கட்டிடங்களும் அமைந்துள்ளது. அங்கு வாழும் மக்களை கேலட்ஸுகள் என்று அழைக்கிறாங்க. இதற்கு KL ஒலிமிக்க பூங்கா நகரம் என்று பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. இங்குள்ள பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், அதாவது பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் 452 மீட்டர் உயரத்தோட உலகின் அதி உயரமான இரட்டை கோபுரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. மேலும் 20ஆம் நூற்றாண்டின் அதி உயர்ந்த கட்டிடமாகவும் பதிவு பெற்றுள்ளது. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்டதாலேயே மலேசியர்கள் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸை மிகவும் பெருமையா நினைக்கிறாங்க. அதனால இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸோட மாதிரி அமைப்புல பென் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், சின்ன சின்ன மொமெண்டோஸ் போன்ற பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஸோ மலேசியா போயிட்டு வரும்போது அதுல ஒன்ன வாங்கிடாம வந்துடாதீங்க. இதே கோலாலம்பூர்ல தான் உலகினோட பல ஃபேமஸ் ஹோட்டல் லிங்க்ஸ் தங்களோட கிளைகளை வச்சிருக்காங்க. நகரத்தோட பன்முக பண்பாடு, ஒப்பீட்டளவில் குறைந்த செலவினங்கள், பலதரப்பட்ட உணவகங்கள் மற்றும் ஆகாயத்தை உரசர அளவில் இருக்க உயரமான கட்டிடங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன. கண்டிப்பா இங்குள்ள மெர்டக்கா சதுக்கத்தை பத்தி சொல்லியாகணும். அது மலேசியாவோட வரலாற்றுல ஒரு முக்கிய பங்களிக்கிறது. ஏன்னா 1957ஆம் வருடம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மலேசியா விடுதலை பெற்ற போது இங்குதான் ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. அதனாலேயே இந்த இடத்திற்கு விடுதலை சதுக்கம் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. அன்று முதல் ஆண்டுதோறும் இந்த இடத்துல மெர்டக்கா பேரணி, அதாவது தேசிய நாள் பேரணி நடைபெற்று வருது. 1957ஆம் வருடம்தான் மலேசியா ஐநா சபையில ஒரு உறுப்பினராகவும் சேர்ந்தது. இந்த இடத்தை சுற்றி பல வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் இருக்கு. மேலும் மெர்டக்கா சதுக்கத்தின் முக்கிய சிறப்பம்சமாக விளங்குவது அங்குள்ள கொடிக்கம்பம். அது 95 மீட்டர் உயரமுடன் உலகத்திலேயே மிக உயர்ந்த கொடிக்கம்பமாக விளங்குகிறது. அந்த கொடிக்கம்பத்துல தான் 1957ஆவது வருடம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. இந்த மெர்டக்கா சதுக்கத்தை சுற்றிதான் வரலாற்று சிறப்புமிக்க பல கட்டிடங்கள் உள்ளது. ஒரு பக்கத்துல ரோயல் சிலாங்கூர் கிளப்பும், இன்னொரு பக்கத்துல சுல்தான் அப்துல் சமது கட்டிடமும், சாட்ரெட் வங்கி கட்டிடமாக இருந்த தேசிய வரலாற்று அருங்காட்சியகமும் இங்க இருக்கிறது. 1909 கட்டப்பட்ட நினைவக நூலகமும், நூற்றாண்டுகளுக்கும் மேலான கோத்திக் வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ள புனித மேரி ஆங்கில தேவாலயமும், 102 ஆண்டுகள் பழமையான சுகாதாரத்துறை நீரூற்றும், கோலாலம்பூரின் முதல் தொடர்வண்டி நிலையமும் அமைந்துள்ளது. மேலும் தற்கால வடிவமைப்பில் தயாபூமி வளாகமும் இங்கு உள்ளது. நேஷனல் மியூசியம், அதாவது தேசிய அருங்காட்சியகமும், தேசிய நினைவு சின்னமும், மத்திய சந்தையும், இஸ்லாமியர்களின் புனித இடமான ஜாமி பள்ளிவாசலும், மலேசியா நாடாளுமன்ற கட்டிடமும் இங்கதான் உள்ளது. அதன் பிறகு மலேசியாவின் பெரும்பாலான சீனர்கள் வாழும் இடமான பெடலிங் தெரு, அதாவது சைனா டவுன். சீன கலாச்சாரத்தோட மலேசியாவில் ஒரு குட்டி சைனாவாகவே இருந்து வருது இந்த சைனா டவுன். பின்பு KL டவர்ஸ். இந்த KL டவர்ஸ்ல இருந்து பார்த்தா மொத்த மலேசியாவையும் பார்க்கலாம். அதன் பிறகு இஸ்தானா நெகரா, மலேசியாவோட மன்னர் வாழற இடம்தான் இந்த இஸ்தானா நெகரா. பின்பு மலேசிய தமிழர்களின் மிகப்பெரிய சொத்தும் பெருமையான அம்சமுமாக விளங்குகிற 10 மலை முருகன் கோவில். ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூசம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தைப்பூசத்தை காணவே பல்வேறு இடங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் அங்கு குவிவாங்க.
பத்துமலை முருகன் கோயிலை மாதிரி தான் கிறிஸ்டல் மாஸ்க். பிப்ரவரி 8ஆம் தேதி 2008 வருடம் வான் மேன் என்பவரால் திறக்கப்பட்டது கிறிஸ்டல் மாஸ்க். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கு தொழுகை நடத்தி வராங்க. இதுவரைக்கும் மலேசியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பக்கமும் வருவோம். மலேசியால என்டர்டைன்மெண்ட்றதும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜென்டிங் ஹைலண்ட்ஸும் சன்வே லகூனும் தாங்க. மலேசியாவை பத்தி சொல்லும்போது ஜென்டிங் ஹைலண்ட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸை ரிசார்ட் வால் ஜென்டிங்னு சொல்லுவாங்க. ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ன்றது மலை மேல இருக்க ஒரு கேளிக்கை பூங்கா. கோலாலம்பூர்ல இருந்து 1 மணி நேர பயணத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸுக்கு போயிடலாம். அங்கிருந்து 3.38 கிலோமீட்டர் தூரம் கேபிள் கார் மூலியமா ஜென்டிங் மலையை சென்று சேரலாம். இந்த கேபிள் கார் சேவை உலகிலேயே மிக வேகமாக செயல்படுவதோடு தென்கிழக்கு ஆசியாவிலே மிகவும் நீளமானதாக கருதப்படுகிறது. அப்படி இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல என்னதான் இருக்கு? ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல பல கிளப்ஸும் தியேட்டர்ஸும் உணவகங்கள் கேளிக்கை விளையாட்டு பொழுதுபோக்குகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இரவு நேரத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் மலை மீது கண்கவர் விளக்குகளோட ஒரு சொர்க்கம் போலவே காட்சியளிக்கும். இதனாலேயே அதை பார்க்க போறவங்களுக்கு திரும்பி வர மனசே இருக்காதுங்க. அதன் பிறகு சன்வே லகூன். இது மலேசியாவில் உள்ள ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். இதை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா போதாது. ஏப்ரல் 23ஆம் தேதி 1993ஆம் வருடம் 1,39,800 சதுரடியோட கட்டப்பட்டது சன்வே லகூன். அப்படி இந்த சன்வே லகூன்ல என்ன இருக்கு? சன்வே லகூன்ல பல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது லார்ஜஸ்ட் வேவ் பூல், இன்டராக்டிவ் ஜூ, மலேசியாவோட முதல் இன்டராக்டிவ் ஜூ, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்மேட் சாண்டி சர்ஃப் பீச், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பீச், ஆசியாவில் உயரமான ஸ்லிங் ஷாட் ரைடுன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இதனாலேயே மலேசியர்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து பலதரப்பட்ட வயதினரும் இதை பெரிதும் விரும்புறாங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்துட்டு போறாங்க. அடுத்து பறவைகள் சரணாலயம் பத்தி பார்ப்போம். கோலாலம்பூர் பேர்ட்ஸ் பார்க், அதாவது பறவைகள் சரணாலயம் 1991ஆம் வருடம் 20.9 ஏக்கரில் 8.5 ஹெக்டேர் பரப்பளவில் 3000க்கும் அதிகமான பறவைகளோடு ஆரம்பிச்சது இந்த பறவைகள் சரணாலயம். 90% பறவைகள் உள்நாட்டு பறவைகள். உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து வரும் பறவைகள் இங்கு சரண் புகுந்து வருகிறது. இதன் இயற்கையான அழகு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ந்திருக்கிறது. அதன் பிறகு அக்வாரியா, அதாவது ஓஷனேரியம். கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கிற இந்த அக்வாரியா ஆகஸ்ட் 2005 வருடம் திறக்கப்பட்டது. 60,000 சதுரடியோடு இருக்கிற இந்த அக்வாரியா ஒரு அண்டர் வாட்டர் டனல். இதுக்குள்ள 5000க்கும் அதிகமான மீன் வகைகள் இருக்குது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் ஸ்டிங்ரே மற்றும் பல அரிய வகை கடல் குதிரைகள்னு விதவிதமான மீன்கள் இருக்கு. இது இல்லாத மலேசியாவில் நிறைய ஐலேண்ட்ஸும் பீச்சும் சின்ன நகரங்களும் இருக்குங்க. இது எல்லாமே தங்கள் இயற்கையான அழகினாலும் எப்பொழுதும் மென்மையான வானிலையினாலும் வருஷத்துல எல்லா சீசன்லயுமே தன்னை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் மலாக்கா, பெனாங் ஐலேண்ட்ஸ், பெட்டாலிங் ஜயான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தோட மலேசியான்னு சொன்னதும் ஃபார்முலா 1 கார் ரேசிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. மலேசியால இருந்து இது வரைக்கும் 4 விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகள்ல கோப்பைகளை வென்றிருக்காங்க. மேலும் ஒரு தகவலாக, தற்போதைய மலேசிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பது ஒரு தமிழர் தான். அவர்தான் டாக்டர் எஸ். சுப்பிரமணியம். மேலும் வேர்ல்ட் டூரிசம்ல 9வது இடத்துல இருக்க மலேசியாவை சுத்தி பார்க்க பல இடங்கள் இருக்குதுங்க. அதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். ஸோ மலேசியாவுக்கு போனா தவறாம சுத்தி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்க ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light.
While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up.
A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice
only when the required amount gets collected. Now the drop fell. I am normal. I don't have any illness, Padma said in a soft voice. Raghav, but you? Padma, can you help me? Before Raghav could give an answer, Padma continued. I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian Army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, my parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ண
வானத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி காண்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வையில நிறைய நிபுணர்களை சந்திச்சுட்டு வரோம். அவங்க கிட்ட இருந்து பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அதுல ஒன்று முக்கியமானது ஓவியம். இந்த ஓவியம் பிறப்பாலேயே கண்டிப்பா அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அது 100க்கு 100 உண்மையும் கூட. ஓவியத்தால பல்வேறு நபர்களை தனக்கு சிஷியர்களா வச்சிட்டு இருக்கிற வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த ஓவியர் நிர்மல் குமார் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓவியம்னு எடுத்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று விஷயம். ஏன்னா ஓவியத்தை பார்த்த உடனே அதனுடைய எண்ணங்கள், வண்ணங்கள், இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால ஓவியம்ன்றது அனைத்து நபர்களுக்குமே ஏற்றக்கூடியது, இன்பமாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஓவியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் வந்தது? ஐ மீன், ஓவியம் வரையணுன்ற எண்ணம் வந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓவியத்தை பொறுத்தவரையில் ஒரு ஓவியனாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த இயற்கையே ஒரு ஓவியம் தான். இயற்கை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நேச்சர் இஸ் காட்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்ட் இஸ் மேன்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறவங்க எல்லாருமே ஓவியம் தான். அவர்கள் தூரிகையை பிடித்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை, பென்சிலை எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் எண்ணங்கள் அவர்கள் ஓவியர்களாக தான் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு கருத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவருடைய கற்பனையில் அவர் ஒரு சித்தரிக்கிறார், ஒரு கேரக்டரை அவரே சித்தரித்து பார்ப்பார். அவர் பார்த்துருக்காது. ஒரு ஆஸ்திரேலியாவை சொல்லும்போது அங்கே ஒரு கங்காருவை பார்த்தேன் என்று ஒரு சொல்லும்போது இவருடைய மனத்திரையிலே ஒரு கங்காருனுடைய படத்தை அவர் சித்தரித்துக் கொள்கிறார். ஸோ இது எல்லாரிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஓவிய திறன். ஸோ யாருமே ஓவியர்கள் அல்ல என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஓவியர்கள் தான். சில சமயங்களில் அவர்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவோ அல்லது வெளியே அதை படமாக வரைந்து காட்ட முடியாமல் இருக்குமே தவிர அவர்கள் எல்லாரும் அடிப்படையில் ஓவியர்கள் தான். ஒரு நிலவை பார்த்து ஒரு பெண்ணின் முகம் என்று வர்ணிக்கிறவர்கள் இருக்கார்கள். உதாரணம் சொல்லப்போனால் நமது தமிழகத்திலே ஏறக்குறைய முக்கால்வாசி மக்கள் சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், சினிமாவினுடைய பின்னணி, சினிமாவுடைய வாழ்க்கை முறை, இவைகளை சார்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டோம். இதுதான் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாருங்க, காலங்களில் அவள் வசந்தம். அதாவது வசந்தம் என்பது காலங்களில் சிறந்த காலம், வசந்த காலம், வசந்தமே வா அப்படின்லாம் சொல்லுவோம். வசந்தம், உன் வாழ்க்கையில் வசந்தம் வரட்டும்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக கலைகளிலே அவள் ஓவியம் என்று சொல்கின்றார். ஸோ ஓவியத்தை விட்டு வேறு எதுவுமே அவருக்கு உதாரணமாக சொல்வதற்கு தெரியவில்லை. காரணம், ஓவியம்தான் சிறந்தது. ஒரு பெண்ணை பார்த்து கலைகளிலே அவள் ஓவியம் போன்றவள் என்று சொல்கின்றார்னால் அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த ஓவியம்.
கண்டிப்பா சார். ஏன்னா எண்ணங்களை வண்ணங்களா மாத்துறவர் தான் ஒரு ஓவியர்னு சொன்னீங்க. கற்பனைகளை வந்து கதாபாத்திரங்களா மாத்துறவங்கன்னு கூட சொல்லலாம். சார், உங்களுடைய முதல் ஓவியம்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? என்னுடைய தாயார் சொல்ல கேட்டதுண்டு. நான் அதாவது எல்கேஜி படிக்கும் காலத்திலேயே வரைவேன் என்று அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் முடித்து நான் வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தை போட்டுவிட்டு எங்கேயாவது போய் செவற்றில் எங்கேயாவது வரைந்து கொண்டிருப்பேன் என்பார்கள். எங்கேயாவது ஒரு கொக்கு படம் இருந்தால் அந்த இடத்துல நான் நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி சிரிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் எனக்கு கொக்கு வரைய ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஏதாவது சிற்றுண்டி தயாரித்துட்டு எடுத்துக்கின்னு வருவாங்க. ஒவ்வொரு காம்பவுண்ட் சுவராக பார்த்துட்டு வரும்போது எங்கேயாவது கொக்கு இருந்தால் இவன் எங்கேயாவது கிட்டத்தலாம் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. சின்ன வகையில் அந்த விலங்குகள், இயற்கை போன்றவற்றை வரைவதில் ரொம்ப ஆசை இருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்தேன்னா மேகக்கூட்டங்கள் வரும்போது அவைகளெல்லாம் ஒரு கதாபாத்திரமாகவே பார்த்து பார்த்து பழகி போயிட்டேன். மழை பெய்து தண்ணீர் செவத்தில் நனையும் போது அந்த ஈரப்பதமான பகுதி ஏதோ ஒரு உருவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தும். ஒவ்வொரு விஷயங்களும் ஓவியமாகவே பார்த்து பார்த்து பழகி போய்விட்டதால் இது ரத்தத்தோடு ஊறி போன ஒரு விஷயமாகிவிடும். இதனால தான் என்னால் ஒரு விஷயத்தை, ஒரு சீக்வன்ஸை சொன்னாங்கன்னா அதை அப்படியே படமாக வரையக்கூடிய திறமையை நான் வளர்த்துக்கிட்டது காரணமே இதுதான். பார்த்தது இல்லாமல் ஓவியமாகவே பார்த்து பழகி போய்விட்டதால். ஓவியர் வரைகிற எல்லா ஓவியமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கே நிற்க வச்சு சில சிந்தனைகளை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ஓவியங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஓவியரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாடி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி நிறைய முடி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான தோற்றம் எதுக்காக சார்? அவங்க எதை நினைக்கிறாங்க? எதுக்காக வெளிப்பாடு இருக்குது? ஓவியர் என்பது முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வது பொறுமை. பொறுமை இல்லாவிட்டால் ஓவியம் வரைய முடியாது. ஸோ இந்த முடியை அதிகமாக வைத்துக்கொள்வது கூட ஒரு பொறுமை சார்ந்த விஷயம். அதனை பேணி பாதுகாப்பது, அதற்கு தைலம் தடவுவது, அதனை வாரிக்கொள்வது, அதனை அழகுற வைத்துக்கொள்வது. ஒரு பெண்களுக்கு நிகராக சில சமயம் நாங்கள் முடியை வைத்துக் கொள்வது உண்டு. இன்னும் ஒரு படி மேலே போனால் தாடி மீசை வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி ஓவிய கலைஞர் ஒரு ஜிப்பா போட்டு ஒரு ஜோல்னா பையை போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஓவியரை காட்டும்போது பெரும்பாலும் அந்த கேரக்டரை அப்படி தான் சொல்லியே பழக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ லியோனார்டோ டா வின்சி என்ற பிரபல ஓவியர், இந்த மோனாலிசா படத்தை வரைந்தவர், அவருடைய சாயல் பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய முடி வச்சிருந்தாரு. அவருக்கு பின்னாடி மைக்கேல் ஆஞ்சலோ, அப்புறம் வேன் கோவ், இப்படி ஒவ்வொரு ஓவியர்களும் அந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணம் தங்கள் முடியை ஒரு அழகான சிகை அலங்காரத்தில் வைத்துக் கொண்டிருந்தாங்க. அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு சில சமயங்களில் நான் கூட முடி அதிகமாக வைத்திருந்தது. சில சமயங்களில் வெட்டிக்குவேன், சில சமயங்களில் மீன் அதிகமாக வளர்த்து வச்சுக்குவேன். காரணம் என்னென்னா, அது அந்த தோளில் அந்த முடி உராசுவது கூட ஒரு இதமாக இருக்கும். அதே போல் நமது பொறுமையை சோதிக்கிறதாகவும் இருக்கும். அடிக்கடி தலையை வாரிக்கொள்ளும், அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கொள்ளும். என்னென்னா, நம்ம எப்படி தோற்றம் அளிக்கிறோம், பிறருக்கு நம்முடைய தோற்றம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறதுல ஒரு கவனம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய முடியை வச்சிருப்பவர்கள் வந்து நமது விஞ்ஞானிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கும் எனக்கு அதிகமான விளக்கத்தை சொல்வதற்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இந்த முடியை அதிகமாக வைத்துக் கொள்வதும் அதை பராமரித்துக் கொள்வதும் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சார். ஓவியர்கள் எல்லாமே தன்னுடைய தோற்றத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான காரணம் வந்து ஒரு பொறுமை அப்படின்றது இன்னைக்கு எனக்கு தெரிய வருது. சார், ஓவியத்தை வரையறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பிறப்பால் வந்து ஒரு ஓவியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ கையில் கிடச்சிதுன்னா ஏதாச்சும் ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருப்போம். அது எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒன்று. ஆனால் எல்லாராலையும் ஒரு நல்ல ஓவியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கேள்விக்குறி தான். ஒரு ஓவியராக ஆகணுன்றவங்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் இருக்குது சார்? அது அந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டா அவங்களால ஓவியர் ஆக முடியுமா, இல்லை வந்து அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா சார்? நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டது போல அது உணர்வு சார்ந்த விஷயம் என்பதில் 100க்கு 100 ஐயம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு ஓவியத்தை ஒரு கல்லூரியில் சென்று படிக்கும், ஓவிய பள்ளியில் சென்று படிப்பவர்கள் அதை தங்களது உழைப்புக்காக பயன்படுத்துவதற்காக படிக்கின்றார்கள். ப்ரொஃபஷனலுக்காக படிக்கின்றது வேறு, ஆத்ம திருப்திக்காக படிக்கின்றது வேறு. ஸோ ஒரு ஓவிய பள்ளியில் போய் நான் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு பள்ளியில் வேலை கிடைச்சிடும், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு வரேன். இது ஒருவருடைய வகையானது. இன்னொருவர் வந்து எனக்குள்ளே ஒரு ஓவிய திறமை உறுத்திக்கினே இருக்குது, எதையாவது நான் சாதிக்கணும், எதையாவது நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், ஐ ஹேட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், இந்த ஓவியத்தின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லணும். அப்படி நினைக்கிறவர்கள் தான் நிலைத்து நிற்கக்கூடிய ஓவியர்களாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, பண்டை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் டைமில் கூட பல கார்ட்டூனிஸ்ட்டுகள் கைது செய்யப்பட்டார்கள். ஓவியர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, சமூக அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாததால் அவருடைய வெளிப்பாடு வந்து கார்ட்டூன்களாக வெளிவந்ததால் இப்போ ஹிட்லர்லாம் பல ஓவியர்களை பிடித்து அடைத்து வைத்திருந்தது கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னென்னா, கலைஞன், ஓவியர் கலைஞன் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கலைஞர்களுக்கும் சமூக அவலங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே தான் சில சமயங்களில் அவர்கள் பர்ஸ்ட் ஆகி வெளிவருகிறார்கள். இந்த வகையில் தான்
சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை படமாக கூட நாம் வரைவது உண்டு. உதாரணத்துக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் சமூகத்தில் நம்ம அதை சாதாரண ஏற்றுக்கொள்ள அநீதிகளை பார்ப்போம். 4 பெண்கள் உட்கார்ந்து ஒரு குழாடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருப்பார்கள். அவள் அன்றைக்கு நடந்த ஒரு தொலைக்காட்சி தொடரை பற்றி பேசிட்டு இருப்பார்கள். ஆனால் குடத்தில் தண்ணீர் ஃபுல்லாக நிறைந்து வழிந்து ஓடிவிடும். ஸோ தண்ணீர் விரயமாவது மட்டுமல்ல, அவருடைய நேரம் விரயமாகிறது. இது படமாக வரைந்தால் பலரும் பாராட்டியிருக்காங்க இந்த படங்களை பார்த்து. அதே போல் இந்த மதுவுக்கு அடிமையானவங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் அடிமையானவங்கெல்லாம் அவங்களே எப்படி அவங்க வாழ்க்கை கெட்டு போகிறவங்கள படமாக பண்ணியிருக்கிறோம். இதே போல் இந்த நமது பெண் குழந்தைகளுடைய அவலங்கள் இன்றைக்கு அதே நேரத்தில் இந்த ஃபீமேல் சைல்டு இன்ஃபென்டிசைடுன்னு சொல்கிறாங்க, பெண் சிசு கொலை குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. ஸோ இவைகளெல்லாம் சமூகத்துக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்குள் இருப்பதாக தோன்றியதால் தான் இதெல்லாம் வரைய முடிந்தது. என்னை யாரும் கட்டாயப்படுத்தி இது வரைய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் சமூகத்துக்கு நாம் வந்த சமூகத்துக்கு எதையாவது சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்ன்றதுக்காக நிறைய சமூக அவலங்களை படமாக பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, இவைகளுக்கு காலப்போக்கில் இவை மறைந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு பழைய படங்களை நாம் பார்க்கணும், பழைய ஓவியங்களை பார்க்கணும். சில படங்கள் சில பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஓவியனுடைய கால் தூசிக்கு நிகராக கூட நாம் இருக்க மாட்டோம்லாம் என்ன தோன்றும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சமூக அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல ஓவியர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சார், ஓவியத்தை பொறுத்த வரையிலும் எத்தனையோ வகைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொன்னா ஆயில் பெயிண்டிங் சொல்றோம், பிரஷ் பெயிண்டிங், இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் சுற்றி சொல்றோம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு சார் ஓவியங்களை பொறுத்த வரையிலும்? இன்றைய சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு விதமான ஓவியங்கள் உருவாகி கொண்டிருக்கு. இந்த நவீன ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு போனோமானால் இந்த மணல், மண், களிமண், தாவரங்கள், பட்டைகள், இலைகள், வேர்கள் இவைகளிலிருந்து பெறப்படுகின்ற வண்ணங்களை வைத்து வரைந்த ஓவியங்கள்லாம் நாங்கள் அஜந்தா குகை ஓவியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பல சரித்திர புகழ் வாய்ந்த ஓவியங்கள்லாம் இந்த ரசாயன கலப்பில்லாத வண்ணங்களால் கலந்து வரையப்பட்டிருக்கும். ஸோ கலர்கள் இன்றைக்கு நினைத்த கலர், ஒரு பெண் போய் தனது ஜாக்கெட்டுக்குரிய மேட்சிங் கலர் எடுப்பது போன்று, அதாவது வண்ணங்கள் அடுக்காக கடைகளில் இருக்கின்றது. நமக்கு தேவையான கலரை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, வண்ணங்களை உருவாக்க வேண்டிய காலம் இருந்தது. நமக்கு ஒரு சிவப்பு வண்ணம் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு 10 வண்ணங்களை அதிலே மாற்றி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் ஆயில் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், நைஃப் பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங், அதாவது எந்த ஒரு உபகரணமும் எடுத்துக்கலாமல் கைகளிலே தொட்டு படங்களை அப்படியே வரைவது. இதுபோல் பல விதமான ஓவிய பரிமாணங்களை நம்ம பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், நாளுக்கு நாள் மாறி வரக்கூடிய இந்த ரசனை மக்கள் மத்தியிலே, உதாரணமாக சொல்லப்போனால் ஓவியர் பிகாசோவுக்கு பின்னால் இந்த நவீன ஓவியங்கள் என்று பெருமையாக பேசப்பட்டது. சில சமயங்கள் அந்த ஓவியருக்கு மட்டும்தான் அதோடைய அர்த்தமே தெரியும். அந்த படம் சொல்ல வந்த மெசேஜ் என்னங்கிறது இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அது யாராவது எடுத்து சொல்ல வேண்டும் என்றதால் அதுக்கு அந்த ஓவியர் சில குறியீடுகளை வைத்திருப்பார். ஆனால் மரபு ஓவியங்கள் பார்த்தோமானால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைக்கும் ஹைக்கூ கவிதைக்கும் வித்தியாசங்களை பார்க்கணும். அதுபோல் சில ஓவியங்களை பார்த்ததுமே நமக்கு அதனுடைய செய்தியை நமக்கு மனதில் பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு சில ஓவியங்களை மணிக்கணக்காக பார்த்தாலும் அந்த ஓவியர் சொல்ல வந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஓவிய புகழ் எவ்வளவோ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மோனலிசா ஓவியத்தை பொறுத்த வரையிலும் அவங்களுடைய கண் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி சர்ச்சைக்குரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓவியத்தை நம்ம பார்த்து எடுத்துக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னீங்க சார் கவிதைகள்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த ஓவியம் வரைகிறவங்களுக்கு கவிதை எழுதும் திறன், அதாவது கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கவிதையை நிறைய எழுதி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளாரையும் இருக்கா? நீங்கள் எழுதின கவிதைகள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார். எனக்கு கவிதை என்று சொல்லும்போதால் கவிதைகளை ரசிப்பது உண்டு. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நான் கவிதைகள் எழுதுவதில்லை. ஆனால் கவிஞர்கள் நண்பர்கள் கூட்டம் என்னோட எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். என்னோடு அதிகமாக நட்பு வைத்திருப்பவர்களாம் கவிஞர்கள். சில சமயங்கள் என்னுடைய சிந்தனைகள் அவர்கிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் கவிதை எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி என்னோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தங்கராஜன் சொல்லி, அவர் என்னோடு நான் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது அவர் என்னோட பக்கத்துலேருந்து உரையாடி கொண்டிருப்பார். அன்றைக்கு கிடைத்த ஒரு தகவலை நான் சொன்னால் குறிப்பிட்ட சில மணித்துளிகளில் ஒரு கவிதை எழுதி காட்டி விடுவார். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஒரு கவிதையை சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னால் அது உடனே கவிதையை வடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் பொதுவாக சிந்திக்கின்றோம், பல காரியங்களை சிந்திக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு நிலவை பார்த்து ஒரு கவிஞன் அது தன்னுடைய காதலினுடைய முகம் என்று சொல்லுவான். அதே ஒரு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு ராமன் சொன்னால் அது ஒரு தோசை மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அவருடைய கற்பனைகளுடைய வேறுபாடு தான், அவருடைய பார்வையினுடைய வேறுபாடுகள்.
நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய வண்ணங்களாக தெரிஞ்சும் போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து ஓவியம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த ஓவியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஓவியம் வந்து எங்கேயாச்சும் ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கடையின் விளம்பர பலகையில் கூட வந்து ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு விஷயங்களை தான் நம்மளால் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்முடைய கை ஓவியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓவியர்களுக்கு எந்த ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போவோமானால் நம்ம பேருந்தில் போகும்போது 2 பக்கமும் பார்ப்போமானால் பெரிய அளவு ஹோர்டிங்ஸ், அதாவது விளம்பர பலகையில் சாரம் கட்டி அங்கே நின்று ஓவியர்கள் வண்ணங்களை தீட்டி எழுதி கொண்டிருப்பார்கள், விளம்பரங்களை எழுதி கொண்டிருப்பார்கள், சுவர்களிலே படங்களை வரைந்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஓவியம் அப்போது நன்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. திடீரென்று இந்த டிஜிட்டலைஸ்ட் ஆர்ட்னு ஒன்று வந்தது. அதாவது அந்த கணினி மூலமாக எண்ணியல் சார்பான ஓவியங்கள் அவைகள் வந்ததுமே அந்த விளம்பரத்துக்கு அவைகளை பயன்படுத்துறதுக்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். காரணம் என்னென்னால் வெகு துரிதமாக அவருடைய தேவை நிறைவேறிவிடுகிறது. மிகவும் சீக்கிரமாக அவருடைய எண்ணம், எனக்கு ஒரு விளம்பர பலகை வேண்டும் என்று ஓவியரிடம் போய் ஒரு வாரம் என்னால் இந்த அவசர உலகத்தில் என்னால் அவரோடு நின்று கொள்ள தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் நேராக நான் டிஜிட்டல் போர்டு போட்டுக்கிறேன். ஆனால் டிஜிட்டல் போர்டுடைய ஆயுளுக்கும் கையால் வரைகின்ற ஒரு போர்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் இன்று ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அந்த உணவே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லும்போது முக்கியமாக நாம் உழைப்பதே உண்பதற்காக தான். அந்த உணவே ஃபாஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கும்போது இதை மட்டும் எப்படி நாம் தடுத்துக்கூட முடியாது. காரணம், எல்லோருமே துரித வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவைக்கேற்றமான வண்ணம் அவருடைய படங்கள் அங்கே டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த டிஜிட்டல் முறையில் வரக்கூடிய படங்கள் ஒரு ஓவியர் வரைந்ததாக தான் இருக்கும். பெரும்பாலும் இயற்கை மற்றும் ஃபோட்டோகிராஃப்ஸ் தவிர்த்து ஓவியங்கள்னு சொல்ல போனால் இன்னொருத்தர் வரைந்தது தான் அவர்கள் பதிவு செய்து திரும்பவும் அதை நம்ம கொடுக்கிறார்கள். இதில் வந்து நாம் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல. ஓவியர்கள் என்று பார்த்திங்கன்னா அந்த ஓவியக்கலையை மறந்து ஒரு பாதுகாப்பு தொழில் மற்ற ஏதாவது தொழிலுக்கு போய்விடுகிறார்கள். காரணம் என்னென்றால் அவருடைய செவ்வாய்கள், அவருடைய வாழ்க்கை முறை வந்து மிகவும் அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு ஓவியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அதனால் அவர்கள் வேறு தொழிலுக்கு போனார்கள். அவருடைய தூரிகைகள், அவருடைய வண்ணங்கள் எல்லாம் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றன. கேட்டால் எங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஓவியம் கை கொடுக்க தவறிவிட்டது, நவீன காலத்தின் நவீன முறை கணனி வந்து எங்கள் தொழிலை பாழாக்கி விட்டது தான் சொல்வார்கள். இருப்பினும் இந்த கற்பனை திறன் வாய்ந்த ஓவியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்னும் இந்த பிரதான மாத இதழ்கள், நாளிதழ்கள், சஞ்சிகைகள், புத்தகங்கள் இவைகளுக்கு படம் வரைவதற்காக அந்த கருத்தை சொன்னால் அதை உடனே வரைந்து கொள்வதற்காக ஓவியர்களும் தேடி வருகிறார்கள், என்னிடம் வருவார்கள். உதாரணத்துக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஸ்டோரி போர்டுன்னு சொல்வார்கள். அதை ஒரு தயாரிப்பாளரிடம் ஒரு இயக்குனர் கொண்டு போய் தன்னுடைய கதையை சொல்லும்போது அந்த ஸ்டோரி போர்டு என்று ஒன்று வைத்துக்கொள்வோம். அதில் கதைக்கு பக்கத்திலே அந்த கேரக்டருடைய படம், அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சியினுடைய அமைப்பை படமாக வரைந்து கொடுப்போம். இது ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். என்னதான் வாயில் அந்த டைரக்டர் இயக்குனர் வந்து இது இப்படி இருக்கு சார், இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஹீரோயின் வர்றாங்க, அப்படி நேராக ஒரு கார் வருது சார் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் அப்படியே காதல் கேட்கும்போது அந்த படமும் அவருக்கு காட்டப்படும் போது அவர் கொஞ்சம் திருப்தி ஆகிவிடுறது. இந்த ஸ்டோரி போர்டு என்பது இன்றைக்கு வரைக்கும் பயனுள்ளதாகவே இருக்கின்றது. பெரும்பாலான ஓவியக் கல்லூரி மாணவர்கள் இந்த தொழில் செய்கிறார்கள். இயக்குநர்கள் போய் அவர்கள் வீடுகளில் சென்று அவர்களை அழைத்து கதையை சொல்வார்கள். சொல்லி அவரோட கூட இருந்து அந்த ஸ்டோரி போர்டு படத்தின் ஒரு ஸ்டோரி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான படங்கள், அதில் கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுற பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு போகும்போது நடுவில் ஒரு பெரிய படம் ஒன்று போட்டு காட்டுவோம். அதான் அந்த கதையினுடைய அந்த கிளைமேக்ஸ் உச்சக்கட்டம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஓவிய திறமை வாய்ந்த, கற்பனை திறமை வாய்ந்த ஓவியர்களிடம் இருப்பதால் தான் ஏதோ ஓரளவுக்கு இந்த ஓவியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் வந்து குறிப்பாக கணினி யுகம் மாறிட்டு வந்த போதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்ஸில் கூட வந்து கார்ட்டூன் கதாபாத்திரம் வந்து நம்மளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஓவியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் வந்து இயற்கை காட்சிகளை வந்து அதிகமாக வரைவார், ஒருவருக்கு வந்து பார்த்ததை வந்து அப்படியே வரைகிற திறன் இருக்கும், ஒருவங்களுக்கு வந்து ஒரு உருவத்தை ஒருத்தவங்களை உட்கார வச்சு அதே மாதிரியான ஒரு நகல் எடுக்கக்கூடிய ஒரு திறமை கூட இருக்கும். அந்த மாதிரியான திறமைகளில் உங்களை பொறுத்த வரைக்கும் நிர்மல்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே வரைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வரையும் போது, குறிப்பாக ஒருத்தவங்களை முகம் வரையும் போது ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து கண் வரைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒருவருடைய உருவத்தை வரையும் போது எப்படி சார் வரைவீங்க, அதை எப்படி பார்க்கலாம்? ஒருவருடைய உருவத்தை பார்த்து வரைவது என்பது நாம் எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். அதை ஒரு பொருளாகத்தான் பார்க்கின்றோம், அவரை உருவமாகத்தான் பார்க்கிறோம், தவிர ஒரு உயிருள்ளவராக நினைத்து பார்ப்பதே இல்லை.
அவர் நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அவர் எதிரில் இருக்கிற ஒரு பொருளாக பார்த்து அப்படியே நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்திட்டோம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என் எதிரில் இருக்கிறீங்க, உங்களை நான் பார்த்து வரைவதனால் என்னுடைய மனதில் பலவிதமான சிந்தனைகள் வந்து உறுத்தி கொள்ளுமானால் வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் டிலீட் பண்ணிடுறேன், வெளியே அனுப்பிவிட்டு நானும் நீங்களும் மட்டும் என்ற ஒரு இந்த உலகத்தில் நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம், உங்களை நான் பார்த்து வரைய போகிறேன். என்னென்னா உடனடியாக என்னுடைய கைகள் வந்து உங்களுடைய கண், மூக்கு, வாய், இந்த முகவாய், தாடை, கழுத்து, அந்த மவுஸில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் மவுஸில் ஒரு அவுட்லைன் போடுற மாதிரி அந்த கை தான் என்னுடைய மவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த அப்படியே வரைஞ்சி விடுறோம். உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்னால் வரைஞ்சி விடுவோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வரைஞ்சிட்டு அந்த கண் உயிரோட்டத்தை கொடுக்கும்போது தான் எனக்கு நீங்கள் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த கண்ணை வரைவேன். அந்த கண்ணுக்கு கடைசியாக ஒரு உயிரோட்டம் கொடுப்போம். ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்து ஒரு லைட்டிங் கொடுத்தோம்னா எதிரில் இருப்பவர் தன்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டார். சில சமயங்களில் நாம் வரைவது நமக்கு திருப்தியாக இருக்கும், ஆனால் எதிரில் இருப்பவருடைய திருப்தி தான் நம்முடையது என்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். என்னென்னா அதான் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. காரணம் என்னென்னா, நான் வரைந்து கொள்ளும் போதே சில சமயம் பார்ப்பேன், அந்த எதிரில் இருப்பவர் அப்படி கண்களை உயர்த்தி மெதுவாக பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் ஒன்று பூர்த்துக்குவார். ஆஹா, நம்ம உருவம் வருதா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரும்போதே எனக்குள்ளே ஒரு பூஸ்டிங் கிடச்சிருது. ஆஹா, கிளையண்ட்டுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துருச்சு, அவ்வளோதான், இனி அவர் திருப்திப்படுத்திட்டோம்னு. ஆனால் எல்லாருடைய முகத்தை வரைவதும் கஷ்டம், எல்லாருடைய முகமும் ஈஸியாக வரைந்து விட முடியாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனோட பிறந்திருக்கிறான். இந்த கை விரல் அடையாளம், கை ரேகைன்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா, அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் என்பது இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் வரைவோம், சினிமா வரைந்த காலத்தில். அதுக்கப்புறம் அரசியல் வந்தது. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் மூப்பனார் அவர்களை வரைவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மா வரைவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களை வரைவது சுலபமாக இருக்கும். கலைஞர் அவர்களை வரைவது, ஏன்னா பார்த்து பழகி போன முகங்களை வெகு எளிதாக வரைந்து விடலாம். மூப்பனார் சார் வந்து திடீர்னு அரசியலுக்குள் வரவே அவரை வரைவது கஷ்டமாக இருந்தது. சில சமயங்களில் டெல்லி கணேசான்னு கேட்கக்கூடிய அளவுக்குலாம் இருந்தது. அவரை வரைந்ததுக்கப்புறம் யார் சார், டெல்லி கணேசா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஓவியத்தில் சில விஷயங்கள் பழக்கப்பட்ட முகங்களை சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். கண்ணை மூடிட்டு வரேன். மன்மோகன் சிங் சார், மோடி சார், அவங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு வரைஞ்சிருவோம். அதாவது அவர்களெல்லாம் மனதிலே ரெஜிஸ்டர் ஆனவங்க. சோனியா காந்தி அம்மா இருக்காங்க, ராகுல் காந்தி சார் இருக்கார், இவங்களெல்லாம் சாதாரண வரைந்து விடலாம். ஆனால் திடீர்னு ஒருவர் வந்து ஒரு ராஜ்நாத் சிங்கோ ஒரு அமித்ஷாவை வரையும் போது கொஞ்சம் யோசிப்போம், இவர்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவர்கள் வருவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல்யமானவர்களை பாதி பார்த்து வரைஞ்சா போதும், மீதி நம்ம கற்பனையிலே வரைஞ்சி தள்ளின்னு போயின்னு இருப்போம். காரணம், ஒருவரை பார்த்து வரைவது என்பது, ஏன்னா நம்ம கேள்விக்கு திரும்ப வரணும். ஒருவரை பார்த்து வரைவதற்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா அந்த எக்ஸ்டர்னல் அந்த இதெல்லாம் மறந்துடணும். வெளி தொடர்பு, நம்ம சிந்தனைகளில் வேறு விதமான ஒரு அழுத்தம் இருந்தால் நிச்சயமாக வரைய முடியாது. நம்ம அந்த நிலைக்கு வருவது ஒரு யோக நிலைன்னு. ஓவியர்கள் இருக்கும் பெரும்பாலும் அந்த நிலை தானாக வந்துடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்துடும். எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு பிளாங்காக, உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாங்க், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை அப்படியே பார்த்து வரைகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பழைய நிலைக்கு திரும்பிடுறோம், கலகலப்பாக மாறிடுறோம். உதாரணத்துக்கு சிஎம்சி மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ஃபண்ட் கலெக்ஷனுக்காக வரைய சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு பணம் வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு நாளைக்கு வரைவோம். ஒரு நாள் எங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அவர் ஏழைகளுடைய கிறிஸ்துமஸ் செலவுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னென்னா, நம்மளால் அந்த ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணில் செய்த மாதிரி சின்ன ஒரு காரியமாக நம்மளால் செய்ய முடிந்தது என்பது திருப்தியோடு போவோம். இதுக்கு நாங்கள் எதுவும் எந்த விதமான ஒரு கைங்கரியும் பெற்றுக்கொண்டதில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதை செய்துட்டு இருக்கோம். நல்ல காரியங்களுக்காக சிலர் ஒரு ஃபண்ட் ரேசிங், ஒரு நிதி திரட்டுதல், அல்லது ஒருத்தரை மகிழ்விக்கணும், ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு வரைய சொல்லுவாங்க. அவங்கள உட்கார வச்சு வரையும் போது அவரோட திருப்தி என்னதான். நம்ம இப்போதெல்லாம் கைபேசியிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கைபேசியிலே நம்மளுடைய முகங்களை பார்த்துக்கினாலும் அது ஒரு பென்சில் ஒரு காகிதத்தில் வரைஞ்சி கொடுத்தா அதுக்கு அவர்கள் படுகின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு தனியாக இருக்கும். கண்டிப்பாக 100க்கு 100 நீங்கள் சொன்னது உண்மையான ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவியருக்கு வந்து சமூக அக்கறை, சமூக வெளிப்பாடு அதிகம் இருக்கிறதுன்றது வந்து அடிப்படையாக எல்லாரும் கேள்விப்படுற ஒன்று. நீங்கள் சொல்லும்போது அது 100க்கு 100 நான் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சார் இருக்கேன். சார், பொதுவாக இந்த ஓவியத்தை பொறுத்தவரையிலும் ஓவியர்கள் அந்த காலத்தில் வந்து அரசவை கவிஞர்கள் இருந்த மாதிரி ஒவ்வொரு அரசருக்கும் கீழே ஒரு ஓவியர்கள் இருந்து தன்னுடைய நிலைகளை வந்து ஓவியமாக வரைஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சன்மானம் வழங்கினது எல்லாம் கூட நம்ம வரலாறுகளை படிக்க முடியுது. நீங்கள் வரலாற்று நிகழ்வுகளை வந்து குறிப்பாக சிப்பாய் மூட்னி, அதாவது வேலூர் வந்து புரட்சியை வந்து அந்த வீரர்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தது வந்து உங்களுடைய ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை நீங்கள் எப்படி வரைஞ்சிங்க சார்? அதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நமது வேலூரை பொறுத்தவரையில் இந்திய சுதந்திர வரலாற்றின் முதல் புரட்சியாளர்கள் நம்ம வேலூர்காரங்க தான். அது மாற்றவோ மறக்கவோ முடியாது. ஆனாலும் அது இன்னும் தேசிய அளவில் பேசப்படவில்லை என்பதுதான் வருத்தத்தக்க விஷயம். இருந்தாலும் சிப்பாய்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து
முதல் படிக்கட்டில் புரட்சி ஏற்படுத்தி வைத்தார்கள், ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் என்பது சரித்திரங்கள் மூலமாக நாம் படிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய உள்ள உணர்வு பார்க்கும்போதெல்லாம் சில பாடல்கள் கேட்போம். சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்திடை பாரினிலே, எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ மேனியிலே, இந்த மண் மேலே ரத்தங்களை சொரிந்தனரோன்னு பாரதிதாசன்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலாம் கேட்கும்போதெல்லாம் யாரோ ஒருவர் யாருடைய சுதந்திரத்துக்காக, தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினுடைய சுதந்திர வாழ்க்கைக்காக தங்கள் ரத்தத்தை சொரிந்தார்களே, இவர்களை மறந்து விட்டோம் என்று அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. ஒரு சமயம் இதை சம்பந்தப்பட்ட சில அந்த ஆய்வாளர்கள், சரித்திர ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் இவரோடெல்லாம் கலந்து பேசி சிப்பாய்களுடைய ஆண்டு ஒன்று வரும்போது 2010 நாங்கள் இதை ஒரு ஓவிய கண்காட்சியாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு 100 சவுக்கடி வாங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் சிப்பாய்கள் தள்ளப்பட்டார்கள். அதாவது வெள்ளையர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் 100 சவுக்கடி வாங்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்த சிப்பாய்களில். அவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து சாட்டையால் அடிப்பது போன்ற ஒரு படத்தை வரைஞ்சேன். இந்த படம் பலராலும் பாராட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி சிப்பாய்களுடைய அந்த ரகசிய ஒரு ஒன்று கூடல் வைத்திருந்தாங்க. ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஒன்று வச்சு எப்படிலாம் நம்ம அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடணும்னு ஒன்று கூடி ஒரு நாள் இரவில் பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு 10 சிப்பாய்ங்க உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சேன். ஒரு நெருப்பு மத்தியில் எரிய வச்சு அந்த குளிர் காய்ந்து கொண்டு பேசுவது போன்ற ஒரு படம். ஓகே, கண்டிப்பாக சார். ஏன்னா அன்னைக்கு இருந்த போராட்ட காலங்களில் இன்னைக்கு கேமரா அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை இன்னைக்கு நடந்தது நம்மளோட கண் முன்னாடி பார்க்க வைக்கிறது ஒரு ஓவியம். அது ஓவியர் வரைஞ்சது அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பாக நான் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது ஓவியத்தால் மட்டும்தான் முடியும். சார், இந்த ஓவியத்தை பொறுத்த வரையிலும் சொன்னீங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஓவியத்தினுடைய வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த ஓவியம் சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இன்னைக்கு அதனுடைய படிப்புகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த கல்லூரிகளில் இருக்கு, அது யார் யாரெல்லாம் படிக்கலாம்? ஓவியம் கற்றுக்கிறதுக்கு பல வழிகள். இன்றைக்கு அரசு கல்லூரி இருக்கின்றது, சென்னையில் எழும்பூரில் கவின் கல்லூரி ஓவிய கல்லூரி இருக்கின்றது. தனியார் கல்லூரி பாண்டிச்சேரியில் இருக்குது. கும்பகோணத்தில் அரசு கல்லூரி இருக்கின்றது. இது தவிர்த்து பிற மாநிலங்களில் கூட நிறைய ஓவிய கல்லூரிகள் இருக்கின்றன. காரணம், ஓவியத்தினுடைய அந்த உண்மை நிலையை அவர்கள் அறிந்ததுபடியால் தான் அவற்றுக்கு ஒரு கல்லூரியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கு படித்து இன்றைக்கு ஓவிய கலைஞர்களாகவும் சினிமா இயக்குநர்களாகவும் சினிமா நடிகர்களாகவும் இருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம நடிகர் சூர்யாவினுடைய தந்தையார் சிவகுமார் அவர்கள் எக்மோர் ஓவிய கல்லூரியில் படித்த ஒரு ஓவிய பட்டப்படிப்பு முடித்தவர். அவரை பற்றி சொல்லப்போனால் அவரும் தன்னுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங் டைமில் கூட பார்த்து பிற நடிகர்களை வரைந்து கொடுத்ததாகலாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஸோ பல பிரபலங்கள் படித்து வெளியே கல்லூரிகளிலே இன்றைக்கு படித்து விட்டு வெளியே வந்திருக்க எல்லோருக்கும் பணி கிடைத்தது என்பது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லோருக்கும் வேலை கிடைக்கவில்லை. சில சிறப்பம்சங்கள் கொண்ட சில மாணவர்களை சினிமாவுக்குள் போய்விட்டார்கள். சினிமாவுக்குள் போய் ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி கலை, தோட்டாத்தரணி அந்த போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு அரசு வேலை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதே ஓவிய பட்டப்படிப்பு முடித்தவர்கள். காரணம், எல்லோருக்கும் எல்லாமே அமைவதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை. சிலர் தங்களுடைய விடாமுயற்சினாலும் கடின உழைப்பினாலும் வாழ்க்கையில் முன்னேறி ஓவியத்திற்கென்று ஒரு தனி இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் அந்த தாங்கள் கற்ற ஓவியத்தை முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று கூட நான் சொல்லலாம். அப்படியான முறையில் அவர்கள் வாழ்க்கையில் பின்தங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் படிப்பதற்கு ஆரம்பத்திலேயே பள்ளி படிப்பை முடித்ததுமே, அதாவது 12வது படிப்பு முடித்ததுக்கப்புறம் இவர்களுக்கு ஓவியக் கல்லூரி என்ட்ரன்ஸ் எழுதணும். அங்கே போனதும் முதல் கோர்ஸே இன்டர்வியூ என்ன, ஒருவரை நிற்க வச்சு வரைய சொல்லுவாங்க. அது எப்படியோ அந்த உருவத்தை வரைந்து காட்டினா போதும், அதான் இன்டர்வியூ, அதில் பாஸ் பண்ணிடலாம், மிக எளிதாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து படித்து 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று சொல்லி அதுக்கப்புறம் எம்எஃப்ஏன்னு ஒன்று இருக்குது. பிஎஃப்ஏக்கு அப்புறம் எம்எஃப்ஏன்னு பண்ணு, இப்படிலாம் படித்து ஓவியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படி ஓவியங்களை கற்றுக்கொண்டவர்கள் தனியாக கல்லூரிகள், ஓவிய பள்ளிகள் நடத்துகிறார்கள். அரசு பதிவு பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஓவிய பயிற்றுவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு விளம்பரம் செய்து இனி வரக்கூடிய ஓவிய மாணவர்களை தயார் செய்து அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னால், ஓவிய கல்லூரி மாணவர்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு கண்காட்சி வைக்கிறார்கள். அது பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ ஒன்று வைக்கிறாங்க. ரோட் ஷோன்னும் போது நமது இந்தியாவில் எல்லா மாநிலத்து ஓவியர்களும் அங்கே போய் இலவசமான ரோட் ஷோ அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த சாலை ஓரம் பூரா இவங்க எக்ஸிபிட் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான கட்டணம் வசூலிப்பதில்லை. ஆனால் பார்ப்பவர்கள் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விலையை கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிட்டால் இவர்களுக்கு லாபம், இல்லாவிட்டால் திரும்பி எடுத்து கொண்டு வந்து விடலாம்.
சார் நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ இது மாதிரியான படிப்புகள் விஷயங்கள் சொன்னீங்க, எங்கெங்கே இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஓவியம் படித்தவங்களுக்கு என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பணிகள் செய்யலாம் இந்த ஓவியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்குது, குறிப்பாக அரசு துறைகள் என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஓவியக்கலை ஆசிரியர்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது டெக்ஸ்டைல் டிசைனிங் என்று ஒன்று இருக்கின்றது. ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. சினிமா, இது தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மீடியா. இன்றைக்கு ஓவியர் வேலை இல்லாவிட்டால் ஒரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட போனால் வேலை கிடைச்சிடுதுங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம். ஆனாலும் இவருடைய வாழ்க்கைக்கு அது நிரந்தரமாக உதவ போவதில்லை. அரசு பணிகள் கொஞ்சம் தாராளப்படுத்தப்படலாம், இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அவருடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது கைகளில் வலு இருக்கும் வரை அவர்கள் வரையலாம். அந்த வலுவிழந்த கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அதுக்கப்புறம் உண்பதற்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. அவர்களுக்கு ஏதாவது ஓய்வூதியம் கிடைக்கப்பட வேண்டும். ஓவியர்கள் பலராலும் பாராட்டப்பட்டாலும் அவருடைய வீட்டுக்கு அடுக்கலையில் சென்று பார்க்கும்போது தான் அவருடைய உண்மையான நிலை தெரியும். வெளியிலே அவர் மிகவும் பெருமையாக பாராட்டப்பட்டு பொன்னாடை போர்த்தி அனுப்பிவிடுவார்கள். வீட்டில் சென்று பார்த்தால் அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவியர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக இருக்குன்றது இதுலேருந்து தெரிய வருது. சார், உங்களை பற்றி சொல்லும்போது நிர்மல்குமார், வேலூரில் நிர்மல்குமார் அப்படி எடுத்துக்கிட்டாவே அவர் ஓவியர் மட்டும் இல்லை, அவர் சிங்கரும் கூட, மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களை பற்றி பேசப்படுது. நீங்கள் ஓவியம் அல்லாது என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? ஓவியம் என்னோட வாழ்க்கையினுடைய அதாவது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்று. அதற்கு பின்னால் சொல்ல போனால் ஒரு இயற்கை ஆர்வலர். மரங்கள் நிறைய வளர்க்கணும். பார்க்கும்போதெல்லாம் கட்டாந்தரைகளை பார்க்கும்போதெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இந்த கட்டாந்தரைகள் மரங்கள் வளர்க்கப்படும். நிறைய இடங்களில் மரங்களை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். பலருக்கு மரங்களை மர கன்றுகளை கொடுக்கின்றோம். அதை ஊக்குவிப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் மரத்தை மனிதன் தான் வளர்க்க முடியும் இல்லைங்களா? அதனால் நம்மை விட்டால் வேறு தானாக வளர்வதற்கு இனிமேல் வாய்ப்புகளே குறைவு. இயற்கையாக ஒரு காலத்தில் வளர்ந்த மரங்கள் என்று சொல்வார்கள். இன்று அதற்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நிறைய ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கின்ற மரங்களும் போயின்னு இருக்குது. மரங்கள் இல்லாவிட்டால் மனிதனே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மரங்களை வளர்ப்பதற்கு உதவி செய்கின்றோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா ஒரு அங்கீகாரம் இருக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவது ரொம்ப பொக்கிஷமான விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான். ஏன்னா இந்த ஹார்ட் விஷயங்கள்ன்றது நிறைய விஷயங்கள், ஓவியம் சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நிர்மல்குமார் சார் சொன்ன மாதிரி ஓவியங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து இருக்கு, எண்ணங்கள் வண்ணங்களாக மாறி நம்முடைய சந்தோஷங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஓவியங்கள் இருக்குது. அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அது எப்படியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓவியத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்ற விஷயங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த நிர்மல்குமார் சார் மூலிமா நமக்கு தெரிய வந்தது. அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என் ராஜா, பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட். வெள்ளூரில் பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர் கடந்த 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் எம்பிபிஎஸ் படிப்பு சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறமா எம்டி மேற்படிப்பு சண்டிகரில் படித்தேன், பிஜிஐ சண்டிகரில். அதுக்கப்புறம் 3 வருஷம் சிஎம்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பொது மருத்துவத்துறையில். அப்புறம் ரொமட்டாலஜி துறைக்கான மேற்படிப்பு டிஎம் ரொமட்டாலஜி 3 வருஷம் சென்னையில் முடிச்சுட்டு இப்போ வேலூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ரொமட்டாலஜி பற்றி நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? ஆர்த்தோக்கும் இதுக்கும் நிறைய ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை எல்லாமே எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் அணுக முடியுமா? இல்லை, இது ஒரு
பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரொமட்டாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், இப்படி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பொது மருத்துவம் முடிச்சுட்டு அடுத்து 3 வருஷம் மேல் படிப்பு படிக்கிறதா இந்த ரொமட்டாலஜி துறை. ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது வேற லைனில் போகிறது, அது சர்ஜரி ஃபீல்டு. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு, ரெண்டுத்தும் வேறு வேறு சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ரொமட்டாலஜி அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு, தசை மற்றும் இணைப்பு திசு. இதுதான் வந்து இதோட இது. 2 எலும்புகள் சேர்ற இடம் தான் வந்து மூட்டு, ஜாயிண்ட். சரிங்களா, 2 எலும்பு சேர்ற இடம் ஜாயிண்ட். ஸோ இப்போ எலும்பில் பிரச்சனை இது கிடையாது, நம்ம பிரச்சனை வந்து ஜாயிண்ட்டில் பிரச்சனை. 2 எலும்பு சேர, இப்போ உடம்புல எத்தனை எலும்புகள் ஜாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கையில் ஜாயிண்ட் இருக்குது, காலில் ஜாயிண்ட் இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் வர அத்தனை பிரச்சனைகளும் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த சேர்ந்திருக்கிற இணைப்பு திசு அதெல்லாமும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். சரி சார், இந்த நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன சார்? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? அந்த முதுகெலும்பு வீக்கமாக இருக்கலாம், இல்லை கை கால் வீக்கமாக இருக்கலாம், இல்லை முட்டி வீக்கமாக இருக்கலாம். இது வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ரொமட்டாலஜியில் என்னென்ன நோய்கள் இருக்குன்றது நமக்கு தெரியணும். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்ச்சலோட போறீங்க மருத்துவரை, காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? கிடையாது. காய்ச்சல் ஏன்றதுக்கு தான் மருந்து இருக்குது. காய்ச்சல் வந்து மலேரியா காய்ச்சல்னா மலேரியாவுக்கு மருந்து, டைஃபாய்டு காய்ச்சல்னா டைஃபாய்டுக்கு மருந்து, டெங்குனா டெங்குக்கு மருந்து. அதே மாதிரி முட்டு வலின்றது ஒரு நோயோடைய அறிகுறி. ஸோ முட்டு வலி ஏன் வருதுன்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தா தான் அந்த முட்டு வலி சரியாகும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, முட்டி வலி எந்த ரொமட்டாலஜி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வியாதிகள் இருக்கு. அனைத்துக்குமே அறிகுறி நோயாளிக்கு வரப்போகிறது வந்து முட்டி வலி தான். ஸோ முட்டி வலின்றது வந்து பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னா, முட்டி வலி இருந்ததுன்னா ஒரு வலி ஊசி போட்டுக்கிறாங்க, 4 நாளைக்கு வலி மாத்திரை சாப்பிட்டு வந்துடுறாங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி 4 நாள் கழிச்சு திருப்பி வலி வருது, திருப்பி வலி ஊசி போட்டுக்கிறாங்க, வலி மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆனால் இது நோயை குணப்படுத்துறதும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த முட்டிகள் வந்து தேயறதையும் வந்து அதாவது மூட்டுகள் பாதிப்படைகிறதையும் இந்த வலி மாத்திரை தடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரொமட்டாலஜியில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோய். இந்த நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலிக்கிறது, வீங்கிறது, காலையில் தூங்கி எழுந்தா விரல் மடக்க முடியாமல் இருக்கிறது. நாளடைவில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம சரியான முறையில் வைத்தியம் பார்க்கலைன்னா விரல் வளைஞ்சிடுறது, முட்டி தேஞ்சு போயிடுறது. குறிப்பாக வந்து இது பெண்கள் 20லேருந்து 40-50 வயசு, ஆனால் ஆண்களுக்கும் வரலாம், இப்போ குழந்தைங்களுக்கு வரலாம், 60 வயசுக்கு மேலேயும் வரலாம். ஸோ இதுதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட முக்கியமான நோய். இதே மாதிரி அடுத்து நாங்கள் அதிகமாக பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொரியாசிஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சொரியாசிஸ் நோய், இந்த தோலில் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு 40% சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் உடம்புல இருக்குது, நீங்கள் சொரியாசிஸ்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா அப்போ இதுவும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம அதிகமாக பார்க்கறது வந்து கவுட் அப்படின்னு சொல்கிற வியாதி. கவுட்ன்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டை விரலாண்ட வலிக்கும், வீங்கும், கால் கட்டை விரல் சரியாகவும் திருப்பி வலிக்கும், வீங்கும், இது ஒன்று. அப்புறம் நார்மலாக வயசில் எல்லாருக்கும் தேர முழங்கால் முட்டி தேய்மானம், வயசானவங்களுக்கு வர கழுத்து வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் தேய்மானத்தில் வருது. அடுத்து வந்து சின்ன வயசில் வர இடுப்பு வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பையனுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்தா காலையில் குடிஞ்சிட முடியும். அதெல்லாம் வந்து இந்த ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அது சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இது வலிக்கு வந்து மருந்து முறை கிடையாது. வலி 1000 காரணத்தினால வரலாம். அப்போ வலி வந்து இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குதுன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், தேய்மானமும் இருக்கலாம், இல்லை இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ், இல்லை கவுட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோட என்னன்னா, நம்ம நோய் வலி வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வலிக்கான காரணத்தை கண்டறியணுமே தவிர போய் வலி மாத்திரை போட்டுக்கூடாது. ஸோ இது எல்லாமே ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரிவு தான். சரி சார், இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா இதிலே வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்துருவாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக ஏதாவது விஷயம் செய்யலாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து எப்படி அவேர்னஸ் இருக்குது, அவங்க பிரிச்சுக்கிறாங்களா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நோய் இருக்குது, இவர்கிட்ட தான் போய் இப்போ பார்க்கலாம்? இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சில வரேன்னா, இதில் ஆர்த்தோபெடிக்ஸை தாராளமாக முட்டி வலியை பார்க்கலாம். இதில் அவங்களுடைய பகுதியும் தான் இது. முழங்கால் முட்டி தேஞ்சிருந்தால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்கக்கூடாதுன்றது இது எதுவும் கிடையாது. ஆனால் முடக்குவாத நோய் அப்படின்னு வரும்போது வந்து இது ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்ததுன்னா அவங்களே எங்களுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி முடக்குவாத நோய், அதாவது தேய்மானத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. முடக்குவாத நோயின்னு வரும்போது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்த்தோபெடிக்ஸையும் பார்க்காம, ரொமட்டாலஜிஸ்டையும் பார்க்காம, லோக்கலாக வந்து நாட்டு மருத்துவமோ இல்லைனா வந்து அங்கேயே ஊரில் கிராமத்தில் ஊசி போட்டுக்கிறது, வலிவா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தான் வந்து நாங்கள் வேணான்னு நினைக்கிறோம். ஒரு தடவை அவங்க கரெக்டாக அது பார்த்தாங்கன்னா என்னன்றது இது தெரியும். அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் வந்து பற்றாக்குறையும் நிறைய இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து 50-52 ரொமட்டாலஜிஸ்ட் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே மொத்தம் குவாலிஃபைடு ரொமட்டாலஜிஸ்ட் வெறும் 1000 பேர் தான்.
ஸோ நீங்கள் 52 ரொமட்டாலஜிஸ்டில் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 20 பேர் இருக்காங்க, திருச்சியில் ஒரு 18 பேர், கோயம்புத்தூரில் 4-5 பேர், மொத்தமாக இந்த வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் ரொமட்டாலஜிஸ்ட் கிடையவே கிடையாது. சிஎம்சி வேலூரை தவிர வேறு யாரும் ரொமட்டாலஜிஸ்ட் இல்லை நான் வந்தப்போ, நான் முதல்ல ஆரம்பித்தப்போ. ஸோ நாங்கள் முதல்ல 3 வருஷம் ஆரம்பிக்க முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை, முட்டி வலி தான் வந்து பார்க்கணுன்றதே உங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டாக வந்து இந்த மாதிரி வலி குறையுதோ, இதெல்லாம் மருந்துகள் இருக்குதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 4500 பேர் பார்த்துருக்குறோம் வேலூர் மாநகரத்தில் இந்த 3 வருஷத்தில். அதில் இந்த ரொமட்டாய்டு நோய் ஒரு 1000 பேருக்கு இருக்கலாம். ஸோ அவேர்னஸ் கம்மி. இதுக்கான விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உலக ஆர்த்தரைட்டிஸ் தினம் வருது, வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே. அந்த வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே அப்போ நாங்கள் நிறைய சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், இலவச மருத்துவ முகாம் செய்கிறோம் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி. இந்த மாதிரி அவேர்னஸ்களை பரப்ப முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுன்னா நோயாளிகள் வந்து இதை சீக்கிரமாக பயனடையலாம். நாளை வியாதி அதிகமாயிட்டு உடம்பு டேமேஜ் ஜாஸ்தி ஆகிட்ட அப்புறமா பார்த்துக்கிறதோட சீக்கிரம் பார்த்தா நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிகினிங் ஸ்டேஜிலே பண்ணிட்டா வந்து அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார், இந்த உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், சில விஷயங்களை சில உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயு அதிகமாகுது, சில பொருட்கள் ஃபேட்டை கம்மி பண்ணணும். ஸோ சில உணவு வகைகளை தடுக்கும் போது இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதில் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ரொமட்டாலஜி நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுட்டுன்னு சொல்கிற இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து பெண்களை தாக்குறது கிடையாது, குறிப்பாக ஆண்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருந்து முட்டி வலி வருதுன்னா நம்ம சொல்ல வர கருத்து அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட், மீன், மட்டன், சிக்கன் சுத்தமாக அதை வந்து நிறுத்திடணும் அவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி மற்ற எந்த விதமான மூட்டுவாத நோய்க்குமே நாங்கள் என்ன அறிவுரை சொல்கிறோன்னா ஈட் ஹெல்த்தி தான், பழம் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. மற்றபடி வந்து உருளைக்கிழங்கோ கருணக்கிழங்கோ வாழைக்கோவோ நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது எதுவும் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் ஆகல. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்த்தா காமனான நோய்க்கு வந்து மீன் வந்து மிக நல்லது. நீங்கள் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபிஷ் கேப்சியூலும் ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க இந்த நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. மீன் வந்து மிக நல்ல உணவு, முடக்குவாதம் இருக்கும். ஆனால் யூரிக் ஆசிட்னு சொல்கிற அமிலம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம உணவு கட்டுப்பாடு நான் வெஜிடேரியன் வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி சில பேர்லாம் வருத்தமாக இருக்கும், 2 வருஷம் 3-4 வருஷமாக முடக்குவாத நோய் இருக்கும், 4 வருஷமாக வந்து எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கிழங்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவோம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா, சம்மந்தம் இல்லாதது சாப்பிடாம விட்டுறதுனால நோய் சரியாயிட போகிறது கிடையாது. அது வந்து நம்ம இன்னும் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி கிழங்கு அதெல்லாம். ஆனால் வந்து அது ஒரு இது கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக வராங்க? மூட்டு வலிக்கு வராங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது சொன்னீங்க இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபீல்டில் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசானவனே அவங்களுக்கு முட்டு வலி அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். ஸோ ஒரு வயசாயிடுச்சு அதனால நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து இந்த மூட்டு வலி, முதுகெலும்பு வீக்கம் அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. எந்த மாதிரியான பேஷண்ட் வந்து உங்களை வந்து இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க அதிகமாக? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆஃப் பேஷண்ட் தான். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வயசாகி தேஞ்சு போகிறது, எனக்கு முழங்கால் முட்டி வலிக்குது, மாடி படி ஏறினா வலிக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சு வீடு பெருக்குனா வலிக்குதுன்னா 50 வயசு 60 வயசு தான் உங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு. ஆனால் அந்த முட்டி தேய்மானத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்க போகிறோம். ஆனால் முக்கியமான குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20-40 வயசு, 20லேருந்து 40 வயசுக்குள்ள, 15லேருந்து கூட வச்சுக்கலாம் நீங்கள் 40 வயசுக்குள்ள இந்த மாதிரி முட்டி வலிக்குது வீங்குதுன்னு வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இது முடக்குவாத நோயா இல்லையா. இப்போ நார்மலாக ஐடியில் இருக்கிறாங்க, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்கன்னா கழுத்து வலி வரதான் செய்யும். அவங்களெல்லாம் நம்ம வாத நோயின்னு சொல்ல போறது இல்லை, அவங்களுக்குலாம் நம்ம அது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இது மூட்டு வாதமா இல்லையா, ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது, ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சார் அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்துச்சுனாவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் போயிட்டு கிட்னி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோ, உனக்கு பிபி இருக்கான்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு நோய்க்கு வந்தவொடனே அடுத்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொமட்டாலஜிக்கு விஷயமான நோய்கள் வரும்போது நம்ம எந்த மாதிரியான அவேர்னஸாக வச்சுக்கணும்? இது வந்திருக்கு நம்ம போயிட்டு உடனே டாக்டரை பார்க்கணும், ஏதாவது தொடர்புடைய நோய்களாக இருக்கும்? சொரியாசிஸ் உங்களுக்கு இருக்குது, தலையில் இப்போ சொரியாசிஸ் இருக்குது, உடம்புல சொரியாசிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து முட்டி வலி வருதுன்னா அப்போ நீங்கள் உடனே பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆல்கஹால் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா உடனே அதுக்கு சம்மந்தம் உண்டு. வீட்டில் யாருக்காவது
முடக்குவாத நோய் இருந்ததுன்னா உடனே வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்கு இருக்குது, ரொமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வலி வந்ததுன்னா உடனே செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து குடும்பத்தில் சில நேரங்கள் அதிகமாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வரணும் அவசியம் உடனே இந்த மாதிரி சொன்னால் பயமே என்னன்னு பார்த்தா உடனே நோயாளி வந்து என் பசங்களுக்கு வருமானு உடனே கவலைப்படாரு. அப்படி கிடையாது, வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த நோய்க்கான அறிகுறி இருந்தால் செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அதிகமாக பார்க்குற இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஏன் வருதுன்றதுக்கான காரணம் கிடையாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா ஜுரம் மாதிரி வரும், இல்லை சாதாரண ஜுரம் வரும். ஜுரம் வந்த அப்புறம் முட்டி வலி வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முடக்குவாத நோயாக தான் இருக்கும். இதோட தொடர்பு படுத்தி ரொம்ப கிளியராக பார்க்குது, ஒரு தனியான செக்மெண்ட் இது. ஆனால் முடக்குவாத நோய் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களோட ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ்க்கு வர சான்ஸ் ஜாஸ்தி, ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ், அது நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அது ஒன்றத்தோட ஒன்று சம்மந்தப்பட்டது. ஆனால் அதனால இது வரல. ஆனால் சம்மந்தம் இது வந்தால் அது வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. இது ஒழுங்காக வைத்தியம் பார்க்கலாம், அது வரலாம் வரதுக்கு. அதாவது இது ஒரு இதுவே இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு இதுவே இருக்குது. அதில் அதை என்னோட பட்டப்படிப்பப்போ அதை பற்றி தான் ஆராய்ச்சியே பண்ணியிருந்தேன். தீசிஸ் சப்மிட் பண்ணதே அதில் தான். இந்த ரொமட்டாய்டில் வந்து டயபெட்டிஸ் அதிகம் வருது, ரொமட்டாய்டு இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நிறைய வருதுன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதே தான். ஓகே சார், நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும், மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Macha Mintu, you going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜா ரொமட்டாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இந்த நோய்க்கு, இந்த மூட்டு வீக்கம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாத்திரை நிறைய பேர் எடுத்துப்பாங்க, கண்டினியூஸாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நாள் எடுக்கிறது, மாத்திரைகள் எடுப்பதனாலையும் சில டைம் வந்து பாதியிலே வந்து அந்த வலி கம்மியானோடனே அந்த மாத்திரையை நிறுத்துவாங்க. இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ எங்கள் வைத்திய முறையில் பார்த்தீங்கன்னா எங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நோயாளிகள் வந்து மாத்திரை எழுதிட்டு நல்லா வலி குறைஞ்சா கூட 2 மாதம் கழித்து மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுடுமா, கிட்னி கெட்டுடுமான்னு கேட்குற முதல் கேள்வி தான். இதில் வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டா லிவர் கிட்னி ஃபெயிலுன்னு வந்துருன்றதையும், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை சாப்பிட்டா வருதுன்றது வித்தியாசம் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுரும், கிட்னி கெட்டுரும்ன்றது டாக்டரே பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே ஏதாவது ஒரு டோஸில் சாப்பிட்றதானே தவிர, நீங்கள் இதுக்கான மருத்துவர், ரொமட்டாலஜி மருத்துவரை பார்த்து ஒழுங்காக மாத்திரை போட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக சில டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிட்டு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து அரசு பொது மருத்துவமனை மாதிரிலாம் நீங்கள் சென்னை போய் பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் நிறைய டயாலிசிஸ்க்கு வராங்க தினமும். நீங்கள் ஒரு மாதம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு நோயாளி கூட நான் இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு என் லிவர் கெட்டுடுச்சு, கிட்னி கெட்டுடுச்சுன்னு வரப்போகிறது கிடையாது. அவங்க வரவங்க எல்லாருமே ஒன்று சக்கரை கண்ட்ரோல் ஆகாமல், இல்லை தானாக வேற ஒரு கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் அவர் படித்தவரா இல்லையான்னு தெரியாது, ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது, அது ஹெவி மெட்டல் இருக்கும், அவங்க டாக்டரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறதான தவிர தைரியமாக சாப்பிட்லாம். நான் என்னோட பெரிய ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது புரிய வச்சு சாப்பிட்டா. ஆனால் இப்போ நல்லா ஆயிட்டதுக்கப்புறமா அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்லா ஆனதுக்கப்புறமா. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, பயப்படுறாங்க நிறைய. ஆனால் இது வந்து இந்த பயம் வந்து தேவையில்லாதது. ஸோ மாத்திரை தேவையில்லாமல் சாப்பிட்றது தப்புதான்றது உண்மை. ஆனால் மாத்திரையே போடாமல் விட்டால் இந்த நோயில் வந்து அதோட பாதிப்புகள் இதை விட ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரெகுலராக செக் பண்ணி போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக இந்த சிகிச்சை முறை எப்படி சார், ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? உங்களோட சிகிச்சை முறை பற்றி சொல்ல முடியும்? இதில் வந்து ரொமட்டாய்டாலஜிக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது, ஒரு 3-4 மருந்து தான் இருக்குது முக்கியமாக. இந்த 3-4 மருந்தை வந்து நம்ம ஒழுங்காக போட்டால் சில பேருக்கு 2 மருந்துலேயே சரியாயிடலாம், சில பேருக்கு 3 மருந்து, சில பேருக்கு 4 மருந்து ஆகலாம். மருந்துகள் அளவு வச்சு தான் அதோட மருந்து செலவு. ஸோ இப்போ வந்து ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000-1500 ரூபாய் ஆகலாம் மருந்து செலவு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரொமட்டாலஜி துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா,
படுக்கையாக இருக்கிறாங்க ஒரு ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பேஷண்ட், கை கால் அசைக்கவே முடியல மூட்டுவாத நோயிலனா கூட அற்புதமான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. அதுக்கு பேர் பயாலஜிக்கல்ஸ். லாஸ்ட் 5 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 lakh 1.2 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் இது அரசாங்கம் இலவசமாகவும் கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேஷண்ட் அமைச்சிருக்கிறேன் சென்னை பொது மருத்துவமனைக்கும் கீழ்ப்பா மருத்துவமனைக்கும். இந்த மாதிரி ஆனால் எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது கிடையாது. எந்தெந்த மருந்து அவைலபிளாக இருக்குதோ அதை நம்ம ஒன்றும் ப்ரைவேட்டாக போட போகிறது இல்லை. இதெல்லாம் ஒரிஜினலான விலை வந்து ரொம்ப லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்தது வந்து 1 லட்சம் 1.25 லட்சம் குறைஞ்சிருக்குது. இது நாளடைவில் இன்னும் குறைந்து தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு முட்டியே தேஞ்சு போச்சு, முட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ண போகிறோம். ஒரு முட்டி மாத்திரம் 2 லட்சம் ஆகுது, 2 முட்டிக்கு 4 லட்சம் ஆக போகுது. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 10 பேர் ரொமட்டாலஜி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 9 பேருக்கு மருந்து மாத்திரையே போதும். உடனே ஜனங்க பயந்துக்கூடாது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். அந்த காஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா ஜனங்க லேட்டாக வரதுனால உங்களுக்கு தான் அது. நீங்கள் வந்து மருந்து ரொம்ப நோய் ஜாஸ்தியாகி மருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துக்கு வந்து அப்போ வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகிடுது, ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த மருந்து வேலை செய்யாதப்போ அப்போ இந்த மாதிரி காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. நம்ம முதல்ல 6 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு புள்ளி வர இருக்குது. இந்தியாவில் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோயாளிகள் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுது. இதுதான் அதாவது தேடி கடைசியாக யார் டாக்டர்னு கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா. நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள், வட மாநிலங்களில் இன்னும் மிக படிப்பறிவு கம்மியாக இருக்கவங்களாம் எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் இந்தியாவை தவிர விட்டுடுங்க, நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போய் இந்த ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக டாக்டர் பார்ப்பார். அவர் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்டை பாருன்னு சொல்லிடுவார், ரொமட்டாலஜிஸ்ட் பார்த்துருவாங்க. நமக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வந்து மாத்திரையில் போட்டால் இது வந்துடும் அது வந்துடும் பயந்துக்கிட்டு நிறைய பேஷண்ட் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா வீல் சேருக்கு போயிடுறது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துக்க தேவையில்லை. இதில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக மாத்திரை போடுங்க, ஆனால் அதுக்கு மானிட்டர் பண்ணி போடணும். இதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் டோஸ் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ மாத்திரைக்கு பக்க விளைவுகள் இருக்குதானா? எல்லா மாத்திரையும் இருக்குது. ஆனால் வருதான்றது தான் கேள்வி. வரது வந்து ரொம்ப மிக குறைவு தான். சரி சார், அடுத்ததாக இப்போ வந்து ஆர்த்தோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து டாக்டர்ஸே வந்து ஃபிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து எந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மையை கம்மி பண்ணிக்க முடியுமா? ரொமட்டாலஜி ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் ஒன்று இப்போ என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா, என்னோட ரொமட்டாலஜி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் தீவிரமாக இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த நோய் குறையாது, வலி ஜாஸ்தி ஆகிடும். தேய்மானத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ணால் சுமாராக இருக்கும், இதில் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஆனால் ஃபிசியோதெரப்பிக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ கையில் வளைஞ்சு போச்சுன்னா கை எக்ஸசைஸ் இருக்குது. சில பேருக்கு லேசாக கை வளைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஸ்பிளிண்ட்லாம் போடுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து, கேப் மாதிரி கொஞ்சம் விரல் நேராக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, சின்ன பங்குனாலும் முக்கிய பங்கு இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும். அடுத்தது அந்த ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோய்கள் வரும்? இதுக்கு அடுத்து வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் குரூப்பை விட்டுடுங்க. அதான் நான் இப்போ பேசுனது. இந்த ரொமட்டாய்டோ சொரியாட்டிக்கோ கவுட்டு தேய்மானம் விட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இந்த ரொமட்டாலஜி நுரையீரல். அதாவது எஸ்எல்இன்னு ஒரு வியாதி இருக்குது. எஸ்எல்இ லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பெண்கள் 15லேருந்து 25 வயசு, ஜுரம், முட்டி வலி, முடி கொட்டுறது, வாய்ப்புண்ணு, வெயிட் குறையிறது, அவங்கெல்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுறுப்புகள் பாதிப்படையலாம். எஸ்எல்இன்ற ஒரு நோய் இருக்குது. அப்புறம் தோல் டைட்னஸ், ஸ்க்ளீரோடர்மான்ற ஒரு வியாதி இருக்குது. இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜியில் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. வாஸ்குலைட்டிஸ் அப்படின்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல நான் நினைப்பேன். இப்போ வந்து ரொமட்டாலஜியோட 2% ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு வியாதி. ஸோ வேலூரில் மட்டும் நீங்கள் வேலூர் சுற்றி மாவட்டத்தில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 20,000 பேருக்கு இருக்குது. அப்போ 20,000 பேரில் இது வரைக்கும் 1000 பேர் தான் பார்த்துருக்குறேன். மிச்சம் இருக்காங்களா எங்கன்னு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி நோய்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ரொமட்டாலஜி நோய்கள் நிறைய இருந்தால் கூட அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அது கரெக்டான டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியல. இப்போ சிஎம்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதில் சிஎம்சியில் வந்து ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்க்கறதுக்கான கிடைக்கிற நேரம் வந்து 3 மாதம் ஆகுது. அப்பாயின்மெண்ட் 3 மாதம். அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் போனால் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கணுன்னா ஏப்ரல் மாதம் தான் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான காரணம் கல்கட்டா, வடமாநிலம் கல்கட்டா, பங்களாதேஷ், பீகார், ஒரிசாலேருந்து ஃபுல்லாக இங்கே வந்துடுறாங்க. இங்கே ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால சிஎம்சியில் அவ்வளோ நாள் ஆகுது, 3 மாதம் ஆகுது. அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஊரில் இன்னும் அவேர்னஸ் வரல. ரொமட்டாலஜிக்கல் வியாதின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. அதில் வந்து முட்டி வலின்றது ஒன்று தான். ஸோ நம்ம முட்டி வலி மட்டுமே ரொமட்டாய்டுன்றது கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்ட்ரா வியாதிகள்லாம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல சிவப்பாக ரெட் கலர் பேட்ச் வரலாம்.
அது வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் இருக்குது, 20-30 டைப் இருக்குது வாஸ்குலைட்டிஸில். அப்புறம் நார்மலாக எலும்பு அடர்த்தி குறைவாக இருக்கிறது, போன் டென்சிட்டி குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லார் வீட்லையுமே யாராவது இந்த சம்பவம் நடந்திருக்கும். 60-70 வயசு இருப்பாங்க, கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூம்ல எலும்பு உடஞ்சிட்டு இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு 20 வயசு பையன் விழுந்தா உடைய போகிறது இல்லை, 50 வயசுல ஏன் உடையுது? ஏன்னா எலும்பு வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு அந்த எலும்பு டென்சிட்டிக்கு நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா திருப்பி இன்னொரு எலும்பு உடையும், நாளைக்கு விழுந்தா உடஞ்ச இடமே திருப்பி உடையும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வியாதி இருக்குது. அதுக்கும் ருமட்டாலஜில மருந்து இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு ஒரு தினமும் இருக்குது, உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் சொல்லி அக்டோபர் 20 செலிப்ரேட் பண்றோம். ஸோ வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டேல நீங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொமட்டாலஜிக்கல் பாயிண்ட் தான். அது அந்த மாதிரியும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு இதுவும் இருக்குது. எல்லாருமே இப்போ நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒண்ணுமே பிரச்சனை. நீங்க ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் அடிச்சீங்கன்னா பக்கமா வருது கூகுள்ல. ஒரு பெரிய கஷ்டம் இல்லை படிச்சவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் உடனே பாருங்க. சரி சார், இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னீங்க நீங்க எப்படி தடுப்பதுன்றத பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்துருச்சு, எந்த மாதிரியான அவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணா அது இன்னும் சிவியர் ஆகாது, அதை பத்தி சொல்ல முடியுமா? நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது முழங்கால் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்கு நம்ம எல்லாரும் சொல்றது என்ன, எடை ஜாஸ்தியாகாம பாத்துக்கோங்க. வயசான முட்டி தேயாது. முட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒரு 40-45 வயசுல பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் முட்டி தேய்மானம் லேசா வந்துடுச்சுன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டு ஏறி இறங்காம, தரையில சப்பலாங்கல் போட்டு உட்காராம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம் ஜாஸ்தி ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசுல முட்டி வலி வருது, நீங்க டாக்டரை பாக்குறீங்க, அவர் சொல்றாரு முட்டி தேஞ்சிருக்குமா, ஆரம்ப ஸ்டேஜ்னா, நீங்க ஆரம்ப ஸ்டேஜை தாண்டி போகாம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையை மாத்திக்கிறது. இதெல்லாம் நீங்க 3 முக்கியமான ஸ்டெப். நாங்க சொல்றது 3 தான். இது யூஸ் வெஸ்டர்ன் டாய்லெட், தரையில உட்கார வேணாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேணாம் அன்னெசரியா. வீடு மேலனா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஏறி இறங்குறன்றது. அந்த மாதிரி இருந்தா அந்த முட்டி தேய்மானத்தை எடுக்கலாம். மற்ற வியாதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காப்பு முறைன்னு ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கவுட் இருந்தா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தா நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கலாம். மற்றபடி இது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவ போறது கிடையாது. இப்போ 20 வயசுல இந்த நோய் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்க ஒழுங்கா பார்த்துக்கணும். ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, முதல் 3 வருஷம் எவ்வளவு நல்லா வைத்தியம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் த டிசீஸ், அதாவது நான் என்ன சொல்றது, வியாதி ஆரம்பிச்ச முதல் 3 வருஷம், அதுதான் மிக முக்கியமான பீரியட். அதை தான் நம்ம ஆளுங்க விட்டுறாங்க. நம்ம நோயாளிகள் அந்த பீரியடை தாண்டி போயிட்டுறதுனால லேட் ஆயிடுது. சரி சார், இப்போ ஒரு ஃபைனலான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க நிறையா ரொமட்டாலஜிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஒருத்தர் மெடிசன் ஃபீல்டில் சூஸ் பண்ணுறாரு, ஸோ ரொமட்டாலஜிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பர்சனல் வியூ, உங்களோட அட்வைஸ் எப்படி? இப்போ இது நீங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். மெட்ஸ்கேப் ரொமட்டாலஜி, மெட்ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் இருக்குது, மெடிக்கல் ஜேர்னல். அதில் 2 வருஷம் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு இருக்கிறதுலே இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது நம்ம இந்தியன் டேட்டா கிடையாது, யூஎஸ் டேட்டா, அமெரிக்கன் டேட்டாவில் நீங்கள் எல்லா டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட், இருதய ஸ்பெஷலிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுலே எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். யார் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது யார் நிறைய சம்பாதிக்கணும் லிஸ்ட் போட்டோன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ஜரி ஃபீல்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. கடைசியிலேருந்து பார்க்குறீங்கன்னா 4வது இடத்துல ரொமட்டாலஜிஸ்ட் இருக்குது. நீங்கள் அத்தனை மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே 4வது இருக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், இருக்கிறதுலேயே மிக மகிழ்ச்சியான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹாப்பியஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இன் மெடிசன் ரொமட்டாலஜி நம்பர் 1 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது, இதில் ரொமட்டாலஜி ஃபீல்டில் நல்ல ஃபீல்டு. அதாவது நீங்கள் நிறைய மருந்துகள் வந்துடுச்சு, அதாவது பேஷண்ட் உண்மையாலே நம்மளால நல்லா ஆக்கி நம்ம கண்ணெதிரில் பார்க்க முடியும், நல்லா ஆவறது. ஸோ இதில் என்னதான் இதில் அவேர்னஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபார் ஆஸ்பைரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொமட்டாலஜி எக்ஸலண்ட் பிரான்ச். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலேஜில் தான் ரொமட்டாலஜி சீட் இருக்கு, சென்னை மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான். 4 சீட்டு தான். அது கூட 4 சீட்டு 2-3 வருஷமா தான், 2010 வரைக்கும், 10-11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 ரொமட்டாலஜிஸ்ட் தான் வெளியில வந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ 3 பேர் 4 பேர் வெளியில வராங்க. ஆனால் ரொமட்டாலஜிக்கான டிமாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரொம்ப எக்ஸலண்டான ஃபீல்டு ரொமட்டாலஜி. இங்க இருக்கிற நம்ம பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கிறாங்கன்னா ரொமட்டாலஜி இஸ் எக்ஸலண்ட் பிரான்ச். அதில் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னா, இதில் உங்களுக்கு பெரிய டையிங் எமர்ஜென்சி கிடையாது. ராத்திரி 1 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதாவது உடனே போய் நீங்கள் பெரிய எமர்ஜென்சியும் கிடையாது. அதே நேரத்தில் அதுவும் இந்த லாஸ்ட் 5 வருஷமா நிறைய மருந்துகள் வந்துருச்சு. உங்களால் என்னால் நிறைய பேஷண்ட் பேரோட சொல்ல முடியும். அடுத்த 15 நாளில் ரொம்ப முட்டி தேஞ்சு போய் முடக்க வீல் சேர்ல 15 நாள்ல நல்லா ஆயிட்டான குணம் சொல்ல வரல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, குடு வெரி வெல். இந்த காலத்துல மருத்துவ செலவு கூட ரொம்ப இப்ப நீங்க ஒரு சாதாரணமா நீங்க இப்ப போறாங்க ஜனங்க, நாட்டு மருந்து சாப்பிட்றாங்க, ஹோமியோபதி போறாங்க, சித்தா போறாங்க, ஒரு மாசத்துக்கு 7,000-8,000 செலவு பண்றாங்க. அவ்வளோலாம் கூட ஆகாது. இப்ப இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு டயபெட்டிஸ் வந்தாலே
1000 ரூபாய் ஆயிடுது மாதத்துக்கு. ஸோ முடக்குவாத நோய் வந்தால், அதாவது மருந்துகள் வாங்கக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி உள்ள வியாதி தான் இது. நம்ம கண்ட்ரோல் மீறி வியாதி கிடையாது. மாதம் 20,000 செலவு பண்ணு, மாதத்துக்கு 30,000 ரூபாய் ஊசி போட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸ்லாம் கிடையாது. 1500 ரூபாய். இன்னும் கூட நீங்கள் நோய் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா 6 மாதத்தில் குறைக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவை என்னென்னா சீக்கிரம் வரணும். திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இதில் மட்டும் கேட்க கூட மாட்டேன்றாங்க. இப்போ நான் ருமட்டாலஜிஸ்ட்னா எங்கிட்ட தான் வரணுன்றது கிடையாது. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட ஆகுது, விரல்லாம் வளைஞ்சே போகுது. ஆனால் கூட அதே மாதிரி அங்கேயே வலி ஊசி, அதே வலி மாத்திரை, வீட்டுக்கு போயிடுறது. ஏன் அவங்க ஒரு தேடக்கூடாது? அடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் மட்டும், இது கேர் ஃபீல்டு, நீங்கள் சிஎம்சியில் கேட்கலாம், சென்னையில் கேட்கலாம். நான் சொல்ல வர கருத்துனா, எல்லாரையும் என்னால் பார்க்க முடிய போகிறதில்ல. 20,000 பேருக்கு வேலூரில் இருக்குதுன்னா மொத்தம் 30,000 பேருக்கு இருக்கும் ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. வேலூரில் இருக்கிற 30,000 பேரும் நான் தான் பார்க்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஆனால் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஓகே. ஆனால் 3 தடவைக்கு அதுக்கப்புறமா கூட திருப்பி வலி மாத்திரை போட்டால் நல்லா இருக்குது, நிறுத்தினா வருதுன்னும் போது மருத்துவரும் யோசிக்கணும், நோயாளியும் யோசிக்கணும். இது நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போதா? இப்போ சில பேருக்கு லேசாக வெயிட் தூக்கியிருப்பாங்க, ஷோல்டர் பெயின் இருக்கும், இல்லைன்னா கார் கீ மாட்டிக்கிச்சு, கார் கீழே கை வலி வருதுன்னா நீங்கள் போகிறீங்க, டாக்டர் கொடுக்குறாரு 5 நாள் வலி. அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரையுமே உடனே ஸ்பெஷாலிட்டி பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, இல்லை 1 மாதம் திருப்பி வலி வருதுன்னா, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ஓகே, இது நமக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது நோயாளியும் சரி மருத்துவரும் சரி அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் அது ரெஃபரல் ஆச்சுன்னா சில பேரோட லைஃப், ஏன்னா அந்த ஒன்ஸ் வளைஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நீங்கள் ₹1,00,000 கொடுத்து அதை இது பண்ணால் கூட அது நார்மல் ஆகாது. விரல் பெண்ட் ஆயிடுச்சு, இல்லை முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்ஸ் டன் தான் அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது ருமட்டாலஜிக்கலாக. ஆனால் பரவாயில்ல, இந்த 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வளர்ச்சியிலே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் முதல்ல 3 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 3 வருஷத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் மருத்துவர்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ருமட்டாலஜி கேஸ் வந்ததுன்னா நோயாளிகளுக்கு தெரியணுன்றது தான். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் மூட்டு வலி, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் கிட்ட பேச போகிறது உணவை பற்றி. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதில் முதலிடம் வகிக்கிறது உணவு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 3 வேளையும் நம்மால் உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சுகாதாரமான உணவை சாப்பிட முடியுதா? அப்படிப்பட்ட சில கேள்விகளை தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட தொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அவங்க பேர் சார்? ஸ்ரீனிவாசன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? குடியாத்தம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா உணவு முறையில் மாறுபட்ட உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம தின்பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தை விட இப்போது பொறுத்த வரைக்கும் பழைய தின்பண்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நியூ ட்ரெடிஷனை நோக்கி போயிட்டுருக்கிற காலத்தினால ஃபுட்ஸ் எல்லாம் கூட அதே ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்ஸோட குவாலிட்டியும் கம்மியாகிடுச்சு. நம்ம இயற்கை இது மாதிரி இல்லை, இப்போ செயற்கையாக இருக்கிறதுனால எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிது. டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேக்கிங்லேயே வந்துடுது. ஸோ அதனால் நொறுக்கு தீனிகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எதுன்னு சொல்லுவீங்க? அந்த காலத்துலன்னா அம்மா சுடுவாங்க, முறுக்கு சுடுவாங்க. இப்போ சிப்ஸு அதெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுன்னு எது சொல்லுவீங்க? உணவுன்னு சொன்னீங்கன்னா பருப்பு சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரம்பரியமான உணவு ஒன்று மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுடைய மைண்டில் தோன்றது எது? பாரம்பரியனாக்கா நம்மளுக்கு அவ்வளோ அந்த காலத்தில் கூழ், கேழ்வரகு, களின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. களி சில இடத்துல கிடைக்குது. பட் இருந்தாலும் களியை இப்போ யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
பட் அது வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. சிலது கடைங்களெல்லாம் கிடைக்கிது. அது வந்து நம்ம சாப்பிட்டாக்கா இன்னும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்திக்காக நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்ல ஹெல்த்து நல்லா இருக்கும். தினம் தினம் வித்தியாசமான நோய்கள் வரதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஃபுட்டு தான், மெயின் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோ இதுவாக இல்லை, குவாலிட்டிஸும் கிடையாது. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ப்ராப்பரான இதுவும் இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாம் வருது. அதனாலையும் சம் ப்ராப்ளம்ஸ் வருது. நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியுதா 3 வேளையும்? கண்டிப்பாக இல்லை. காலையில் சாப்பிடுவேன், மதியம் கிடையாது, மறுபடியும் இரவு அதுவும் வித்தவுட் டைமிங்கில் தான் சாப்பிடுவேன். வணக்கம், உங்கள் பேர் என்ன, ஊர், என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். என் பேர் தமிழரசன். நான் லத்தேரி பக்கத்தில் கம்பத்தம். நான் வந்து NDTFல செகண்ட் இயர் டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணுறேன். உணவு முறையில் இந்த காலத்தில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பீஸா, பர்கர், அந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் களி, கேழ்வரகு, கூழ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த உணவுகளை பற்றியும் இப்போ இருக்கிற உணவுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நோய் வரல, 90 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபுட்டில் 60 வயசு வரைக்கும் இருக்குது. நம்ம இருக்க முடியுமான்னு தெரியல. நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த காலத்தில் நொறுக்கு தீனிகள்னு என்னென்ன நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு? சாண்ட்விச், ஏதோ பிளாஸ்டிக்கில் செய்கிறது தானே சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்ஹெல்தி தான். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்டேன். உதாரணத்துக்கு கல்கோனா, கடலை மிட்டாய், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? கம்மர்கட்டுன்னு சொல்லுவாங்கல்லண்ணா, தெரியுமா? அதை தான் நிறைய விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. ஃபேவரட் கம்பர்கட்டு இப்போ மறைஞ்சு போச்சு. உங்களுடைய பையன் காலத்துக்கு அது ஒரு புக்கில் நம்ம ஒரு பேப்பரை தான் பார்க்கணும். புக்கில் கூட வருமானு தெரியல. என் பேர் செல்வகணபதி, வேலூர் மாவட்டம். உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்வீங்க? எங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து கேழ்வரகு தான். கேழ்வரகு, சேமை, இது கஞ்சி, இது மாதிரி சாப்பிட்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து உணவுக்கும் இந்த காலத்து உணவுக்கும், பாட்டி காலத்து உணவு முறைகளில் மறைந்து போன உணவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிறது எது? இந்த சிம்பிளி, அந்த இடித்து கொடுப்பாங்க, அந்த புளியாந்தூளுது. இந்த புளியாந்தூளர்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த புளி போட்டு குழம்பு வச்சு செய்கிறோம், ஆனால் புளியாந்தூள் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேப்பிலையை அரைச்சி குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வயிற்றில் இருக்கிற பூச்சிங்கள்லாம் சாகும். இப்போ இருக்கிற பீஸா, பர்கரு, இதெல்லாம் வந்து சீஸினுடைய ஐட்டங்க எல்லாமே. இந்த சீஸ் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குமே தவிர ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதிகமாகி போச்சு. இப்போ இன்றைக்கி நிறைய கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்கே தவிர மற்றபடி அந்த பழைய இதுவங்கள்லாம் இல்லை. ஆனால் இட்லியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு கறியில் கூட கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து இட்லியில் இருக்கிற இது வந்து கிடையாது. ஏன்னா இட்லியில் வந்து மாவு பொருள் தான், அதில் வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடுறதுனால அதில் இருக்கிற அந்த ஆவிரி பொருள், அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து இன்றைக்கி கறியில் சமைச்சா கூட அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. இது வந்து ஆணித்தனமான உண்மை. அது யாருக்கும் தெரியறதில்லை. இட்லியாப்பா, ஹோட்டலுக்கு போனால் 2 இட்லி கொடுப்பான்னு ஈஸியாக சொல்லிடுமே தவிர அதில் இருக்கிற பயன்பாடு யாருக்கும் தெரியறது கிடையாது. அதனால் ஆவிரியில் இருக்கிற உணவு சாப்பிட்றது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்க்கிறது உடம்புக்கு நல்லது. நொறுக்கு தீனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில், பாட்டி காலத்தில் இருந்த நொறுக்கு தீனிகளுக்கும் இப்போ இருக்கிற நொறுக்கு தீனிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே கெமிக்கல் போட்ட ஐட்டம் தான். ஆனால் அந்த காலத்தில் வீட்லேயே வந்து அந்த இடித்து இந்த எள்ளடை, முதுக்கு, சீடை இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு ஒன்று வர்றதுனால அப்போ தான் இதெல்லாம் தோணுது ஜனங்களுக்கு. பழைய அந்த சீடை, எள்ளடை, வெண்ணெய் இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லதுன்றது ஏதோ ஒரு விழாக்களில் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்களே தவிர குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம மாமூலாக சமைச்சு கொடுப்போம் அப்படின்றது இல்லை. சில கெமிக்கல் ஐட்டங்கள்லாம் சேர்றதுனால தான் அதை கெடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது கெடாமல் இருக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஓகே, அதை வாங்கி சாப்பிட்ற ஜனங்களோட வயிற்றில் அல்சர் ஜாஸ்தியாக வருது. இது வந்து நிறைய உண்மை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே குழந்தைக்கே அந்த மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அல்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் போனாக்கா இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாமளும் பசங்களுக்கு இந்த பழங்க இது மாதிரி கொடுக்குறது நல்லது. நேச்சுரல் கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி இந்த
சாக்லேட் எல்லாம் கூட தின்பண்டங்கள் வந்து நிறைய பசங்க இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கெடுதல் தான். சாக்லேட்டுக்கு பதில் வேறு எதனா கொடுக்கலாம், கடல உருண்டை கொடுக்கலாம், மாவு உருண்டை கொடுக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து முன்னெல்லாம் அந்த மாவு உருண்டைன்னு கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அந்த மாவு உருண்டையில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி சத்துணவு கூடங்களில் கூட இப்போ பயன்படுத்துகிறாங்க, அதை இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே அதெல்லாம் செய்யலாம், செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கும் அது வந்து அந்த அளவுக்கு தெரியறதில்லை. இந்த விரைவான காலத்தில் வந்து மக்கள் வந்து நேரத்துக்கு நிறைய பேர் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சாப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஆனால் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து போகிறத விட பசி எடுக்கும்போது சாப்பிட்றது நல்லது. சிஸ்டமேட்டிக்காக இந்த நேரத்துக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உலகத்தில் ஓடின்னு இருக்க முடியாது. பசிக்கும்போது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அவை பாட்டி கூட அதான் சொல்லிக்கிறாங்க, உனக்கு எப்போ பசி எடுத்து தூண்டுதோ, பசி தூண்டும் போது நீ சாப்பிட்டீங்கன்னா அதோட செல்ஸ் எல்லாம் போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற சாப்பாடு செல்லுக்கு போய் சேரும், உடம்பு ஆக்டிவாக இருக்கும். சும்மா டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பாடு நேரத்தில் கூட உடம்புல சாப்பாடு வயிற்றுல ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றவங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து ஓவரி விதம் தவிர மற்றபடி அது செரிமானத்துக்கும் கெடுதல், உடம்புக்கும் கெடுதல். பசி எடுக்கணும், நல்லா பசி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பசி எடுத்த பிறகு 10 நிமிஷம் பின்னாடி சாப்பிட்ணும். இது உடம்புக்கு நல்லது. இந்த டைமுக்கு சாப்பிட்ணுன்றது இல்லை, நம்ம உடம்புக்கு 4 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு உணவு தேவை. அது நம்ம மற்ற சாப்பாடு உணவுன்றது 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். இந்த நொறுக்கு தீனிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவங்கெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சும்மா அந்த பசி நேரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். அது கூட இந்த பழங்க, வாழைப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்க சாப்பிட்டா நல்லது. கெமிக்கல் ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நன்றி சார், மிக்க நன்றி. சங்கருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். அதாவது பழைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேழு, கம்பு, களி இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் அதை சாப்பிட்டு நல்லா இன்றைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சாதம்னு பார்த்தீங்கன்னாவே சாதத்தில் நிறைய சுகர் வருது. அந்த காலத்தில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இந்த காலத்தில் யாருமே 60 இயர்ஸுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது கிடையாது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பீஸா, பர்கரு விதவிதமாக வந்துடுச்சு. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. இதனால் அந்த காலத்து உணவு தான் ஹெல்த்துன்னு நாங்கள் சொல்ல வரோம். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவு எதுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா சப்பாத்தி சாப்பிடுவோம், சேமியா. வேறு சாதம்னு பார்த்திங்கன்னா இந்த புழுங்கல் அரிசி சாதம், பச்சை அரிசி சாதம்லாம் சுகருன்றாங்க. இதுதாங்க இப்போ வந்து வேறு. மற்றபடி என்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸா கேட்குறாங்க, புது புது ஐட்டம்ஸை கேட்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை கேட்குறாங்க. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸுன்றாங்க. அப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, இப்போ தான் ஃப்ரைட் ரைஸு என்னென்னவோ விதவிதமாக வந்திருக்கு. அந்த காலத்தில் உணவில் வந்து பாரம்பரிய உணவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மறைந்து போயிடுச்சு அந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிற உணவு எதை சொல்லுவீங்க? இதான் கம்பு, கேழ்வரகு, சோளம், சம்பா, கிழங்கு வகைகள். ஒரு சில கிழங்குங்கெல்லாம் மறைஞ்சே போச்சுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம், தின்பண்டங்கள்னு சொல்லுவாங்க, நொறுக்கு தீனிகள், அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஒரு கிலோ எல்லாமே வந்து இப்போ கொலஸ்ட்ரால் தாங்க. எல்லாமே வந்து பிபி, அதை சாப்பிட்ற தொட்டு எல்லாம் ஆளுங்கெல்லாம் அதிகமாக ஊதின்னு தான் போகிறாங்களே தவிர யாரும் கம்மியான இது கிடையாது. அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணணுங்க. முற்காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்தா கூட அதை சாப்பிட மாட்டேன்றாங்களே, அதுதானே பெரிய விஷயம். இப்போ எங்கள் தாத்தா வந்து களி சாப்பிட்டாரு, எங்கள் பாட்டியும் சாப்பிடுவாங்க. அது வந்து எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கும்போதே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் எங்கே கொடுக்குறது? நேரத்துக்கு 3 வேளையும் உங்களால் சாப்பிட முடியுதா? சரி, எப்படி சாப்பிட முடியறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டில் வந்து இதுவும் கிடையாதுங்க. அப்போ இருக்கிற ஃபுட்டில் இருந்ததுங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சிக்கன் சரியில்லை, மற்றபடி வேறு எந்த ஐட்டம்ஸுமே வர்றது சரியில்லைங்க. ஆயில் ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருக்கிறத சரியானபடி சாப்பிட முடியறதில்ல. அப்போ இருக்கிறவங்க சாப்பிட்டது வந்து நல்லா இருக்குங்க. டயத்துக்கு சாப்பிட முடியாததுக்கான காரணம் டைஜஷன் நினைக்கிறீங்களா, இல்லை அதாவது வேலை பளுன்னு நினைக்கிறீங்க? அதான் இதுதாங்க. மற்றபடி வேறு ஒர்க்கிங் வந்து நம்ம பண்ணுறது தான் ஒர்க்கிங்கு. நம்ம நிற்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு கூட போய் சாப்பிட்லாங்க. சரியானபடி சாப்பிட முடியலன்னா அதுதாங்க. டைஜஷன் ஆகிறதுல ஜீரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க சார், அதான். ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, ஊர், என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். பேர் வந்து அன்பழகன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு.
வேலூர் வேளப்பாடி. உணவு முறைகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உணவு வந்து அந்த காலத்தில் இருந்த உணவுக்கும் இந்த காலத்தில் இருந்த உணவு நடைமுறையே வந்து அதிகமான வித்தியாசம். இன்றைக்கி வந்து அதிகமான நம்ம ஃபுட்டில் வந்து இறைச்சி அதிகமாக எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த காலத்தில் வந்து இறைச்சி எல்லாம் உணவு ஆட்டுக்கறி மற்ற இறைச்சி வகைகள்லாம் ரொம்ப வந்து கம்மியான முறையில் நம்ம சாப்பிட்டு மற்ற தானிய வகைகளை அதிகமாக சாப்பிட்டோம். அதனால் வந்து மற்ற வியாதிகளை வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து குறைவாகவும் நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான பொருளும் அதில் கிடச்சிது. இதில் வந்து இன்றைய தேவை இப்போ உடல் ஆரோக்கியத்துக்குன்றதுக்காக இதை நம்ம வந்து சாப்பிட்றோம். ஆனால் இதனால் வந்து நாளொரு காலத்துக்கு கெடுதலான முறை தான் உடம்புக்கு வந்து ஏற்படுது. ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு தராது. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு கேழ்வரகு கம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிது, நாள்பட்டு கிடைச்சிது, உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இதனால் வந்து மனிதனுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி மற்ற பிபி இப்போ முட்டி வலி இடுப்பு வலி இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து கம்மியாக இருந்தது. கீரை வகையில் நிறைய உண்றதை விட்டுடும். இதில் வந்து நம்மளுக்கு அதிகமான வந்து ஆரோக்கியம் இல்லாத அப்புறம் நம்ம மெடிக்கலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் பாரம்பரிய உணவு கலாச்சார உணவுன்னு இப்போ பேரையே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க? இப்போது நாங்கள் கூழ் சாப்பிட்றோம். எப்போனா ஒரு டைமில் அந்த ஒரு இப்போ ஊரில் நான் கூழ் ஊற்றுறப்போ பாரம்பரியமான அது உணவே தான் சொல்லலாம். கூழ்ன்றது வந்து பழங்காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் உணவு. அது கூழ் சாப்பிட்றது வந்து கேழ்வரகு கூழ் வந்து சாப்பிட்றது அது பாரம்பரியமான உணவு தான். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களால் நேரத்துக்கு 3 வேளையும் சாப்பிட முடியுதா? சில டைமில் வந்து கால நேரமாக மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? இப்போ காலையில் எப்படியோ கிளம்பும்போது சாப்பிட்டுடலாம். மத்தியானம் சாப்பாடு வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். கரெக்ட் டைமு சாப்பிட முடியாது. மத்தியானம் ராத்திரி கூட சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்போ நிறைய புதிய உணவு வகைகளால் தான் நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் சொல்லிட்டேனே, புதிய உணவுன்றதை விட இப்போ இருக்கிற உணவுகளே அதான். இப்போ வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் இல்லைங்களா? ஒரு காலத்தில் டெய்லியாக அவங்க சிக்கன் சாப்பிட்டாங்க, கிடையாது. சிக்கனே வந்து மட்டன் எடுக்கிறதே வந்து ஒவ்வொரு வீட்டுகளில் மாதத்துக்கு ஒரு முறையும் இன்னும் ரொம்ப நாளைக்கு முன்னே வருஷத்துக்கு ஒரு முறை தான் கறி எடுத்து செய்வாங்க. இப்போ வந்து டெய்லி கறி இல்லாத உணவே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் உணவு மாறி தானே போச்சு. இப்போ அன்றைக்கி இருந்த வந்து உணவு வந்து எப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் மட்டன் சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அப்படி சாப்பிடல. அதை வந்து கண்டினியூவாக டெய்லியாக இருக்கிற மாதிரி ஜனங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். என்னோடய பேர் வில்வநாதன், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்குங்க. நான் இது காந்தி நகர் ஏரியா சொன்னேன். இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு. இந்த காலத்தில் உணவு முறையினால் வந்து நிறைய வகையான நோய்கள் வருதுன்னு சொல்கிறோம். நேரத்துக்கு நம்மளால் உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பற்றி? இந்த உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே இன்றைக்கி செயற்கையான முறையில் தயாரிக்கப்படுவது தான். அதுலேயும் காலம் கருதி நம்ம ரொம்ப வேகமாக போகிறதுனால நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து துரித உணவுகளை நாடிட்டு வரோம். இயற்கையான உணவு முறைகள் பழங்காலத்தில் செய்யப்பட்ட அந்த அரிசிக்கு சாதம் கேழ்வரகு அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் இன்றைக்கி யாரும் பயன்படுத்தலை. இன்க்ளூடிங் இப்போ சொல்லிட்டு இருக்கிற நாங்களே கூட ஒரு நேரத்துக்கு அந்த துரித உணவுகளையும் தேவையற்ற அந்த உணவுகளை பயன்படுத்தினால உடலுக்கு தீங்கான்னு எங்களுக்கும் தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் மாற்றிட்டு வரோம். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து அந்த துரித உணவு தான் அவங்களுக்கு உணவு சுவை அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு அந்த கீரைகள் காய்கறிகள் அந்த தரமான சத்துள்ள பொருட்கள் அவங்க அதை பற்றி தெரியுதில்லை. ஸோ அதை வந்து நாங்களும் வகுப்பறையில் மாணவர்கிட்ட விழிப்புணர்வுக்கு அடிக்கடி சொல்லிட்டு வரோம். வாரத்தில் 2 முறை உணவில் காய்கறி சேர்த்துக்கிட்டோம், தரமான பழங்கள் சேர்க்கணும், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வாழைப்பழமாக சாப்பிடணும் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு வரோம். மாறி வர காலத்தில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே துரித உணவுகளை சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது மாறணுன்னா இன்றைக்கி தரமான அரிசியை நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். நாமளே சொந்தமாக வீட்டில் வந்து காய்கறி தோட்டம் அமைச்சு செய்முறை செய்தால் நிச்சயமாக நம்ம வருங்காலம் நல்லாயிருக்கும். இந்த உணவுனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நிச்சயமாக நீங்குங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேயோ இல்லை நம்முடைய அப்பா காலத்துலேயோ இருந்த ஒரு உணவு இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுக்கு காரணம் இன்றைக்கி விவசாயிகளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த விவசாய தொழிலை விட்டுட்டு எல்லாமே இன்றைக்கி வேறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இன்றைக்கி பருவமழை தவிர்த்து இயற்கை சரியான நேரத்தில் மழையும் கொடுக்கறதில்ல. அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி வேளாண் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வீட்டு மனை பட்டாக்களாகவும் தொழிற்சாலைகளாக மாறிவிட்ட காரணத்தினால இன்றைக்கி நம்ம நிச்சயமாக தரமான உணவை எதிர்பார்க்கறது கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்காதுங்க.
மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லும்போது இப்போ திணை, சாமை, அந்த மாதிரி கேழ்வரகு அதெல்லாம் கூட நான் மறைக்கப்பட்ட உணவு வகைகள் தான் இன்றைக்கி. அது என்றைக்குன்னா ஒரு நாள் விசேஷத்தில் நம்ம செய்யும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியுதுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது நொறுக்கு தீனிகள், நான் தின்பண்டங்கள்னு சொல்லிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு, நான் சின்ன பையனாக இருந்தக்குள்ள எங்கள் தாத்தாலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, கம்பரக்கட்டு, கல்கோனா, இந்த மாதிரி எல்லாம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன, இல்லை உங்களுடைய குழந்தைகள் உங்ககிட்ட விரும்புறது என்ன? ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போன ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்ரா வாங்குறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்பர மிட்டாய், கடலை பருப்பு, உடைச்ச கடலில் செய்யப்படும் இனிப்பு பலகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகில் சிம்லின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகில் செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு உணவு, அது மாதிரி உணவுகளை நானும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னுடைய பிள்ளைகள் அதை தான் விரும்பி ஒரு வரை சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நான் சொல்ல இந்த கொண்ட அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு அது எல்லாமே இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. இன்றைக்கி உணவு முறைகள் நிறைய வந்து செயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய. ஆசிரியராக இருந்து நீங்கள் சொல்கிற கருத்து என்ன? கூடுமான வரையில் நாம் இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுனை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அது இன்றைக்கி நமக்கு வேணால் சுவையை சேர்க்கலாம் தவிர, ஆனால் வருங்காலத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பின் சந்ததிக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால கூடுமான வரைக்கும் எல்லாருமே நம்ம இன்றைக்கி இயற்கை வேளாண் செய்யப்பட்ட கடைகள் நிறையவே இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி கடைகளை நாடி சென்று கொஞ்சம் சிரமம் பார்க்காம தரமுள்ள உணவுகளையும் காய்கறிகளையும், சாமை, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி போன்ற நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா நிச்சயமாக வருங்காலத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிச்சயமாக இருப்பாங்கன்றது என்னோட சிறிய ஒரு ஆலோசனை. நன்றி சார், நன்றி. என்னோடய பேர் அரவிந்த், நான் வேலூரில் தான் இருக்கேன், சிஎம்சி ஆண்ட இருக்கேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாபிக் வந்து உணவு முறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்றது ரெகுலராக ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், வேறு என்ன. அதாவது சாப்பாடு ஸ்ட்ரென்த்துக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் டெய்லி லைஃப்பில் சாப்பிட்டுட்ருக்கீங்க? நான் டயட் சாப்பிட்றேன், டயட் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸு, காலையில் ஃப்ரூட்ஸு, மத்தியானம் ரெகுலராக சாப்பாடு தான், ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி தான். உங்கள் நேரத்துக்கு 3 வேளையும் டைமுக்கு சாப்பிட முடியுதா உங்களால்? எங்கள் வீட்டில் இருக்க வேலைங்க பொறுத்து தான் இருக்குது. நான் படிச்சுட்ருக்கேன், ஆனால் வீட்டில் ரெகுலராக என்ன வேலை வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச உணவுனா வெஜிடேரியனில் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். நான் வெஜிடேரியனில்? நான்வெஜ்ஜில் பிரியாணி கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் தான் பிடிக்குமா? ஓகே. அந்த காலத்தில் இருக்கிற உணவு, தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கிற உணவுக்கும் இப்போ இருக்கிற உணவுக்கும் என்ன மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேஸ்ட் டிஃப்ரெண்ட் மாறுது, ஆனால் அந்த காலத்து டேஸ்ட் மாதிரி வராது. அப்படி தான் பார்த்தா கூட இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அம்மா செய்கிறதுலாம் ஒரு அளவு தான், பாட்டி செய்கிறதுலாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்ருக்கேன். அந்த காலத்தில் பாட்டி செஞ்ச உணவு முறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு குழி பணியாரம் பிடிக்கும். டீ செய்வாங்க, டீ அந்த காலத்து ஸ்பெஷல் டீ எல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். நன்றி. பார்த்திபன், மோட்டூர், அரும்பாக்கு மோட்டூர். உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்துச்சு, கீரை வகைங்க நிறையா இருந்துச்சு. அந்த காலத்தில் இயற்கையாக தண்ணி மழையெல்லாம் வந்துச்சு. இந்த காலத்தில் எல்லாம் இதுவாக இருக்குது, இயற்கையை மாசுபடுத்துகிறாங்க புகை மூலமாக. இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இல்லை, இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதான் அதனால ரத்தம் இதுவெல்லாம் வந்துடும். இப்போ இருக்கிற இதுவில் நோய் நிறையா வருது. அப்போ ஹெல்த்தியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இருக்கிற சாப்பாடு வந்து சரி இருக்காது. அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, களி ஃபுட்டு அதுமாரி இருந்துச்சு. அதனால் இந்த காலத்தில் ஸ்நாக்ஸ், பீட்சா, பர்கர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் அது ஒன்றும் யூஸ் கிடையாது. அப்போ இருக்கிற உணவு வந்து ரொம்ப அதிகமான இது இருந்துச்சு, நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு, உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு இது பண்ணாவே எல்லாம் இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? நம்மளுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து வெஜிடபிள் தான். நம்மளுக்கு நான்வெஜ்ஜில் வந்து இது வேறு எல்லாமே பிடிக்கும். நான்வெஜ்ஜில் அந்த காலத்தில், பாட்டி காலத்தில் நான் சாப்பிட்ட உணவு வந்து இந்த காலத்தில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க? களி தான் சொல்லுவேன் நான். களி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், களி தான் நான் சொல்லுவேன். பாரம்பரிய உணவுகள் மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கூழ், இந்த கேழ்வரகு அதெல்லாம் சொல்லுவேன் பாரம்பரிய உணவு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் எது? இப்போ சொல்கிறீங்களா? அப்போ இந்த ஜென்ரேஷன் அப்போவும் சொல்லுங்கள், இப்போவும் சொல்லுங்கள். அப்போ பிடிச்சது ரொம்ப உருளைக்கிழங்கு தான், ஸ்நாக்ஸாக தான் பிடிக்கும். இப்போவும் அதே தான், உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். கிழங்கு வகை தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் தான். டயத்துக்கு 3 வேளைக்கும் உங்களால் சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுதுங்க. நேரம் தவறாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றி பார்த்திபன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time
In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself
that she's not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 எவினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி. தொடங்கலாமே. தன்னடக்கம் என்று சொல்லியே
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி ஏ ரோஜா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மகாத்மா காந்தியடிகள். அன்பு, மனிதநேயம், அகிம்சை, தியாகம், வாய்மை பேசுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் காந்தியடிகள். தேச தந்தை என எல்லோராலும் அழைக்கப்படுபவர். இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து போற்றும் தலைவராக விளங்கிய காந்தியடிகள் வாழ்க்கை இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி, தாய் புத்திலிபாய் அம்மையார் ஆகும். தாயிடம் இருந்து இறை நம்பிக்கையையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டார். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஒரு சராசரி மாணவராக திகழ்ந்த காந்தியடிகள் பின்னர் இங்கிலாந்து நாடு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்தார். காந்தியடிகள் தனது 12ஆம் வயதில் கஸ்தூரிபாய் அம்மையாரை மணந்தார். 19ஆம் வயதில் மனைவியை பிரிந்து வழக்கறிஞர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். பட்டம் பெற்ற காந்தியடிகள் இந்தியா திரும்பினார். மும்பையில் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர். பின் தென்னாப்பிரிக்கா சென்று பணியாற்றினார். காந்தியடிகள் தன் இளங்காலத்தை பெரும்பாலும் தென்னாப்பிரிக்காவிலேயே கழித்தார் என்பதே உண்மை. 1893ஆம் ஆண்டு முதல் 1914ஆம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் பணி செய்து வந்தார். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிராக நிறவெறி கொள்கை நிலவி வந்தது. அதனை கண்டு காந்தியடிகளின் நெஞ்சம் கொதித்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். காந்தியடிகள் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் காந்தியடிகளை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். ஆங்கிலேய அரசோ காந்தியடிகளை பலவாறு துன்பத்திற்குள்ளாக்கியது. 1914ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடும் துணிவு கொண்டார். பால கங்காதர திலகரின் மறைவுக்கு பின் இந்திய சுதந்திர வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் திலகரை போன்று தீவிரவாத முறைகளை கையாளாமல் அகிம்சை வழியை பின்பற்றினார் காந்தியடிகள். மிதவாத போராட்டத்தை நடத்தி வந்த கோபாலகிருஷ்ண கோகலேயத்தை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகள். ரவுலட் சட்டம், அடக்குமுறை போன்ற ஆங்கிலேய சட்டங்களை காந்தியடிகள் தன்னுடைய அகிம்சை வழியிலும் வாய்மை வழியிலும் எதிர்த்தார். ஆங்கிலேயரை எதிர்த்த அதே வழியில் இந்தியாவில் நிலவி வந்த மத வேறுபாடு, தீண்டாமை, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். சுதேசி இயக்கத்தை ஆதரிக்கும் பொருட்டு கதர் ஆடையையே உடுத்தி வந்தார் காந்தியடிகள். நலிவுறுத்தியிருந்த இந்திய கைத்தொழில்களை காக்கவும் கிராம முன்னேற்றத்தையும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வந்தவர் காந்தியடிகள். இந்தியாவின் ஏழைகள் வாழ்வில் வளமை ஏற்படும் வரை தனக்கு அரையாடை போதும் என்று இடுப்பில் மட்டுமே ஆடை அணிந்து வந்தவர் காந்தியடிகள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டார் காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதே ஆண்டில் ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் உப்பின் மீதான வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ஆங்கிலேயரை இந்தியாவை விட்டு வெளியேற வலியுறுத்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முதல் கூட்டத்தை தொடங்கினார். இந்தியாவிற்கு விடுதலை வழங்கும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்று சுதந்திர வீரர்கள் நாடெங்கும் முழங்கினர். இத்தகைய அகிம்சை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகளே. காந்தியடிகளின் உறுதியை பார்த்த ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு விடுதலை தர முன் வந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கும் முன்னேற்றத்துக்கும் உழைத்த அந்த மகாத்மா 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தம் தாயகத்திற்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அந்த மகாத்மா இறந்த தினம் இன்று தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகள் மறைந்தாலும் அவரின் புகழ் உலகம் முழுவதும் மனம் வீசி வருகிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ப. சரஸ்வதி. அனைவருக்கும் வணக்கம். கவிதை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குலத்தில் என்பார், இந்த முகட்டில் என்பார், துஞ்சுவது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். சிப்பாயை கண்டு அஞ்சு வானூர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிவான். அப்பாலவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பான். எப்பொழுதும் கை கட்டுவான், இவன் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பான். நெஞ்சு பொறுக்குதிலேயே இது நினைந்து நினைந்திடனும்
பொறுக்குதிலேயே. 5 தலை பாம்பென்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடும். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நெஞ்சு பொறுக்குதிலேயே, இதை நினைந்து நினைந்திடும் வெறுப்புதிலேயே. நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. முன்னுரை. இந்தியாவில் ஒளி விளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நேருவும் குழந்தைகளும். பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும்போது தம் கவலை அனைத்தும் மறந்து விடுவார். கொண்டாடும் விதம். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் நாட்டை பேணி காக்க வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் அ. சிவரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழகம் வந்த தவ புதல்வர்கள் ஒருவர் நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் அயராத உழைப்பினால் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் கலாம் அவர்கள். இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று தனியாத ஆவல் கொண்ட தேசப்பற்றால் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜெயினுலாப்தீன், தாய் பெயர் ஆஷியம்மா. கலாம் அவர்கள் ஆரம்ப கல்வி உயர்நிலை பள்ளியில் வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சியும் பற்றியும் லட்சியம் கொண்டார். கலாம் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கைக்கோளை வானில் ஏவுகணையை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். விண்வெளி துறையில் அணு ஆராய்ச்சியிடம் இடம் மாறி அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் கலாம். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் பிரேம்ராய் விஞ்ஞானி விருது, ஓர் பிரகாஷ் சானின் விருது, பத்ம விபூஷன் விருது, தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். இது தவிர பல்கலைக்கழகம் அவர்கள் சிறப்பு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1998ஆம் ஆண்டு கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் மிக சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தார். 27/7/2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் பதவியேற்றார். அயராத உழைப்பும் தியாகமும் சுறுசுறுப்பும் எளிமையும் இன்னும் பல நற்குணங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் உலக அரங்கில் இன்னுருந்த பல திட்டங்களை கூறி அதை செயல்படுத்த முனைந்து வருகிறார். மாணவர்களை இந்நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைக்கு பல உபதேசங்களை கூறி வருகிறார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதை சிறிதும் ஐயமில்லை. கலாம் அவர்களோடு நாமும் கைகோர்த்து நம் தேசத்தை ஒரு முழு வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் ஏ. அபினேஸ்ரீ. About my favorite leader, Dr. APJ Kalam, our former president of India. He was such a great person. Was born on 15th October at island town of Rameshwaram. His parents were
Jainulafuddin and Ashiyamma. He was a simple and a pious man. He served as a lecturer in university at the last days. Till the end of his life, he followed the principles of his father and lived as one of the common men. On 27th July, he had slept in the arms of God. Thank you for giving me this nice opportunity. Let's all use our opportunities and not wait for the favors and make his dream to fulfill. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். வணக்கம். எபினேசர் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு ஆர் சுப்ரியா, ஏ ஷீனா கௌசர். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு, தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்து நடனமாகும் கதகளியாமே, அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம், இசைகள் பல நடன பல நிறைந்த எங்கள் நாடு, கங்கை கரையோரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரையோரத்திலே நெல் விளையும் நாடு, உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு, காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு கண்ணை கவரும் நாடு, இமயம் முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு, நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு. நன்றி, வணக்கம். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜுபர், ஏ ரோஜா. இன்னைக்கு நாம பறவையை பத்தி பேச வந்துள்ளோம். டாக்டர் சலீம் அலி கான் பறவை மனிதர். அவர் எழுதின நூல் தான் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அப்படியா? நான் முதல்ல போய் நெட்ல போட்டு பார்க்கறேன்ப்பா. இன்னொரு டைம் சொல்ல அதனோட பேரை. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அதில் அவர் பல பறவைகள் பற்றி புதிய தகவல்களை அளித்துள்ளார். இன்று பறவை இனம் வேகமாக அழிந்து வருவது, அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பறவைகளால் தான் காடு உருவானது. எப்படிப்பா காடு உருவாச்சு? ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை பறவைகள் எடுத்து சென்று, அதாவது உண்பதற்கு எடுத்து செல்லும் வழியில் அதனை போட்டு விட்டது. அதுதான் காடாக உருவானது. இதற்கு மாஸ்டர் பாலினேட்டர், சீட் கேரியர்ஸ் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. நாம் வீணாக பேசி நேரத்தை செலவிடுவதை விட பறவைகளை உற்று நோக்கி அதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்று நாம் கைபேசியை அதிகமாக உபயோகிக்கிறோம். அதனால் வரும் கதிர்வீச்சினால் பறவை இனம் காணாமல் போகின்றது. பறவை என்றால் சுதந்திரம் என்று பொருள். நாமும் பறவைகள் போல எங்கும் பறந்து நம் அறிவை வளர்த்துக் கொள்வோம். ஒரு சில இனிமையான பறவைகள் தகவல் பற்றி கூற விரும்புகிறேன். ஹார்ன்பில், இதன் தமிழ் பெயர் இருவாயன். இவை காடுகளில் உயரமான தேக்கு மரங்களில் ஒரு பொந்தில் வாழும். இவை வெளியில் செல்லும் போது இதன் வாயில் களிமண்களை எடுத்து அந்த கூண்டினை பூசிவிட்டு செல்லும். அப்படி என்றால் அந்த கூண்டில் உள்ள குஞ்சுகள் எப்படி உண்ணும்? எப்படி அது வாழும்? எப்படி சுவாசிக்கும்? அதன் வீட்டில் ஜன்னல் என்று சிறு ஓட்டை உள்ளது. அதில் உணவை நேரத்திற்கு நேரம் தருகிறது. அதனால் அவை அதிலும் காற்றை சுவாசிக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று கூறுங்களேன். ஆமாம், இவை எப்பொழுதுதான் ஒரு நாள் வெளியே அதன் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வெளியே வரும். அது இப்ப மாலை ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு செல்லும் இல்லையா? அப்போ அது எந்த இன்னொரு பறவையும் பார்த்து விடாதா? அவை வெளியே இருக்கும், கூண்டின் அருகிலேயே இருக்கும். எல்லா பறவைகளும் சென்று விட்ட பின் காலை ஒரு சுற்றி வந்த பிறகுதான் அந்த களிமண்களை உடைத்து விட்டு கூண்டிற்குள் செல்லும்.
உனக்கு மிக்க நன்றி. எனக்கு இப்பொழுதுதான் பறவைகள் பற்றியும் அவற்றின் விளக்கங்களை பற்றியும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. நீங்களும் பறவைகளை பற்றி நேரத்தை வீணாக்காமல் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு செலவே ஆகாது. ஆமாம் ஆமாம், இவ்வளவு எளிமையாக சொன்னாயே, இதற்கு போய் எப்படி செலவாகும்? நான் சில பறவைகளை சேகரித்துள்ளேன். சரி சொல் பார்ப்போம். பள்ளியின் அருகில் சேவல் ஒன்றை பார்த்தேன். அதன் தலையில் சிவப்பு நிற கொண்டையும் உடம்பில் கருப்பு நிறமும் வால் பகுதியில் பச்சை நிறமும் காணப்பட்டது. அதன் அழகு மிகவும் கூர்மையானது. அது அரிசி தானிய வகைகளை உண்ணும். இவை சண்டையிட்டு விளையாடப்படுகிறது. நீ மிகவும் கவனமாக சேகரித்துள்ளாய். அதனுடைய சிறிய சிறிய வேலைகளையும் மிக கவனமாக சேகரித்துள்ளாய். இதனை போன்றே நானும் ஒவ்வொரு பறவையாக சேகரிக்க போகிறேன். நான் இன்று வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் வெள்ளை கொக்கு ஒன்று பார்த்தேன். அது வெள்ளை நிறத்திலும் காணப்பட்டது. நிலத்தில், குளத்தில், ஏரியில் ஆகிய நீர்நிலைகளில் காணப்படும். அதன் அழகு மிகவும் நீளமான கூர்மையாகவும் காணப்பட்டது. அது மீன் போல நீர்வாழ் உயிரினத்தை உண்ணும். நீயும் மிக அருமையாக சேகரித்துள்ளாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு பறவையின் விளக்கங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்பொழுதுதான் அதன் பொருள் எனக்கு புரிகிறது. நானும் இனிமேல் சேகரிப்பேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். நீங்களும் இனிமேல் நேரத்தை வீணை கழிக்காமல் பறவைகளை பற்றி சேகரிக்கலாம். அடுத்த நீங்கள் டாக்டர் சலீம் அலியாகவும் ஆகலாம். நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களில் ஒருவர் இவர். ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர். பிறப்பும் இளமையும் 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றை கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கெனவே வாழ்ந்தார். தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காத காரணத்தை கேட்டார். அந்த சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தைத்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற வண்ணம் பிறந்தது. உடனே தமிழகத்தில் சென்று பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டமாகும். தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல்வர் பதவியில் இருந்த போதும் காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில் தான் வசித்தார். அவர் விட்டு போன சொத்துக்கள் 2 சட்டை வேட்டிகள் மட்டும் சொற்பனமே. காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் 2ஆம் நாள் ஆகும். அதனால் காந்தி பிறந்த தினம் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி.
வணக்கம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். ஒருவர் நமக்கு நல்லது செய்யாம தீமையை செய்தா நாம திரும்ப அவங்களுக்கு தீமை செய்வது பழிவாங்கும் எண்ணம். இந்த உணர்வு இயல்பாகவே நம்ம எல்லோரிடத்தும் அமைந்திருக்கு. ஆனா நல்லொழுக்கம், அமைதி, பொறுமை, பண்பாடுங்கிறது பழிவாங்காமைதாங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது இயல்பான ஒரு செயல். ஆனா குற்றத்தை பொறுத்து கொள்வது கடினமான காரியம். பழிவாங்கும் நிகழ்வு மெகா சீரியலை போல தொடரும். ஆனா பொறுமைங்கின்ற நற்பண்பு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும். பழிவாங்கும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிதானம் இருக்காது. அதனால பழிவாங்கும் உணர்ச்சியின் உச்சியில் நிற்பவனுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னா தீமை இழக்கணும்னு தோணும். ஆனால் மனித நேயமுடையவர்கள், சிந்திப்பவர்கள், வாழ்வாங்கு வாழ நினைப்பவர்கள் யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டாங்க. மாறாக மறப்பாங்க, மன்னிப்பாங்க, பகைமை பாராட்ட மாட்டாங்க. நமக்கு தீமை செய்த ஒருவரை பழி வாங்க வேண்டுமா? அவருக்கு நன்மை செய்வதன் மூலமே பழி வாங்குங்க. கட்டாயம் அதைத்தான் செய்யணுமே தவிர துன்பத்தை தரும் செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது கோபம் குறையும். உணர்ச்சி வடிகாலில் வடிகிற தண்ணியை போல வடிந்து போவோம். நாம மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வருவோம். ஒரு நாள் ஒரு பெண்மணியின் வீட்டுல அழைப்பு மணி ஒலித்தது. வெளியே நடுத்தர வயதுல ஒரு ஆணும் பெண்ணும் நின்றுருந்தாங்க. அப்பெண்மணி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாங்க உங்க பக்கத்து வீட்டுல கல்யாண வயதுல ஒரு பெண் இருப்பதா கேள்விப்பட்டு இங்க வந்தோம். அந்த பெண்ணை என் பையனுக்கு பார்க்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். பக்கத்து வீட்டுக்கு அந்த குடும்பம் வந்ததுல இருந்து அந்த தெருவில் எல்லோருடையும் சண்டை தான். நேத்து கூட தன்னோட வீட்டுக்கு வந்த காய் வண்டிக்காரன் அவங்க வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டான்னு ஒரே சண்டை. அந்த தெருவில் யாரோடையும் ஒட்டுதல் கிடையாது அவங்களுக்கு. ஆனா அந்த வீட்டில் இருக்கும் அந்த கல்யாண வயதுள்ள பெண்ணை அதிகமாக வெளியில பார்க்க முடியாது. அவ்வளோ அமைதி. பெரும்பாலும் அந்த அம்மாவை அடக்கி உள்ள கூட்டி செல்வதே அந்த பெண்ணா தான் இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை தீர யோசிச்சு, நல்ல பொண்ணுமா, ரொம்ப அமைதியானவ, நீங்க உங்க பையனுக்கு பார்க்கலாம்னு கூறினார் அப்பெண்மணி. மாதம் கழிந்தது. காலிங் பெல் அடித்தது. வாசலில் பக்கத்து வீட்டு பெண்ணும் அவருடைய மகளும் கையில் வெற்றிலை தட்டோடு நின்றிருந்தாங்க. அந்த அம்மா தழுதழுத்த குரல்ல சொன்னாங்க, அம்மா, நீங்க அன்னைக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு என் மகள் கழுத்துல தாலி ஏறுது. நீங்க மனசால பெரியவங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் 314வது திருக்குறள்ல இப்படி சொல்லியிருக்காரு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாணயம் நன்னயம் செய்து விடல்னு. நமது சிந்தனையும் அறிவும் உணர்வும் கெட்ட பிறகுதான் மற்றவங்களுக்கு கேடு செய்ய முடியும். நமக்கு கேடு செய்தவங்களுக்கு கூட நாம திரும்ப கேடு செய்யக்கூடாது. இப்படி தீமைக்கு தீமைன்னு தீமையோட தொடர் வரலாறாகிவிடும். நம்மள மட்டும் இல்லைங்க, நம்மளோட தலைமுறையினரும் இது தொடரும். எந்த சூழ்நிலையிலும் பொறுத்து ஆற்றும் பண்பே நல்ல பண்பு. பொறுத்து போறது ரொம்ப கடினமான விஷயம்ங்கிறது பொதுவான கருத்து. ஆனா அது மிகவும் எளிமையானது. அது ஆக்கத்திற்கு வழிவகுக்குது. அதற்கு நேர்மாறாக பழிவாங்கும் முயற்சி மிகவும் கடினமானது. அதனால இன்பமும் அமைதியும் குறையுது. பழிவாங்கும் மனப்போக்குல பழி பாவங்களுக்குரிய அச்சம் இருக்காது. ஏன், அறிவு கூட வேலை செய்யாது. ஆத்திரம் மட்டும்தான் வேலை செய்யும். புத்தியும் முடங்கி போகும். அதனால வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு. எவருடனும் உடன்பட்டு நிற்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும். பின் அவர்களை உங்கள் நெறிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். இது எளிய வாழ்வியல் உண்மை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே
உணவு வந்து பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் வந்து ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் வந்து நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே வந்து நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க வந்து தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயாசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிட்றப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடலுணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல்.
சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசித்து ருசித்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்போ கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல் அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிட்றது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல், அது வந்து நீரியர் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம். அது வந்து பசி தீர நீரியர் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமாக இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மெல்லல்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இந்த 12 வகையாக உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்கள் இப்போ சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லேயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்களில் வீட்டில் செய்கிற உணவு எப்படி செய்கிறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்குது பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்கள் வீட்டில் வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமாம், அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாகவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பாக சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போகிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷினில் தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமாக வீட்டு வரைக்கும் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க வீட்லேயே மிக்சியில் அரைச்சி வச்சுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பாக அந்த ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும்.
இந்த வெல்லத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்ணுறோம்? இந்த வெல்லத்தை எதுக்காக பாயில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா, இப்போ நமக்கு பச்சரிசி மாவு இருக்குது, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெல்லத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதில் கலக்க முடியும். வெல்லத்தை பாகு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று தான். என்னன்னு பார்த்தோன்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக இந்த தண்ணியில் ஊற்றணும் நிவேதா. தண்ணியில் ஊற்றுறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில் கரையவே கூடாது. கரையாமல் அடியில் போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டில் ஊற்றாமல் அதை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த பாகில் விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாகிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாமல் போயிடும். இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம். வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு.
இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கெடுத்துட்டு இருக்க வெள்ளத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை, இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं. जी हाँ. हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको. तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब. मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे, मूसन, डुरफन, मस्ट. यस, मस्ट भूल गई मैं. तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था. जैसे कि अगर बोले तो वोलन का विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था. वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एस में. वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा डार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है. मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे. ठीक है, वो नए 6 शब्द थे. तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं. जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में. मैं अभी सपोज अगर मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी. तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे. तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं. जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है. तो हर कहीं देना पड़ता है. हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है. जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है. तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं. तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ. ठीक है, तो चलिए ठीक है. आप श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे. तो तुम पूरा बताओ क्या होता है. मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है. हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं. तो ठीक है, शुरू करते हैं. सबसे पहले जब हम किसी से कुछ बोलना सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली दूसरे को ग्रीट करते हैं. तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं. अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन. एग्जैक्टली. अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग. गुड इवनिंग तो गुटन आबेट. और गुड नाइट तो गुटे नाक्ट. ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है. तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे,
माय नेम इज श्राव्या, तो मैं उसको कैसे बोलूंगी? गूटन टाग, माय नेम इज श्राव्या, समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम, व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं. हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड, सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में. तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या. ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा एलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए है। गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हेजनजी. मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ. इन्फॉर्मेशन डेस्क पे बैठे, तो तुम हाँ। क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो. कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे. चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ. मैं बोलूंगी गूटन टाग, माय नेम इज श्राव्या. तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गूटन टाग फ्रॉ श्राव्या. गुटन टाग फ्राउ श्राव्या. ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे. अच्छा तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके. तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं. तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम. ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या. और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा. नाकनामा मतलब लास्ट नेम, या सरनेम. वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम. हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी. राइट. और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो. और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME. ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा. अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम. अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु. नाइन मतलब नहीं. माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इज हिमांशु मंगानी. राइट. या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे से बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या. ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा. दू या योर. व्हाट इज योर, तो दाइन वॉरनामा. नाइन वॉरनामा. वास इज दाइन वॉरनामा. तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या. और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं. तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4. वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड. ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं, तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर. गुड. डांके शोन. Das ist richtig. Richtig का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट. Das ist richtig. ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1.
हाँ, और मैं यहाँ पे सब बता दूँ, हमने देवदास के काफ़ी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी आइंस, दी ज्वाई, दी द्राई, दी वियर, ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज़ नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज़ करते हैं किसी नंबर को किसी चीज़ से रिलेट करके यूज़ करते हैं, तो हम जिस चीज़ से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज़ कर देंगे। एक ऐसे एग्जाम्पल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूँगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, मुझे इतनी शुद्ध हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है, चहकती है। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, herzlich का मतलब हो गया हार्टली। हाँ, तो herzlich हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम herzlich शो कर रहे हैं। herzlich willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर लड़की वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सेहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सेहन। वीडर सेहन, हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट दास इज टॉल मतलब दैट इज ग्रेट, दास इज वंडरबार मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम, अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय,
तो गुड बाय को बोलेंगे ऑफ Wiedersehen. Wiedersehen. Auf Wiedersehen मतलब गुड बाय, ऑफ Wiedersehen मतलब गुड बाय, ऑफ Wiedersehen मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो Herzlich willkommen. Herzlich willkommen. हाँ, हार्टली तो वेलकम। अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ Goodbye. Wiedersehen का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गूटे हो गया। और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या। श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा। ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर, मेरा नाम लेकर। जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया। क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है। और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम की हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे बोल सकती है mein Name ist क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया। हाँ। माय वॉरनामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तुम्हें तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल, हाल्ट। हाँ, हाल्ट ए बोल आता है, सकते हैं। ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते। मुहावरा है। तुम अच्छा। क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी तो नहीं बोला, क्या आती। हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती तो अभी ठीक से। क्या मैं- बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओह ही बोलूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडरसेहन। ऑफ वीडरसेहन। वीडरसेहन। और चुस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं ठीक है। मजाक और कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको, मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देयर मार्शन। लड़के को देखा, हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरिन मतलब सिंगर, दी सांगरिन। और एक और चीज, हार्टली वेलकम, हेrzlich willkommen, गुड बाय, auf Wiedersehen, बाय, tschüss, फॉरगिव मी। ओ
वर्जीहुंग। वर्जीहुंग, चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे। ऑफ विडर सेहन वर्जीहुंग हर्जलिश विलकॉम कॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट, मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज़ बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है, ठीक है। जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे, मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा, और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी, मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा शॉपकीपर को मतलब क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्कऑफिन, वर्कऑफिन, ओके, हाँ, कॉफिन मतलब सेल्सवुमन, सेल्सवुमन, अगर सेल्समैन हो तो वर्कऑफिन होगा। हाँ, वर्कऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बानहॉफ, और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बानहॉफ। हॉफ्ट बानहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वर्जीहुंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उंडू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो, तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया, मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है, और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको, हॉल्ट हिमांशु हॉल्ट। ओके तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो? जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूं? ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ, तो छोड़ो। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल ला के दिया मतलब ब्लूमेन फ्लावर्स ला के दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर दी ब्लूमेन, क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल।
और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा? हार्टली वेलकम, हेrzlich willkommen। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले हैं, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग। मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है। तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin Shravya। Ich bin हिमांशु मंघानी। Ihr zuhörte Learning German। मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन। Und dies ist VIT Community Radio 90.8 FM। मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ, அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இத பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம், இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா
நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட காலில் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரை கூட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கு கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, ஃபேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில
வெறும் வயித்துல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியே இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும், கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூடவே வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும்.
அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் அப்படி பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाएं, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों 2 बहनें। 2 बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है।
स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मैं लेती हूँ। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு நம் வாழ்வின் நகைச்சுவை. இந்த காரசார நிகழ்ச்சியில நகைச்சுவையோடைய விதங்கள், நகைச்சுவையோடைய பரிமாணம், நகைச்சுவை எப்படி ஒரு துறையா இருக்கு, கார்ட்டூன்ஸ்ல எப்படி நகைச்சுவை திறனை ஊட்டுறாங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த வகையில நகைச்சுவைகள் இருக்குன்றத பத்தி பேச போறோம். பேசத்துக்கு நாங்க 4 பேர் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. வணக்கம், என்னுடைய பேர் ஜனனி. வணக்கம், என்னுடைய பெயர் சுஷ்மிதா. வணக்கம், என்னோட பேர் மோனிகா. சிரிப்பை தூண்டுற ஒவ்வொரு கலை வடிவமே நகைச்சுவை தாங்க. ஒரு மனிதனுடைய மன இறுக்கம், மன அழுத்தம், மன உளைச்சல் இது எல்லாத்தையுமே போக்கி அவருக்கு ஒரு ஆரோக்கியமான உடலை பரிசளிக்கிறதே நகைச்சுவை தான். ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தூண்டுறதுல நகைச்சுவை முக்கியமான பங்கை வகிக்குது. இப்ப இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கணும்னா நான் ஒரு நகைச்சுவை கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு 2 பசங்களை பத்தியான கதை. ஒரு ஊர்ல 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க எல்லாருக்குமே. ஊர்ல எது காணாம போனாலும் முதல்ல ஊர் மக்கள் எல்லாருமே அந்த 2 பசங்கள்கிட்ட தான் போய் கேட்பாங்க, அந்த பொருள் எங்க, நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து ஊர்ல இருக்கிற முனிவர் கிட்ட போய் இவங்களை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல 2 பசங்க இருக்காங்க, அவங்களுடைய தொல்லை தாங்க முடியல, நீங்க தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 2 பசங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். அவங்களும் போயிட்டு அந்த 2 பசங்கள்ல இருந்து ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு முனிவர் கிட்ட வந்தாங்களாம். முனிவர் கிட்ட அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. முனிவர் ஃபர்ஸ்ட் அந்த பையனை பார்த்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனும் எதுவும் சொல்லாம 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். 5 நிமிஷம் முடிஞ்சது, கண்ணை திறந்து முனிவரை பாக்குறான். முனிவர் அந்த பையன் கிட்ட கேக்குறாரு, உனக்கு கடவுள் எங்க இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் திருன்னு முழிச்சிட்டு அந்த முனிவரை பார்த்து எதுவுமே சொல்லல. அங்க ரொம்ப வேகமா ஓடி போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை பாக்குறான். ஃப்ரெண்டு கேட்டா, என்னடா ஆச்சு போனியே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படி பதறி அடிச்சுட்டு சொல்றான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, ஊர்ல எது காணாம போனாலும் முதல்ல நம்மளதான் கேட்பாங்க, இப்ப யாரும் கடவுள் காணுமாண்டா, அவரும் எங்க போனாரு நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நகைச்சுவை நவரசங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சொல், செயல், காட்சி, நினைவூட்டல் இந்த மாதிரி விஷயத்தால நமக்குள்ளேயே இல்ல மத்தவங்களுக்கும் நகைச்சுவை உணர்வை உருவாக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் ஜாலியா பேசினா அந்த ஃப்ரெண்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட பேசினா டைம் போறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை கிடைச்சா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அவங்கள. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அத்தியாவசியமா தேவைப்படுது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடை, அதே போலதான் ஒரு அத்தியாவசியமான தேவை நகைச்சுவை. இப்ப துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் துன்பம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அதுவே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. இப்ப பிறந்த குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா 16 மாசத்துல இருந்தே அதோட நகைச்சுவை தன்மை பெற்றோர்கிட்ட கத்துக்க முடியும். நானே ஒரு ஸ்டாப்பிங்ல ஒரு குழந்தைய பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்துச்சு. அதுக்காக அவங்க அப்பா அவரோட சிரிக்க வைக்கணும், அந்த குழந்தைய எப்படியா சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஸ்டாப்பிங்ல இருந்தாங்க என்ன நினைச்சாங்கன்னா, என்ன இவர் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சாரு. இப்போ ஒருத்தர் அழு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே சிரிக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது இப்போ அந்த ஸ்டாப்பிங்ல இருந்த குழந்தைய சிரிச்ச உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த சந்தோஷத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. பேச்சாளருக்கு நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அவங்க பேசினா அதை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
அவங்க நகைச்சுவை உணர்வோட சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நகைச்சுவையில பல வகை இருக்கு. சாதா நகைச்சுவை, சமூக விழிப்புணர்வு நகைச்சுவை, கேலி கிண்டல் நகைச்சுவைன்னு சொல்லிட்டு. சாதா நகைச்சுவைனா எந்த ஒரு நம்ம அன்றாட வாழ்வில் நடக்கிற நகைச்சுவையை தான் சாதா நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக விழிப்புணர்வு நகைச்சுவைனா அந்த நகைச்சுவை மூலமா ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்ற மாதிரி இருக்கும். கேலி கிண்டல் நகைச்சுவைனா வெறும் கேலிக்காக மட்டும் அவங்க மற்றவங்கள கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும், ஆனா ஒருத்தரை கஷ்டப்பட்டு தான் அந்த சந்தோஷம் வரும், அது என்னைக்குமே நிலைக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமூக விழிப்புணர்வு நகைச்சுவையில ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் கல்யாணத்துக்கு போறாரு. அவர் ரொம்ப பழைய ஆடையை உடுத்திட்டு போறாரு. உன்னை யார்ப்பா உள்ள வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண வீட்டுல அனுப்பிச்சிடுறாங்க. அதே ஆளு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பலன்னு ஒரு புது சட்டை போட்டு போறாரு. போனே முதல் பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அவரும் நல்லா உட்காந்துட்டு அவர் சாப்பிட்டது இல்லாம நல்லா ஒரு சத்தமா சட்டையே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சட்டைக்கு ஊட்டி விடுறாரு. அதனால என்னன்னா அந்த சட்டை கண்டிப்பா சாப்பிட போறது இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவங்க போடுற ஆடைக்காக தான் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமா அவர் சொல்றாரு. நம்ம பாக்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் தவிர நம்ம படிக்கிறதுலயும் நிறைய நகைச்சுவை திறன் மிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருமே தமிழ் படிச்சிருப்போம். அதுல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். இதுல நிறைய நகைச்சுவை திறன்கள் இருக்கு. இப்ப பார்க்க போனோம்னா அதியமான் தொண்டைமான் கிடையே ஒரு காலகட்டத்துல போர் நடக்கிறதா இருந்ததாம். அதியமானுடைய நெருங்கின நண்பர் யாருன்னா ஔவையார். இவங்க இந்த போர் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இந்த போர் எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, தொண்டைமானுடைய அரசவைக்கு போனாங்களாம். அங்க அவங்களுக்கு எல்லா மரியாதையுமே செஞ்சு எல்லா பணிவிடைகளுமே செஞ்சாங்களாம் தொண்டைமானுடைய அரசவையில இருந்தவங்க எல்லாருமே. ஒரு நாள் தொண்டைமான் கிட்ட ஔவையார் போயிட்டு இது மாதிரி உன்னுடைய போர் கருவிகளை நான் பார்க்கணும், கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். தொண்டைமானும் ஔவையார் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு போய் காட்டுறாரு. ஔவையாரும் அவங்களுடைய போர்க்கருவிகள் எல்லாமே பார்த்துட்டு தொண்டைமான் கிட்ட போயிட்டு உன்னுடைய போர்க்கருவிகள்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, அதனுடைய முனைகள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கு, அதியமானுடைய போர்க்கருவிகளும் நான் பார்த்துருக்கேன், ஆனா அவருக்கு ரொம்ப பழசாயிட்டு இருக்கோம், அவருடைய முனைகள்லாம் கூர் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தொண்டைமான் இது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஔவையார் என்ன சொன்னாங்களாம், உன்னுடைய போர்க்கருவிகள்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, அதெல்லாம் போர்ல பயன்படுத்தி பழசாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரி, ஔவையாரே நம்மளை பாராட்டிட்டாங்களே, நம்மளுடைய போர்க்கருவிகளை நம்ம பழசாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போரையே அவரு ரத்து பண்ணிட்டாரு. இதுல ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டைமான் போருக்கு போனதில்லை, அதியமான் கிட்ட போர் புரிஞ்சாருன்னா ஏற்கனவே அவர் நிறைய போர் புரிஞ்சு வெற்றி கண்டிருக்காரு, கண்டிப்பா தொண்டைமான் போனார்னா அவர் தோத்துதான் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான புகழ்ற மாதிரி வஞ்சிட்டும் அதியமான வஞ்சர மாதிரி புகழ்ந்துட்டும் ஒரு நகைச்சுவை திறனோட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. சொற்பொழிவிலும் நகைச்சுவை இருக்கு. அப்படி ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது திருமுருக கிருபானந்த வாரியார் தான் ரொம்ப முக்கியமா பங்களிக்கிறாரு. அவங்க சொல்றதுல நிறைய ஆன்மீக சொற்பொழிவு தான் இருக்கும், ஆனா அதையும் நகைச்சுவையோட சொல்ற திறன் அவர்கிட்ட தான் அதிகமாவே இருக்கு. இப்போ நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இடத்த பார்த்து வராதுங்க. இப்போ படத்துலயும் நகைச்சுவை இருக்கு, பாடத்துலயும் இருக்கு. அதுவே நம்ம யாராவது பேசிட்டு இருந்தோம்னா அதுலயும் நகைச்சுவை பண்ணலாம். அதுவே கிராம நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக விழாலாம் நடத்துவாங்க. வில்லுப்பாட்டு, பாவை கூத்து, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விழாக்கள்லாம் நடத்தி கூட நகைச்சுவை பண்ணுவாங்க. இப்போ காம்படிஷன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் கோமாளி, கேலி கூத்து, கடி ஜோக்ஸ், கேலி சித்திரம், அறுவை, இந்த மாதிரி நிறைய வகைகளிலும் நகைச்சுவை பண்ணலாம். ஸ்லேடி நகைச்சுவை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நையாண்டி நகைச்சுவை இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸான நகைச்சுவை தான். வன்மையான நகைச்சுவை தான் நையாண்டி நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன், அது கேளுங்க. ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு நாற்காலி ஆடினே இருந்துச்சான். அந்த பெரியவர் நிறைய புக்ஸ் படிப்பார் அந்த வீட்டில். அவர் படிக்காத ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த நாற்காலி கால் கீழே வச்சாரு. உடனே அந்த நாற்காலி ஆடுறது நின்று போச்சு. உடனே அவர் அந்த புக் எழுதின ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, மேலும் மேலே இந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதி வெளியிடுங்க, எங்க வீட்டுல 30 வருஷமா ஆடி இந்த நாற்காலி பிரச்சனை தீர்ந்துச்சு, இந்த மாதிரி நீங்க நிறைய புக்ஸ் எழுதி வெளியிட்டீங்கன்னா நிறைய நாற்காலி ஆடுற பிரச்சனை தீரும், அதே மாதிரி நல்ல உபயோகமாவும் இருக்கும். இததான் நையாண்டி நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க. நிறைய கார்ட்டூன்ஸ்லயும் நகைச்சுவை இருக்குன்னு சொன்னோம். இப்ப கார்ட்டூன்ற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா இத்தாலிய மொழியில இருந்து தான். எப்படின்னா இத்தாலியில எல்லாருமே ஒரு கெட்டியான பேப்பர்ல தான் டிராயிங்ஸ் வரைவாங்களாம். அந்த கெட்டியான பேப்பருக்கு பேர் தான் கார்ட்டூனா. இது எப்படி கார்ட்டூன் அப்படின்ற பேர் எப்போ வந்ததுன்னா 1921 தான். அப்ப என்ன நடந்ததுன்னா 1921 பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு பார்லிமெண்ட்டை கட்டி முடிச்சாங்க. பார்லிமெண்ட்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கு அலங்காரத்திற்காக நிறைய ஓவியர்களை கூப்பிட்டு ஓவிய போட்டி ஒன்று வச்சாங்களாம். அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த கெட்டியான பேப்பரான கார்ட்டூன் அதில் தான் அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்களாம். இது ஒரு காம்படிஷனாகவே நடந்தது. காம்படிஷனாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் வின்னராக இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு டிராயிங்கை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பஞ்ச் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் ஆன அந்த ஓவியங்கள் எல்லாம் எடுத்து பஞ்ச் கார்ட்டூன் அப்படின்ற தலைப்பில்
தினம் தினம் ஒன்னொன்னு வெளியிட்டாங்களாம். ஒன்னொன்னு வெளியிட கார்ட்டூன் அப்படின்ற பேரே வந்து அந்த பிக்சர்ஸ்க்குலாம் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு ஓவியத்திற்கு கார்ட்டூன் அப்படின்ற பேரே வந்ததாம். நகைச்சுவை தூண்டுற வண்ணம் வரைபடம் சித்திரங்களை தான் கார்ட்டூன் அல்லது கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய பக்கமா எழுதியிருக்க புக்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இது எப்படி இருக்கும்னா வந்து ஒரு 4 லைன் தான் இருக்கும். ஆனா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் வந்து நல்லா கிளியரா சொல்லுவாங்க கார்ட்டூன்ல. அது மட்டும் இல்லாம இது வந்து சமுதாயம், சமயம், அரசியல், பொருளாதாரம் இதை சார்ந்துதான் இந்த கார்ட்டூன்லாம் வரையப்படும். மனிதர்களையும் அவங்களோட கொள்கைகளையும் தான் இவங்க வந்து கிண்டல் பண்ணி வரைவாங்க. யாரை வரைய போறோமோ அவங்க ஃபேஸ் நல்லா கிளியரா தெரியும். அவங்களோட உருவத்தை கொஞ்சம் காமெடியாவும் வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உண்மையான செய்திகளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது சிந்திக்கவும் தூண்டுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல முதல்ல வெளிவந்த கேலி சித்திரம் அல்லது கருத்து படம்னு சொல்லுவாங்க. அத மகாகவி பாரதியார் இந்தியா அப்படின்ற பத்திரிகை மூலமா பிரிட்டிஷ் ஆட்சி குறைகளை கேலி சித்திரமா வரைஞ்சு வெளியிட்டாராம். நகைச்சுவைன்றது ஒரு துறையா மாறுந்து சினிமால தான். ஒரு வாரத்துக்குமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது கமர்ஷியலா இருக்கலாம், டிவோஷனலா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம். ஆனா கமர்ஷியல்ன்றது ஒரு சில பேர்னால தான் பார்க்க முடியும், டிவோஷனல்ன்றதும் ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க, அதே மாதிரி ஆக்ஷன்றதும் ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க. ஆனா காமெடி படம்ன்றது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய படம்னா கண்டிப்பா அது காமெடி படங்களா தாங்க இருக்கும். இந்த காமெடி வந்து அதனுடைய காலகட்டத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பா மாறிட்டே வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா முகபாவனைகள் வச்சு காமெடி பண்றதா இருந்தது. அதாவது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து சிரிக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேருக்குள்ள தான் எப்பவுமே காமெடி நடக்கும். ஒரு படத்தை எடுத்தோம்னா அந்த 2 பேர் தான் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க 2 பேரை சுத்தி தான் காமெடி நடக்கும், வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய தோற்றங்கள்லாம் மாத்த ஆரம்பிச்சாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸோ இல்ல ஹேர் ஸ்டைலோ இதை மாதிரி மாத்தி ஒரு நகைச்சுவை தோன்ற மாதிரி செஞ்சாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் போனோம், மெசேஜ் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் போனோம் அவங்களுக்கு, அதை மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப கேலி பண்ற காமெடிஸ், கலாய்க்கிற காமெடிஸ் இதுதான் வந்து நிறைய மாறிட்டே வருது. ஸோ நகைச்சுவையுடைய லைக்ஸும் வந்து மாறிட்டே வருது, அதனுடைய தோற்றமும் மாறிட்டே வருது. எப்படி டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் அவங்களுக்குலாம் தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்களோ, இப்போ காமெடி பண்ணுறவங்களுக்கும் தனியாக ஃபேன்ஸ் இருக்க காலம் வந்துச்சு. அவங்கள வந்து நிறைய என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய அவார்ட்ஸும் இப்போ அவங்களுக்கு தராங்க. காமெடி சேனல் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் அவார்ட்ஸ் தராங்க. ஜானி காசன் நகைச்சுவை சிறப்பு விருது காமெடி சேனல்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நகைச்சுவை ஐகான் விருது காமெடி ஃபிலிம்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் ஃபிலிம்ஃபேர், டெலி அவார்ட்ஸ், எடிசன் அவார்ட்ஸ் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல காமெடிக்குன்னு தனியா ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க. பேசா படத்துலேருந்து 3D அனிமேஷன் வரை உலகம் புகழ்பெற்ற ஒரு கலைஞர்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின். அவர் நடித்த படத்தை வந்து பார்த்தவங்க யாருமே சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவர் நடித்த படம் வந்து மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டே அவர் என்ன காமெடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த மொத்த படமே இருக்கும். அந்த படம் வந்து 1936 வெளிவந்துச்சு. அது அந்த படத்தோட உள்ளர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோட கஷ்டத்தையும் அங்கே இருக்கிற தப்புகளையும் தான் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகம் வருது, சர்வர் சுந்தரம். இந்த படத்தில் வந்து நாகேஷ் நடிச்சிருப்பார். இப்போ நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பார்க்கலாம், இல்லைனா வந்து புக்ஸ்லையும் பார்க்கலாம். சிரித்திறன், சுவைத்திறன் சொல்லிட்டு புக்ஸ்லையும் பார்க்கலாம், இல்லைனா வந்து வார இதழ், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நகைச்சுவைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸே இருக்குது. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நகைச்சுவை நடக்குது. என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டைம் எக்ஸாம் எழுதும்போது பார்த்து எழுதி மாட்டிட்டா, வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ நான் அவளை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியும், காலேஜ் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியும், ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியுமா? இதை பார்த்து அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. சோகமாக இருந்து அவளை சிரிக்க வச்சதுனால எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அது இறந்து போச்சு. நான் அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நாய் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கேட்டு ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தா. எனக்கு கோவம் வந்துச்சு, கட் பண்ணிட்டேன். மொபைல் கட் பண்ணிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, என்னத்தான் நாய் நன்றியுள்ளதாக இருந்தாலும் அதனால தேங்க்யூ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த டைமில் பயங்கர சிரிப்பு, ஆனால் கோவமும் வந்துச்சு. அப்புறம் அவகிட்ட ஃபோன் பண்ணி ஏன்டி இது மாதிரி அமிச்சேன்னு, சரி நீ சிரிக்கணுமே அதனால தாண்டி அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். இதே மாதிரி மெசேஜஸ்ல நிறைய கதை கூட வந்திருக்கு. எனக்கு ஒரு கதை அமிச்சாங்க. என்னன்னா வந்து ஒருத்தர் ஹோட்டலுக்கு போறாரு, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவரும் பில்லுக்கு காசு கொடுத்துட்டு ஒரு இது சொல்ல ஆரம்பிச்சிட்டார், டிப்ஸ் மாதிரி. என்னன்னா வந்து மூஞ்சி கடலை மாவு போடுப்பா, மூஞ்சி ரொம்ப பிரைட் ஆகும், அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, சாப்பிட்டேன்லப்பா அதுதான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் வீட்டில் நிறைய நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால எங்கள் அக்கா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, நண்பா நீ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா அது என்ன நினைக்கும் தெரியுமா? இன்டெல் இன்சைட் மென்டல் அவுட் சைட்.
இந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு சரியாக கோவம் வந்துச்சு, ஆனால் ஒரு விதமான சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த மெசேஜ் தான் எனக்கு ஞாபகம் வரும். இவ்வளோ நேரம் நம்ம நகைச்சுவை பற்றி பார்த்தோம். இதில் என்னென்ன மருத்துவம் நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து முதல் வெளிநாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களிலும் அது வந்துடுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேர் கூட்டமாக நின்றுட்டு சிரிப்பாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன இது லூஸ் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி சிரிக்கிறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் குறையுது, ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் சிரிச்சுன்னா 45 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சிரிச்சிட்டே இருந்தாலும் நம்மளுடைய ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகி ஒரு புத்துணர்ச்சியை தரும். இன்னொரு விஷயம் என்னென்னா நகைச்சுவை பற்றி, அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். ஒருத்தர் யான் பண்ணால் எப்படி எல்லாருக்குமே வருதோ அதே மாதிரி தான் சிரிப்போம். டிவியில் யாராவது சிரிச்சோன்னா திடீர்னு நம்மளுக்கு சிரிப்பு வரும். எதுக்குன்னே தெரியாது, அவங்க சிரிச்சாங்க நாங்கள் சிரிச்சோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து தூரத்துலேருந்து நம்ம பார்த்து சிரிச்சிட்டே வரோன்னா நம்மளும் சிரிப்போம், எந்த காரணம் தெரியாது. ஸோ செயின் ரியாக்ஷனாக வந்து நகைச்சுவை இருக்குது. இது வந்து ஒரு பெரிய நன்மையில தான் முடியும். இது மட்டும் இல்லை, சிரிக்கிறதுனால நம்ம ப்ரெஷரும் குறையுது, நிறைய நாள் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் சுருக்கங்களும் விழாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சிரிச்சுட்டே இரு, அப்பதான் நீ லூசு நம்புவாங்கன்ற மெசேஜ் எப்பவுமே எதுக்கேத்தாலுமே சிரிக்கிறவங்களுக்கு சரியாவே பொருந்தும். நகைச்சுவைன்ற விஷயம் நகை சுவை சேர்ந்தது. நம்முடைய உடல்ல நகை எவ்வளோ அழகை தருதோ அதே மாதிரி தான் நகைச்சுவைன்ற ஒரு விஷயமும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அழகு தருது. இயற்கையா நம்ம சிரிச்சு சந்தோஷமான காலங்கள் போய் இப்போ லாஃபிங் தெரப்பி அப்படின்ற ஒரு சிஸ்டமை கிளப் மூலமா வாங்குற அளவுக்கு நம்முடைய நிலைமை தள்ளப்பட்டுடுச்சு. இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிற நகைச்சுவை திறமைய தேவைக்கேற்றவாறு பயன்படுத்தி புத்துணர்வான வாழ்க்கையை வாழ்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டது காரசாரம் நிகழ்ச்சியில் நம் வாழ்வி நகைச்சுவை. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but
But I told you that I have very little knowledge about mantras. Did I not, Aji? So you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav. Okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No, it still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma.
Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim.
Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Hello, VIT. You are tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to the Silver Lining Show. I am Ajay Sandal, and with me is Ajay Tanvi, and we would like to welcome you all back to our show. Hey guys, long time no see. Considering that we are on air, it should be long time no hear, don't you think so? Well, if you want to take the literal meaning of everything, then yes. So I guess we tried this again. Hey guys, long time no hear. How about that? Yeah, that's better. So listeners, today we thought of talking about a new beginning. But then So listeners, today we thought of talking about a new beginning. But then we thought it would be way too mainstream. And anyhow, it's 1 month already into the year and into the semester. So it's not that new either, is it? So we decided to mix our portion of new beginning with a pinch of bubbliness. And this is how we came up with the perfect recipe for today's show. We will be talking about how to be happy. And I guess you all will agree to the fact that a few tips on being cheerful throughout the day is actually not a bad idea. And after all this time, always, we are so not here to be reciting quotes. But I wouldn't mind if you recited your definition of happiness. Definition of happiness? Are you serious? Again, stop it with the quotes. And I thought you would be very happy to be continuing on your legacy. You remember the one with you defining all the topics? Oh yeah. Okay. So happiness. Happiness is not measurable, profitable, not tradable. Yet, above all else in the world, it is what the people seek. You make it sound like they go on a crusade or something to find it. Well, not exactly, but you really look for things that make you happy. For example, in our case, that will be food and coffee. You're absolutely right. Everybody wants to have happiness in their lives, and they also want to know that they have a lot of it. But happiness, like air or water, is a hard thing to grasp in one's hand. It is intangible. And here we move on to the land of philosophy. Come on, even you enjoy philosophy at times. Yes, I do. But as you said, happiness is not something you can just go and get. So how does one know if they have it? Is it just a feeling? And if someone does not feel happy, how can they go about achieving that feeling? These are the questions that we'll be answering in today's show. And just to remind you,
where is your definition? Or is it that you don't have a definition for us today? I do. I always do. Happiness is a mental or emotional state of well being defined by positive or pleasant emotions ranging from contentment to intense joy. Happy mental states may also reflect judgments by a person about their overall well being. A variety of biological, physiological, psychological, economic, religious, and physiological approaches have striven to define happiness and identify its sources. There are many health groups that include positive psychology and happiness, economics as employing the scientific method to research questions about what happiness is and how it may be attained. Philosophers and religious thinkers often define happiness in terms of living a good life or flourishing rather than simply as an emotion. Happiness in this sense was used to translate the Greek philosophies and is still used in virtue ethics. There has been a transition over time from emphasis on the happiness of virtue to the virtue of happiness. Since the turn of the millennium, the human flourishing approach, advanced particularly by Amrita Sen, has attracted increasing interest in psychological, especially prominent in the work of Martin Seligman, Ed Diener, and Ruth Bienhoven, and international development and medical research in the work of Paul Anand. A widely discussed political value expressed in the United States Declaration of Independence of 1776 by Thomas Jefferson has mentioned the universal right to the pursuit of happiness. This seems to suggest a subjective interpretation of one that nonetheless goes beyond emotions alone. In fact, this decision is often based on the naive assumption that the word happiness meant the same thing in 1776 as it does today. But the fact is, happiness meant prosperity, thriving, and well-being in the 18th century, which is a different from now. Nowadays, happiness is a fuzzy concept and can mean many different things to many different people. Part of challenge of the science of happiness is to identify different concepts of happiness and where applicable, split them into their components. Related concepts are well-being, quality of life, and flourishing. At least one author defines happiness as contentment. Some commentators focus on the difference between the hedonistic tradition of seeking pleasant and avoiding unpleasant experiences and the Greek philosophical tradition of living life in a full and deeply satisfying way. The 2012 World Happiness Report stated that in subjective well-being measures, the primary distinction is between cognitive life evaluations and emotional reports. Happiness is used by both life evaluation, as in how happy are you with your life as a whole, and emotional reports, as in how happy are you now. And people seem to be able to use happiness as appropriate in these verbal contexts. And it is using these measures that the World Happiness Report identifies the countries with the highest level of happiness. Since the 1960s, happiness research has been conducted in a wide variety of scientific disciplines, including social psychology, clinical and medical research, and happiness economics. During the past 2 decades, however, the field of happiness studies has expanded drastically in terms of scientific publications and has produced many different views on the causes of happiness and on factors that correlate with happiness. But no validated method has been found to substantially improve long-term happiness in a meaningful way for most people. Religion and happiness have also been studied together by a number of researchers, and religion features many elements addressing the components of happiness as identified by positive psychology. In association with happiness is facilitated in part by the social connections of organized religion
and by the neuropsychological benefits of prayer and belief. There are a number of mechanisms through which religion may make a person happier, including social contact and support that results from religious pursuits, the mental activity that comes with optimism and volunteering, learned coping strategies that enhance one's ability to deal with stress, and psychological factors such as reason for being. It may also be that religious people engage in behaviors related to good health, such as less substance abuse, since the use of psychotropic drugs is sometimes considered abuse. Research has found that strong belief in religious or secular meaning systems affords psychological security and hope. It moderates people who are likely to suffer the most anxiety from their meaning systems. And besides all of these, happiness not only helps a person as an individual, but also helps a society as a whole. Happier the people are in a society, happier is the society. And this reflects in national and social reviews. Common market health measures such as GDP and GNP are used as a measure of successful policy. And besides society, happiness helps people be healthy. It might sound weird, but yes, it's true. In 2005, a study conducted by Andrew Steptoe and Michael Marmor in University College London found that happiness is related to biological markers that play an important role in health. The researchers aimed to analyze whether there was any association between well-being and three biological markers, that is heart rate, cortisol levels, and plasma fibrinogen levels. Interestingly, the participants who rated themselves the least happy had cortisol levels that were 48% higher than those who rated themselves as the most happy. The least happy subjects also had a large plasma fibrinogen response to two stress-inducing tasks, the Stroop test and tracing a star seen in the mirror image. Repeating their studies 3 years later, Steptoe and Marmot found that participants who scored high in positive emotion continued to have lower levels of cortisol and fibrinogen, as well as a lower heart rate. So basically, in a layman's term, happiness can make you healthier. It can improve your blood circulation, regulate mineral and vitamin usage, regulate blood pressure, and much more. But the question remains, how do we know that we are happy? We can't calculate it, and neither can we go through various researches and find that out. There are many ways for people to be unhappy, but happy people have common characteristics. That's why a good way to be happy is to learn the common characteristics of happy people and apply them. We have studied what great minds in history say about being happy. We went through quite a lot of quotes on being happy and extracted the best lessons out of them. Not only are these lessons useful, they are also timeless in nature. We'll stop here for a small break, but soon after the break, we'll continue with these lessons. You are listening to the Silver Lining Show, and this is 90.8 VIT Community Radio. Stay tuned. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய், பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய், நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே, நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு, மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய், விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே, உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Welcome back. You are listening to the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi, and this is 90.8 VIT Community Radio. Our topic for today was being happy, and we were discussing what quotes we read from different books and online websites which will be very helpful in being happy. The ones we read, we shortlisted a few, and the best amongst them with their lessons they carry goes like, one of the keys to being happiness is a bad memory by Rita Mae Brown, which she asks us to forget the past. You won't be happy if you carry the burden of the past. Did you make mistakes? Did you have terrible experiences? Whatever they are, you should let them go. There's nothing you can do about the past, so you'd better let them go and focus your energy on the present. Thucydides said the secret of happiness is freedom, and the secret of freedom, courage. Which means take responsibility for your life. To be happy, you should have freedom, and the most essential freedom is the freedom to choose. No matter how bad the situation is, you can always choose how you respond to it. People can annoy you, but it's up to you whether or not you will resent. But as the quote above says, courage. Freedom to choose requires the courage to take responsibility for your life. You shouldn't blame someone else when something goes wrong. Take the responsibility, and you have the power to choose. Next is the life's truest happiness is found in friendships we make along the way. So we suggest you to build up relationships. Relationship is where one can get the truest happiness that can be found in life.
The reason is simple. Only through relationships can we love and be loved. Make relationships your top priority, and you are on your way to true happiness. Develop multiple passions. Scarlett Catherine said the more passions and desires one have, the more ways one has to be happy. Passions lead you to happiness. So not only should you discover your multiple passions, you should also expand yourself to new passions. This way you will create new ways to happiness. The key to expanding to new passions is curiosity. If you are curious, you will have an endless stream of exciting things awaiting for you. Another way is to build your character. Character is the basis of happiness, and happiness the sanction of character. Building your character is essential for happiness. When you are true to yourself and to others, you will be in peace. The way to start building character is by making promises and keeping them. For example, you make a promise to yourself that you won't smoke. When you keep it, you are building your character. Or you could make a promise to others to be punctual. At that point, when you keep it, you have built your character. Be who you are. The summit of happiness is reached when a person is ready to what he or she is. You can only be happy if you become who you are. Don't live other people's life by trying to meet their expectations. People may expect you to have a certain job or a certain way of living or thinking, but don't be intimidated by them or their perceptions of you. Find out who you are and be yourself. Live your life purpose. The only true happiness comes from squandering ourselves for a purpose. To have a fulfilling life, you should find your life purpose and follow it faithfully. Find what matters to you and build the courage to follow it. Having a one-liner at times helps you to internalize and communicate your mission. Count your blessings. Happiness will never come to those who fail to appreciate what they already have. Being happy is easy if we are grateful. Unfortunately, seeing what we don't have is often way easier than seeing what we do have. Sometimes we need to experience loss before appreciating what we have. So don't take things for granted. Look at what you have, and soon you will find plenty of reasons to be happy. You may start with these simple things. Always have a positive mind. It's not the place nor the condition, but the mind, and the mind alone that can make anyone happy or miserable. Happy people know how to control their mind. They don't let negative thoughts come in. While a situation may seem bad to others, happy people look at them in a positive way. They always believe that no matter how bad a situation seems, there is always something positive to take from it. Your mind can make or break you, so guard it well. Work creatively. Franklin D. Roosevelt said, "Happiness lies in the joy of achievement and the thrill of creative effort." When you work creatively on something, you will find happiness. There is a well-known phenomena regarding this called flow. When you are in the state of flow, you are fully focused on the task at hand and you no longer realize the passage of time. This state of flow allows you to achieve high productivity and being happy at the same time. Here are some tips to achieve it. Start with what you have. A foolish man seeks happiness in the far-off distance. A wise man grows it under his feet. Happy people don't need something they don't have to be happy about. They don't need certain job or certain level of income. Instead, they learn to be happy with what they already have. They have learned the art of contentment. Be content with what you have and you will be happy. Change. Confucius said they must often change who would be constant in happiness or wisdom. Being happy requires you to constantly grow. In fact, the process of learning itself is essential for happiness.
Use your talents. True happiness involves a full use of one's power and talents. There are 2 lessons to take from this quote. First, you should find your talents, and second, you should use them to their fullest. Working in your talents is a sure way to enjoy your work because it's something you are hardwired to do. Using your talents fully will make you even more happier because of the satisfaction of doing what you love and doing what you do best. Beware of small things. The happiness of most people we know is not ruined by great catastrophes or fatal errors, but by repetition of slowly destructive small things. This is very, very true. Often it's not the big things that ruin your happiness in life. It is the small, minute details that do. Perhaps it's something like you don't like someone or you break a small promise. But even these small leaks can sink your ship to happiness. So beware of them. Distill your ambitions. While wanting to achieve more in your life is good, being obsessed by it is not. Do your best to improve yourself, but don't be obsessed by it. Make others happy. Happiness is a perfume you cannot pour on others without getting a few drops on yourself. The way to being happy is to make others happy first. The more you help other people to make them happy, the more you will become happy. Happiness does not come through selfishness, but through selflessness. You shall reap what you sow. And finally, practice compassion. If you want others to be happy, practice compassion. If you want to be happy, practice compassion. Compassion is perhaps the highest level of selflessness we could have. As this quote aptly says, practicing compassion can make both others and you happy. But of course, it requires practice. Start with thinking about the people around you. Look at their needs and find ways to meet them. Even if you don't do it out of compassion in the beginning, your compassion will grow over time. All in all, this quote by Aristotle can summarize the lessons above. As it has been summarized, you can be happy if you yourself want to be happy. Being happy with who you are and what you have is a decision that has to be made consciously. Goals can help lead to happiness, find laughter in life, and that is important. But at the end of the day, a person needs to make a choice about happiness. They need to agree with what they want. They want happiness, they deserve it, and then they will have it. So my dear friends, that's all for today's show. Be happy, keep smiling. Adios till the next show. You were listening to the Silver Lining Show with RJ Tanvi and RJ Sandil. And this is 90.8 VIT Community Radio. Stay tuned. SAY. On the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது When I met you baby என் நெஞ்சம் பறந்தது Every time when you look at me my heart just skips a beat May the sun and stars and skies be blue Let the dreams I dream please come true To hope and love just become new I do wanna propose you Hey yeah You gave my love and evenings you I couldn't find a way to get through you I just know you're my rescue Just so you knew I do wanna propose you 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 ஏனோ இந்த நினைப்போ ஏனோ இந்த துடிப்போ ஏனோ ஏனோ இன்ப துடிப்போ Hey
தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்.
கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு VIT பண்பலை 90.8.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. முட்டிப்பாரு திமுல நீயும் தொட்டுப்பாரு புடுறா புடுறா ஏத்தி பறக்க முட்டிப்பாரு திமுல நீயும் தொட்டுப்பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டிப்பாரு எத்தி முல நீயும் தொட்டுப்பாரு கால அது கதற விடுவால வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு நட்டி கால அது சுருள விடும் வால செவந்த நட்டி கால அது செதற விடும் வால ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா சிங்கம் வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார காலையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm gonna tell you about Swami Vivekananda's naughty childhood works along with his friends. Swami Vivekananda and his friends used to go for many interesting places in Calcutta. One day, he and his friends decided to visit the zoological garden at Metabros, which is near Calcutta. They went there by boat. When they were returning, one of his friends got sick and deterred the boat, and so the boatman became angry
and ordered the boys to clean the boat. But the boys refused to do and instead offered to pay double the fare. But the boatman did not accept their offer. When they reached the ghat, the boatman did not allow the boys to go ashore, and they were threatened and abused the boys. Naren, as he was brave, he was able to jump ashore. He found 2 British soldiers walking nearby and asked them for help. They went with him. They guessed what was happening and shouted at the boatman, ordering them to release the boys. The boatman got frightened and at once set the boys free. Once, when Naren was about 11 years old, a British man of war visited the port of Calcutta. Many people went to see the ship, and including Naren and his friends, also want to see it. In order to do so, they had to obtain a pass from an important British official. Naren filled in the application form and went to the building where the official stayed. Many people were going in and out, but the doorkeeper thought that Naren was too young and would not allow him to go in. Naren stood outside, thinking what to do. He saw that all the peoples were going to a certain room on the first floor. He thought that perhaps there was another entrance. He found a staircase there. There was no doorkeeper. So he went up to the first floor. He pushed aside a curtain and saw himself in the room where the other people were waiting. He took his place in the queue, and the British officials signed his application form without questioning him anything. Naren went out by the main entrance very happily by jumping and shouting. The doorkeeper was surprised to see him while leaving. He questioned him, "How did you get in?" Then Naren answered him, "Oh, don't you know that I'm a magician?" There was a flowering tree in the compound of one of Naren's friends. They used to climb those trees and swing from the branches. Naren would hang from a branch by his legs, swing back and forth, and finally some fall to the ground. An old man lived at that house, and he did not like to see them while swinging in the trees, for it was risky. One day, he called Naren and his friends and said, "Look, don't you know there is a ghost in that tree? A Brahma deity lives there. If you disturb him, he will break your necks. So, beware that you don't climb the tree once again." This was enough to frighten the other boys, but not Naren, as he was very brave. As soon as the old man was out of their sight, Naren went and climbed the trees again and again. His friends asked him, "How do you dare to do it again, Naren? Didn't you hear what the old man said?" Naren laughed and replied, "Oh, what fools you are! I have climbed this tree so many times. If the old man's story were true, then my neck would have been broken long ago." Then his friends started to think, "Yeah, Naren is telling right." Then Naren and his friends continued to play there, and after some time, they left their place. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ நில்லாதது ஒரு முடிவில்லாதது உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது இடை நில்லாதது ஒரு முடி
நிலைப்பது தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும் மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும் விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம் துள்ளி தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும் சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும் பரிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலைப் போல காக்கும் பதில் கூறிட ஓடிடும் அகத எண்ணங்களே. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான் இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். Hello everyone, this is Silena from VIT Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing. To have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add. I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place.
Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கும் காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் கொன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா கணனி யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ.
உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலமை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில், தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்,
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே
எடுத்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band.
நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில்
மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் ஆடுறேன் ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம் கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம் பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம் அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம் காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம் மண் குதிரை மேல நின்று சதிராடினோம் அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம் செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம் அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாலு நீயும் வருவ விட தேடுதே ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினமாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் ஓ கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Vanakkam, Vandanam, Namaste. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. By now, you must have gotten used to my voice. As courtesy demands, to all those who don't know me, I'm Vibhisha. We have a special guest today. He's been here before. And now let's welcome Gaurav onto our show. Hello, Gaurav. Hi, Vibhisha. Hello, everyone. And everybody, today is Gaurav's birthday, so let's wish him a big happy birthday. Happy birthday, Gaurav. Thanks a lot. Thank you. So, how was your weekend? It was boring. I was watching the movies I had already watched over and over. And this movie, Now You See Me, and its sequel too. What a movie. I have to tell you, this is my favorite. I have watched it several times, but I still wouldn't mind watching it again. Why don't we talk about it today? Yes, let's do it. Now You See Me is a 2013 American thriller film directed by Louis Leterrier and written by Ed Solomon and Boaz Yakin. The film features an ensemble cast of Jesse Eisenberg,
Mark Ruffalo, Woody Harrelson, Melanie Laurent, Isla Fisher, Dave Franco, Michael Caine, and Morgan Freeman. The plot follows an FBI agent and an Interpol detective who track a team of illusionists who pull off bank heists during their performances and reward their audiences with the money. The film premiered in New York City on May 21st, 2013, before its official release in the United States on May 31st, 2013 by Summit Entertainment. The film received mixed reviews from critics but became a box office success, grossing $351 million worldwide against a budget of only $75 million. The film won Favorite Thriller Movie at the People's Choice Award in 2014 and also received nomination for Empire Award for Best Thriller and Saturn Award for Best Thriller Film and Best Music. A sequel was also released on June 10, 2016. Four stage magicians, J. Daniel Danny, Merritt McKinney, Henley Reeves, and Jack Wilder, are each given a tarot card that lead them to the same empty New York City apartment, where they find information from an unknown benefactor. A year later, the four perform their first major performance as the Four Horsemen in an elaborate Las Vegas show funded by insurance magnate Arthur Tressler. Their final trick appears to transport one of the audience members to the vault of their bank, the Credit Republican in Paris, where stacks of new euro bills are stored. At the magician's commands, the fans in the vault activate, drawing the bills into the vents and then showering the Las Vegas crowd with them. The euros are shown to be real, and the vault in Paris is found to be empty of its recent shipment of euros, leading FBI agent Dallin Rhodes and Interpol agent Alma Dre to be partnered and investigate the horsemen. The two question the magicians but have no evidence to hold them. Dallin and Alma turn to Thaddeus Bradley, a former magician who now helps to explain the tricks behind other magic acts. Thaddeus demonstrates how they used a mock vault under the Las Vegas stage and that the group must have stolen the money in Paris before it arrived at the bank, replacing it flash paper that left no evidence. Dylan, Alma, and Thaddeus follow the horsemen to their next show in New Orleans, where the final trick appears to transfer millions of dollars from Tressler's private accounts to those in the audience, made up of people that were denied insurance claims by Tressler's company in the wake of Hurricane Katrina. Dylan and Alma attempt to apprehend the four, but the magicians elude capture. Tressler hires Thaddeus to expose the horseman in revenge for the loss of his money. Alma investigates the horsemen and determines they're connected to a group called the Eye, a small group of magicians that claim to have access to real magic. She finds out one of the Eye's members, Lionel Shrike, had previously been exposed by Thaddeus but died in a locked safe escape trick he was performing to try to regain his standing. Alma suspects a fifth person is aiding the horsemen. Alma research leads the FBI to the New York City apartment, where they raid it. The other three escape while Jack recovers numerous documents and then leads the authorities on a high-speed car chase. Jack loses control of his car, causing it to flip and catch fire. Dallin is unable to save Jack, but manages to recover the papers pointing to the horsemen's next planned crime, stealing millions of dollars in cash out of a large safe. Dallin, Alma, and Thaddeus find the safe has already been stolen, and when they track it down, its contents have been replaced with balloon animals. The horsemen broadcast they will perform their final show that night at 5 points, inviting the public to attend. The FBI and police converge on the scene, and amid the chaos search for the horsemen. The remaining horsemen appear to the crowd, giving the fans a farewell and a message about an ulterior purpose, and then run to jump off a roof. Dylan attempts to shoot them, but Alma holds him back. The three jump, turning into a shower of money over the crowd. The money is counterfeit, but the audience's race to collect it prevents the authorities from tracking the real horsemen. After the show, Thaddeus walks to his car, only to find it full of money stolen from the safe, and he is arrested. Dallin speaks to Thaddeus in jail, where Thaddeus slowly comes to realize that Alma's theory was correct, and Dallin was the fifth horseman. Dallin quietly walks away. Elsewhere, the horsemen, including Jack, who had faked his death, meet at the
in Central Park and use their tarot card to turn it on. Dylan arrives and welcomes the fort to the eye. Later, at the Pond Day Arts, Dylan meets with Alma and reveals he is Shrike's son. He brought the horsemen together to get retribution for his father's death. The Elcon Safe Company for providing a faulty safe that led to the accident. Thaddeus for humiliating him, and the Credit Republican and Tressler's insurance companies failing to pay out afterwards. Alma, who has come into a romantic relationship with Dylan, decides not to turn him in. She takes a lock and a key that Dylan produces, putting the lock on a chain fence and throwing the key into the Seine. Now, I think that's enough for the first part. Let's talk more about the sequel, shall we? Oh yeah, let's talk more about the sequel. The quirky Robin Hood magician, thieves written for another massively overlong, overcomplicated and interesting caper. Prestidigitating more bad guys out of their ill-gotten gains. Basically, we encounter the same problems of putting magic in a film. Magic is great in real life, but in a made-up world, it becomes strangely pointless. Because the entire artifice of fiction in the movies is itself a magic trick. And the challenge of a magician's illusion is nullified from the outset. Anyway, Woody Harrelson, Jesse, Dave Franco, and Mark Ruffalo are back. And they have a new edgy magician with them, played by Lizzie Kaplan. They are the horsemen who had gone to ground after the last movie, but now are bamboozled and chivied and sort of zugzwanged into breaking cover for a new spectacular job at the behest of the creepy young billionaire played by a bearded Daniel Radcliffe. There are some nice moments when the gang outsmart their opponents, and an amusing, if typically overextended sequence when our nimble-fingered heroes have to hide a single playing card-sized circuit board from people trying to search them. But it's sort of like a mission impossible without Tom Cruise. Or maybe they are all Tom Cruise. Now You See Me Too is a 216 American thriller film directed by John and written by Ed Solomon. The film stars are ensemble cast that include Jesse, Mark Ruffalo, Woody, Dave, Daniel, Lizzie, Jay, Sana Lathan, Michael Caine, and Morgan Freeman. It is sequel to the 2013 film Now You See Me and follows the four horsemen who resurface and are forcibly recruited by a tech genius to pull off an almost impossible hit. On July 3rd, 2013, a sequel to Now You See Me was officially announced to be in development. Filming began in November 2014 and lasted until May 2015. The film was released on June 10, 2016 by Summit Entertainment and received mixed reviews from critics, grossing over $331 million worldwide. However, it was a disappointment in the domestic box office as it failed to exceed $100 million. As well as starring in the film, Jay also composed and sung the ending theme, Now You See Me. 1 year after outwitting the FBI, the remaining members of the Four Horsemen, Jay Daniel, Merritt McKinney, and Jack Wilder, are in hiding, awaiting further instruction from the Eye, the secret society of magicians they have been recruited into. Atlas, having grown tired of waiting for a mission, seeks out the Eye himself. His search leads him into an underground tunnel in which he hears a voice that tells him that his wait may be coming to an end. The horseman handler, FBI agent Dylan Rhodes, ultimately assigns them a new mission, exposing corrupt businessman Owen Case, whose new software secretly steals data on its users for Case's benefit. Lula is added to the team to replace former member Henley Reeves, who has left the Horsemen. The Horsemen hijack the launch party for the new software, but the show is interrupted by a mysterious individual who reveals to the world that Wilder, believed to be dead, is actually alive, and that Dylan Rhodes is their mole, forcing Rhodes to escape. While escaping, the horsemen enter their escape tube on a roof and emerge in Macau, where they are captured by and Chase McKinney, Merritt's twin brother. The horsemen are then brought before Chase employers technology prodigy Walter Marby,
Case's former business partner who faked his death after Case stole Walter's company. Marby conscripted the Horsemen into stealing the data mining device developed by Case to prevent Case from using it. The chip allows the user to decrypt and access any electronic device around the world. Atlas agrees to steal the device and contacts the Eye to arrange the device handover once stolen. Meanwhile, Rhodes is branded a fugitive and forced to spring his rival, Thaddeus Bradley, whom Rhodes blames for the death of his father, out of jail for help. The Horsemen infiltrate the facility and steal the chip. Atlas is then confronted by Marbury, revealing that Atlas had been fooled into thinking that Marbury was the Eye. Rhodes intervenes and pretends to retrieve the device but is captured by Marby's force and taken to a nearby yacht, where he learns Marby is acting on behalf of his father. Arthur Tresser, the businessman whom Rhodes employed the Horsemen to expose in the first film. Tressler plays Rhodes in a replica of the same safe that his father dies in and leaves him to drown, but Rhodes escapes. After the rescue, the Horsemen find that the chip they had stolen appears to be a fake. Rhodes and the Horsemen broadcast that they will be performing live in London at midnight on New Year's Eve. Marbury and Tressler think that they have the computer chip. They make haste to London, where the Horsemen are performing a series of tricks live on the streets. Marbury, Tressler, and Chase discover that Rhodes is still alive and capture the five before boarding them on his private plane. Marbury takes the chip card from them, and Rhodes, along with the other Horsemen, are thrown out of the plane in flight. However, Tressler finds that the plane has never taken off and instead they were tricked into boarding a plane on a barge in the middle of the river Thames. The criminal activities being broadcast live to the world by the Horsemen in the process. Marbury, Tressler, and Chase are arrested by FBI, and Rhodes entrusts the information they have gathered on the real criminal activities to the FBI, who allows him to a head start to escape. Rhodes and the Horsemen are then taken by Lee to a secret library in Greenwich Observatory, where they are reunited with Bradley, who reveals himself to be the senior in the Eye's leadership and Leon partner, having as his rival as part of their mutual act. Before Bradley leaves, he asks Rhodes to be his successor in the Eye and requests that the Horseman ignores a curtain. The Horsemen with Rhodes go behind the curtain and finds a door behind it. They enter the room and find a staircase. The camera zooms out to the stairs, forming an eye. All said and done, I am a fan of the original Now You See Me. It was a breathlessly exciting heist movie with flashy visuals and a great cast. And in paper, director John M. Chu has followed the recipe properly. He has reassembled the four horsemen who have been on the run since the last movie ended. His two new additions to the already excellent cast are without doubt the best thing about the film. Both Lizzie Kaplan and Daniel Radcliffe bring with them a genuine energy that is visibly missing from most, if not all, the returning actors. And who could blame them? This film is bolted miss. It runs at a fair estimate about 30 minutes too long. It is sawed in half by a screenplay of astounding stupidity, the kind in which several characters exist only to spout exponentially dialogue. It makes even Jesse, an actor who is incapable of delivering a bad performance, unless he is in a movie called Batman vs. Superman, Dawn of Justice, boring. A highlight of the first movie was its excitingly well done heist sequences. Similar scenes this time around are so shoddily written, even the most novice audience members will likely find dozens of movie-breaking plot holes. No joke, the single most important heist of the movie hinges exclusively on the hope that the bad guys don't doubt Woody Harrelson when he coughs and says he's allergic to hermetic seals. The film makes a genuine attempt at fleshing out its world, which, in all honesty, is probably done just to have material for another sequel, but at least it tired. As for its single-minded dedication to proving at least one plot twist every 2 minutes, I have no explanation. Its effort to say a step ahead of the audience come across as an insult instead. By not committing to logical arcs, the characters are all rendered meaningless. When any character in the film can turn on a dime without any prior indication, it robs them of any chance they had been relatable.
Hey, you fabulous listeners. I think it's time for us to stop talking and let you guys watch this film. Keep listening to Second Look on VIT Community Radio 90.8. See you next time. Until then, it's a big bye from Vibhi Shankar. Bye. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you.
My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic.
followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, no, no. Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio.
But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza, and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar, and after them the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place. Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel. Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus lodging, dining and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves striking against the rocks, the docks, the harbour to the right always attracts the fascination of a tourist. I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is a Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the Rock Beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Varadaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town. It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœur de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011.
The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture, it was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the city of dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is the Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city, we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day, we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop for different purposes. For example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza. The overall quality, taste and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France. The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served. One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam. They were all great and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum.
It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees, and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry-Villopuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight. It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches, families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town. Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explore the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow. Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms.
It offers creative classes to Ayurveda, yoga, and traditional dance forms like Bharatanatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions, and other events. Most teachers and guides here can speak Tamil, English, and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books. Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is Duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss. Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar Boathouse in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar Boathouse is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals. There is one masquerade festival. Masquerade or Mask Festival is celebrated sometime during March-April. Reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan Festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry. You can shop, dine, see and do various things. Hopefully you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8.
All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people.
for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8.
Welcome to the show Way to Success, and I'm your host Pooja. Today I'm going to tell you something new about Vivekananda at the age of school days and humanity. When he was at the age of 6, Swami Vivekananda began his studies. He did not go to school at first. Do you know why? As his parents got a teacher for himself, and so he learned quickly to read and write. His memory power was very good, and he could understand a lesson after hearing his teacher read it once. When he was 7 years old, Naren was sent to the Metropolitan Institution. This school was started by Pandit Ishwar Chandra Vidyasagar. Narendranath was very intelligent and learned his lessons quickly. He became a leader among the boys. He enjoyed games very much. He would eat his lunch quickly and would be the first to run to the playground. Some of the games were jumping, running, boxing, and playing with marbles. Sometimes he invented new games. Sometimes Naren turned the classroom into a playground. He would talk to his friends and tell them stories even while the teacher was present inside the class. Once the teacher saw them talking, his teacher turned to Naren and his friends, asked them to repeat the lesson. Naren, able to listen to the lesson and talk to his friends at the same time, he was able to answer correctly all the questions asked by the teacher. Then the teacher asked Naren, friends, that who was being talking? The boys pointed to Naren, but the teacher did not believe them and made them stand up as a punishment. Naren also stood up. The teacher told him that he need not stand, but Naren continued to do so. Then he replied, Teacher, I must, for it was I who was talking. One of Naren's favorite game was King and Court. Naren, of course, was always the king. The court was held on a flight of stairs leading from the courtyard to the workshop room. Naren took the highest step for his royal throne. He would then appoint his officials. One boy would be made prime minister and another the commander-in-chief of the armies. Some were made tributary princes or other government officials. Then they took their places on the lowest step according to their ranks. In this way, Naren, the king, held his court. As king, he gave orders, settled disputes, or put down rebellions. No one was allowed to disobey the king's orders. Sometimes he would order severe punishment to be given to the supposed rebel. The rebel would try to escape, but the king's men would chase him around the house and would finally capture him amidst much noise and excited shouting. Naren liked animals very much, and so he used to play with family cow. He also kept pet animals and birds. Among these were a monkey, a goat, a peacock, some pigeons, and 2 or 3 pigs. Coachman was a special friend of Naren, and he would often be found having intimate talks with him. Naren also thought that the Saik or groom was a very grand person, it seems. He sat in front of carriage, wearing a big turban and swinging a swipe. Naren sometimes said that when he grew up, he would like to be a Saik. He tried his hand at many games. Once in a while, he played at cooking also. He bought vegetables and spices and cooked various dishes. He was really a good cook. Another time, he organized a group of boys to stage plays. Then he became interested in physical exercises. He first started a gymnasium in his own courtyard and later joined the gymnasium of a neighborhood. He took lessons in fencing, lathi play, wrestling, and other sports. Once, Naren and his friends were trying to set up a heavy trapeze, as it was a difficult job for young boys, it seems. But though people gathered to watch it, but there was no one to help them. Then Naren noticed a strong British sailor in the crowd. He went to him and asked him to help him. The sailor agreed happily. He started to help them. But suddenly, the trapeze slipped and hit the sailor. He fell down unconsciously. Most of the people thought that sailor had been killed and ran away from the scene. But Naren was very brave, and 1 or 2 of his friends stayed to help the sailor. Naren tore his dhoti to make bandages. He bandaged the wound and then sprinkled water on the sailor's face and fanned him gently. After some time, the sailor regained consciousness. Naren then helped him to go to a neighboring schoolhouse where he could stay, and then he sent for a doctor. After a week, the sailor recovered and went away. But before he left, Naren collected some money from his friends and gave it to the sailor.
You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Today, at Noble Lectures, we have Dr. Gomati, Senior Professor from VIT Business School, VIT University, who's going to discuss about stress management. Hello everybody, I'm Dr. Gomati, Senior Professor in VIT Business School. I'm specialized in stress management, emotional intelligence skills, other psychological topics. Today I have got an interest to share with you on stress management. What is stress? Whether it is an internal pressure or external pressure. It is generally we can classify stress as a pressure exerted by an individual in the environment or situations. Is it an internal pressure or an external pressure? When it is discussed, most of the people are suffering due to their internal pressure. And this internal pressure is always created by the external forces. Everybody will be facing stress, but everybody may react differently to the same situation and may give different response. Therefore, they are affected differently to stress. Do we need stress in our life? Of course, we need stress, but as we add salt and masala to our food, we need stress also to bring productive outcome. The types of stress, we have positive stress and negative stress. Positive stress, we call it as eustress, which is to achieve the success in the interview. We call it as a eustress. That is positive stress. When you call it as a negative stress, something where the negative outcome, we are going to avoid it, that we are overcoming such kind of a situation is called as a negative stress. Say for example, you are getting tensed over writing an exam. That may be a negative stress. As soon as the exam is over, you are overcoming such stress. This is where we call it as eustress and de-stress. As far as possible, people have to avoid this de-stress. And stress feelings can be generally a worry, tense, tired, frightened, elated, depressed, anxious, and anger. There can be of external stresses and internal stresses. What we call it as external stresses is nothing but the physical environment. When somebody do not have a very good environment to work, that person faces external stress. And a social interaction with others. How far you are keeping up relationship with others, that is very important. Otherwise, if the relationship is not maintained properly, you face this as an external stress. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Organizational stress. Sometimes say you have to be in office at 8 o'clock. You are not in time to office. Then in such a case, every day you are coming late. Then it is called as an organizational stress, which is created by the external stresses and major life events. Say death of a family member may cause you stress and daily hassles. Say daily, every day you are coming to work and every day you are returning home very late. This may cause stress to you, and these are all some of the external stresses. Coming to the internal stresses can be anything which is present with the feelings of the individual. As I have already pointed out, the worry, tensed, tired and getting some kind of a shock
over certain situations. In the interactions, you may be having fear, and sometimes you may have anxiety to see what happens next, and sometimes you may be getting angry towards unwanted situation with unwanted people. All these are causing stress. As I said rightly, stress is always a positive thinking, and if stress is not there, people cannot produce to a greater extent. So a big answer to stress is we need stress in everyday life. We add flavor to our food, that is salt, and also some of the masalas we add to create spicy food. Likewise, stress is needed in our day-to-day life in order to get the things done very productively and efficiently. I can say that people who are not doing the work very efficiently, they are not undergoing stress at all, because they have that attitude, what happens and what bothers me, that kind of an attitude doesn't work for them, and they are not going to be a productive people. As far as concerned, we should have use stress that is very much needed in our life. Sometimes some kind of a social interaction may cause distress to you, say rudeness, bossiness, aggressiveness by others, bullying in office environment. These are all the common social interaction where people may face external stresses. Organizational stresses can be sometimes the rules and regulation and the deadlines they have to keep. Always they are forming under procrastination style of functioning, and all this may cause organizational stress. Say sometimes the major life events create stress. For example, the birth of a particular individual or a death of an individual, and somebody loses the job, somebody do not get promotion at the right time, and sometimes a person is highly relaxed. And I was wondering why Mr. X was very relaxed, and I asked him what is the matter. He told, now I am a bachelor, so I am relaxed. After 6 months, I met the same X and I found that Mr. X was not alright. Then I asked what happened. He told, I got married, so I am not relaxed as I was before. This was the message where a person undergoes when he is stressed with so many situations, surrounded by so many events. He is undergoing this type of stress wherein his internal pressure is not able to adjust to the external events that happens. Say daily hassles may be, sometimes somebody may be starting to the work spot wherein he replaces the car key somewhere and he searches the key and he takes much more time. As a result, he goes late for the meeting, and as a result of his late going, he may be stressful when he is making a presentation. This is where we call it as daily hassles, and this kind of stress is also spreading to another individual wherein that person meets another individual, he passes on his anger of late coming to another individual. So slowly this also spreads. Daily hassles, kind of a stress which also spreads to everyone, and internal stresses can be of lifestyle choices. Say somebody may be having lifestyle of eating breakfast, having the bread and jam. Somebody may wanted a nice sambar and idli. So like this lifestyle choices is all dependent on the individual. But if we have too much of dream and too much of things, imagination and dream, which is not in matching with the tune with the reality, in that case, the lifestyle choices are going to end up in a de-stress. That is where we call it as lifestyle choices. Negative self-talk. Always there will be one guy who always disappoints the individual. Say disappoints the events or disappoints the individuals who are facing those events. Say I have always listened to my students who have been telling to his friend, why you worry about failing in a particular subject? The biggest thing is that if you are failing in one subject, you need not worry because I have already failed in 5 subjects. What is so big? Some people always have a negative self-talk. This negative self-talk, when they share it with others outwardly, this also causes some kind of a de-stress. Indirectly it causes stress to the other individual. And mind traps. Mind traps is something where an individual knows that he should not commit such activity, but even then he is being instigated by somebody or he induced by the environment and he cannot come out of the environment. For example, one day casually he may be smoking cigarette with his friend, but every day that becomes a habit, then we call it as a mind trap. Something he becomes a slave to that, and that is not a good habit. As a result, this person cannot leave that habit. That becomes a mind trap, and this is a negative stress. And personality traits. See, personality means we have got different types of individual emerging from different background. As you take personality traits, we can say a person may be reserved, a person may be socially movable, a person may be internally he might be having lot of secrets, and somebody may be always outspoken. We have got different types of personality traits, and with this
A person always who demonstrates his skills outside. He is a person who is open-minded and frank, and he is always shares his opinions with others. So he is a person who comes out with his outspoken personality. As such, this person always releases his emotions to the outside members. So there is absolutely no problem with a person who is speaking open-mindedly. Take a case of a person who is quite reserved and he doesn't share anything. A bigger problem happens to him. He doesn't share with anybody and he keeps everything to himself. So these are all some of the personality traits that could influence the person's, whether he is suffering from eustress or de-stress. Majority of the things, de-stress, have to be avoided. And lifestyle choices, as I have already said, lifestyle choices is how the food habits we are adapting to. Sometimes somebody takes coffee. I am seeing my own friends taking coffee 9 o'clock, 11 o'clock, 12 o'clock before lunchtime. And this causes stress. Actually, when the person is taking coffee or any drinks, he doesn't know what kind of a stress he is going to have after he consumes that. Similarly, he is not going to get a sleep. Some people are suffering from insomnia, lack of sleep, because of the worry or because of the feeling that has created because of the incident that has happened that day. So he is not able to get rid of such feeling. That is creating insomnia and overloaded schedule. Mr. A is always working to a greater extent than that of B and C, because A can work very nicely. All the work is dumped up in A's head. As a result, A can be blamed for adding to more stress because he is taking all the jobs. Somebody is going to work not in a proper schedule, coming at 8 o'clock and going at 5:30 in the evening, that can keep their schedule very perfect. But somebody is prolonging the work till 10 o'clock in the night. He might not concentrate on his family. As a result, he may add stress the next day. He may not have proper sleep. As a result, he may not be doing the duties properly. So negative self-talk is nothing but sometimes somebody is prone to self-criticism. Say self-criticism is very bad. When we wanted to put a positive attitude. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Somebody always says that I am not so good, I am not very courageous, I am not bold. Let us avoid certain negative statements about ourselves. That is not very good, and that is creating a negative attitude among ourselves. Sometimes over-analyzing. We need not be bothered about others when we do our duty very sincerely. But what happens is that sometimes we brood over other things which does not matter to us. What bothers us? We may have to concentrate on what is the work schedule given to us. Sometimes over-analyzing is probing into the unnecessary details of others may create stress to ourselves. Let us avoid that kind of a over-analyzing. Mind traps are everywhere. Mind traps can be imagining something which cannot happen in reality. Say unrealistic expectation. And people have to understand the reality and practice the things that can happen in reality. First one is unrealistic expectation. Second is taking things personally. Always something may be said by others, but always that point need not be focusing on you. But every time when you have the self-blame, you take the things for yourself and keep worrying on taking things personally. Avoid taking things personally and exaggeration. Sometimes you exaggerate things to a greater extent. Maybe a small problem, but you create as a bigger issue. That may not be in reality, but you create a bigger issue and you imagine things that I am going to get this bigger problem. But actually it is not so. Rigid thinking. Sometimes we are thinking not in a very broad-minded. Say for example, in a street, one house is affected by the flood. And not only that house is going to be affected by the flood, everybody is going to get affected in that street. But a rigid thinking is that always when we face a problem, we take that only myself is facing, only myself is always facing this problem. This kind of attitude can be changed. And all these things create a mind trap which causes a de-stress, negative stress. We can avoid all this. And personality traits, as I talked about personality traits, there can be two types of people. One is the perfectionist, another is workaholics. Perfectionists are the people
They see a scale. Scale is in a straight manner, cannot be in a zigzag. But when you see the perfectionist, they wanted things to be pakka. They cannot accept people who are not perfectly doing. But today's world, everybody may not be perfect. There may be perfect people, there may be imperfect people. The perfect people have to adjust with the imperfect people. This is what is the reality. But what happens with the perfectionist is that they always expect things to be done immediately. But sometimes if they accumulate this perfectionism, it cannot be expected or it may not happen. In such a case, what we can do is that perfectionist should slow down the process and should reduce their expectation from others in order to avoid the stress. Otherwise, things are not going on as he expects. Then in such a case, he is only adding to that problem and he is facing stress. Workaholics are the people, somebody works always in office and he never cares for the family. Such people also exist. This kind of personality traits, people are not going to add to the family and they are not going to contribute towards the family, and always they are seated in office. In office also, if you find their productiveness, they may not be productive as such expected by the other members. So in such a case, some people engrossed in work always doesn't know what happens outside. As a result, they do not know how to relax in the work spot also. Coming to the kinds of stress, we have already seen negative stress and the positive stress, that is eustress and de-stress. Sometimes what happens, this positive stress, which we call it as eustress, is also provides the sense of urgency and alertness needed for survival. Confronting threatening situations. Somebody may be puzzled with a mathematics paper for attending the mathematics exam, and his friend is narrating, when you get some questions in linear programming, you may be facing a problem you do not know and we have not been taught about it. Some kind of a conversation and threatening situation may be created by the friend. As a result, this guy who was having confidence in attempting the paper loses the confidence. This is what sometimes a person may be positively wanted to show his attitude by attending the paper very boldly, but the person is instigated by his friend not to attend it in a very positive manner. In such a case, a person should not react to such kind of interactions that is taking place with himself and his friend, and somebody encourages with a negative attitude should not be accepted by the person, and he should be bold enough to tolerate anything, that kind of opinions that is coming from his friend. Individual, how do people respond to stress? This is a very important question, and I talked about why everyone have to face stress and everyone cannot avoid stress. Everyone has to face stress, but they face stress differently. Everybody may react to the same situations differently. That is where sometimes A may view this problem as a bigger problem. B is a person, very cool guy. To the same problem he may say, that is not a big issue, I can manage. C doesn't even attend to the problem. He says that this is not at all a problem. So people, individual is different. Everyone is different with unique perceptions and reactions to even. There is no single level of stress that is optimal for all people. Some are more sensitive owing to experiences in childhood, the influence of teachers, parents and religion, etc. And sometimes the individual himself may develop certain kind of a fear, anger, some kind of emotions which is built up by the family background. And symptoms of stress can be physical symptoms, mental symptoms, behavioral symptoms and emotional symptoms. First, when we take the physical symptoms, know from our body that we are facing stress. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Always there is a mind and body connection. When we talk about stress, we realize that some kind of signal is given by our body, and that is where we can conclude that we are suffering from stress. And the physical symptoms are the sleep pattern changes, and people are suffering due to fatigue, digestion changes, loss of sexual drive, headaches, infections, indigestion, dizziness, fainting, sweating and trembling, tingling hands and feet, breathlessness,
palpitations, missed heartbeats. All this can be the physical symptoms. Say somebody biting their nails and somebody cannot stay in one place, or he's restless by showing different kinds of attitude at the same time. You can find. These are all some of the physical symptoms we have seen. And the next is the mental symptoms. Mental symptoms, somebody we say in the class, physically present, mentally absent. That can be the mental symptoms. Lack of concentration, memory lapses, somebody forgets every time, and that is a very serious problem. Difficulty in making decisions, confusion always, disorientation, panic attacks. Say somebody is always having some kind of a panic attack, is a fear. He has prepared very well for the exam. He is having an exam fear. As soon as he goes inside the exam hall, the forehead is sweating a lot and his body is full of sweat because of the fear, because he feels that he will not get a easy question paper. As a result, he will fail in the exam. This kind of a negative thought is making them to suffer from panic attacks. So these are some of the mental symptoms. And there are also some behavioral symptoms where it can give signal about the stress. One is appetite changes, too much or too little. Eating disorders. Somebody takes a dozen of sweet and eats at the same time. Sometimes you have increased intake of alcohol and other drugs. I want to say frankly, some people wanted to forget the worry. They wanted to consume alcohol. But actually, in reality, after consuming alcohol, the stress is going to be very high. People don't realize when they consume this. Later on, their body is giving signals as a result of health issues, and they have to face this kind of a problem because of taking alcohol. Better for the persons to avoid consuming alcohol at any point of a time. Even if it is worry, they can do meditation, or there are other alternatives where they can come out. Smoking, restlessness and fidgeting, nail biting, hypochondria. All these are behavioral symptoms. There are also emotional symptoms. This is very much reflected outside. The person, the self may not know it, but others may know it very nicely. Because one person shouts and he says, "Get lost." Then that is a kind of an anger where a person shows because of his depression, bouts of depression, impatience. He doesn't have patience and he gets angry for small issues, and fits of rage. Sometimes he is being stressed for certain kind of environmental issues wherein he is not able to overcome certain problem. As a result, he commits to unwanted behaviors. Tearfulness, that may be a very small problem, but people start crying and they don't even feel that that is a public place. That is the emotional symptoms. People are highly sensitive. They show tears in their eyes because of not tolerating the events that they face. And the deterioration of personal hygiene and appearance. Say sometimes their fingers may not be neat, or their nails may not be cleaned properly. They might not have shaved their face properly. Some kind of a bad appearance in front of others. That kind of a gesture or that kind of a personality, what appearance they show it outside, that is showing lot of disinterest to the self. You ask them, you talk to them, they will say, what is there in this life? They have reached to that kind of a depressed attitude. In such cases, somebody might be in anger. We can show emotions. Showing emotions is not at all a stress. But to a certain degree, as Aristotle has said, you can get angry to the right person, to the right degree, at the right time, to the right context, at the right place. This is what very important, as said by Aristotle. We can get angry, there is nothing wrong. But extreme degree of showing anything above a particular level to others, that can be called as an emotional disturbances or emotional symptoms. So as far as stress is concerned, if we are detecting all these symptoms, mental, physical, emotional, behavioral symptoms, we can be very sure that stress is caused due to what aspects. Then we can rectify it very easily. And stress can be easily found out with the body giving a signal. We always say that a person suffering from diarrhea has to go to a doctor and get medicine and get cured. Actually, diarrhea is caused not due to the food habits. It is caused due to the mind illness. And mind is not able to digest the food because of the worry you have in your mind. As a result, even a person suffering from fever, diarrhea, headache, all these are caused due to stress. Stress is not the same as ill health,
but has been related to such illness as cardiovascular disease, immune system, asthma, diabetes. And somebody we find that a young chap has got a heart attack. Can you really go through the history of the patient, and that person has not gone to a doctor even at a single point of a time in his life, but suddenly one day you come to see that that person has been attacked with a heart attack? That is not a case. That person has been suffering from stress. Stress is recognized by everybody in a correct manner, in the correct time. They themselves can understand and rectify the issues. That is where so many saints and so many people who are preaching about this meditation and all this, and so many genius people are telling that actually if people are identifying the stress, people need not undergo any kind of punishment. Prison can be closed and nobody will commit any crime if they understand the stress. You know why people commit crime is because they are not able to identify what kind of a stress, what kind of an imbalanced mind they have and they are put into. Say in this kind of imbalance in their mind, they attack somebody. As a result, a murder is being caused. People do not know when something is happening. After it has happened only we analyze what is the reason for such happening. Before the event happens, somebody analyzes. Then it would be wonderful that people will not commit any crime, people will not get any illness. Always we say that prevention is better than cure. In fact, diabetes patients are even very often said by the doctors that they have to go for walking. If at all the medicine is reacting, why at all the extra pain that patients have to take? That means the doctor cannot do anything. It has to do with the mind. Any disease can be cured with the medicine, only with a mindset. That is where even the patient, when they are going for any operation, the doctor checks up and gets the sign from the patient whether the patient is physically and mentally all right to undergo that kind of operation. So mindset is very important for any kind of a person who undergoes any kind of illness to get rectified. Even the doctors are applying this. They are not 100% relying on medicine alone. This itself say that there is psychological, physiological and social as well as mental, physical and emotional symptoms wherein the person has to get rectified that he is not suffering from stress. That is extreme degree of stress, especially the de-stress. Stress is something to work out, and I wanted to conclude stress by saying applying our smartness instead of complicating the problems in day-to-day life. With these words, I wanted to say it is all in our hands whether we are facing stress or whether we are not facing stress. Maybe every problem will have a solution. Similarly, life will not be without a problem and nobody will not be without a stress. These are all very common issues that is happening in life, and we have to take it in a light manner. We have to take it, and it is all in our mindset. What we think we become. That is where Swami Vivekananda has said. Likewise, we have to lead our life having self-belief, and self-confidence is the boosting point where we can attain any kind of productive outcome and efficiency. Wherever we are, we can take care of ourselves. Prevention is better than cure. With this, I thank everyone for listening to me for a longer period. Thank you all. Dear listeners, you've heard a noble lecture on stress management by Dr. Gomati, Senior Professor from VIT Business School, VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. The future of the human species. Charles Darwin proposed a landmark theory by the name of survival of the fittest. This will lead to the rise of a new species further, which will be called Homo hybridus. Whenever a new species is introduced into a civilization, it slowly, deliberately kills off the weaker species to conquer the resources of that environment. The brains are getting weaker and weaker, the bodies are getting weaker and weaker.
Hello VIT, welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is your host Anshwan Mishra, and the topic of today's discussion is the future of the human species. Today I have two guests with me. My name is Prasoon Prakash. Hello VIT, this is Persh from BTech third year IT, and we are here to discuss about the future of human species. This discussion will start off with a brief revision of Darwin's theory and its application to the evolution of Homo sapiens. After this, we will delve into an extrapolation to hypothesize the next species that may evolve from mankind. In the third segment, we will look at possible causes of human extinction in the future and their respective probabilities. So I'd like to begin segment 1, which is essentially a revision of Darwin's theory, by going to Spursh. Charles Darwin proposed a landmark theory by the name of survival of the fittest. It states that any species which is the fittest as compared to other species which can tolerate the external pressures like temperature variations, climatic variations, etc., will definitely survive in the long run. We have the examples of humans. Humans evolved from the Cro-Magnon Homo sapiens to Homo sapiens and still in the process of evolving. Human survival and evolution is a very clear example of natural selection. In the beginning, let's go back to mammals. Mammals and dinosaurs survived together, but due to the extreme size of dinosaurs, they conquered the entire terrestrial space. That was mammals, even though being vertebrates were very small, inconsequential in the long term. But KT event, that was a meteor comet that hit Earth, resulted in the widespread annihilation of dinosaurs. This gave a chance to mammals to survive, to grow and to evolve. So it clearly shows that natural selection plays a very important role in the evolution of any species on planet Earth. Okay, so I'd like to summarize the Darwin session by giving the key points of Darwin's theory. Point number 1, survival of the fittest. How does survival of the fittest work? Survival of the fittest works via natural selection. Now the basic question arises, what is natural selection? Natural selection is the selection of a species to survive by natural forces. That is, any species that is better adapted to the conditions imposed by nature has a better chance of survival in the long run. This does not apply to individuals but applies to the species as a whole. How does evolution work? Evolution works at the cellular level when random mutations come into being. These mutations at the end manifest in the organism itself and result in traits. And these traits, if these traits are better suited to the environment, the organism survives, else it does not. If the organism survives, it passes on its genes to its progeny, and so on and so forth. In this sense, genes survive via various generations. So only those genes survive which produce more suitable traits to a particular environment in a particular ecosystem. This is the essence of Darwin. A good example of natural selection is that of the beetle. There are two types of beetles, green and brown. The beetle lives in soil, and so the brown beetle was better suited to survive because it camouflaged with the soil and predators weren't able to see it, whereas the green beetle was easily spottable and thus got extinct. This shows how a seemingly neutral trait can be vital for survival. Now let's begin segment 2. In segment 2, we'll basically apply Darwin's theory to our present evolution. As in, what direction will our present evolution take us to? In what direction are we evolving? Let's begin this discussion with Prasoon. Okay, Darwin's theory in the present world. Darwin's theory has clearly stated that natural selection is a very important factor in evolution. In today's world, Darwin's theory alone is not enough to explain evolution. Humans in the last 200 to 300 years have played a very vital role in the evolution and both extinction of a wide range of species. Very vital example of this will be global warming. In the last 200 years, humans' industrial age have released a huge amount of CO2 into the atmosphere. This CO2, being a very good solute, gets easily dissolved into the oceans. This CO2 increases the acidity of the oceans, leading to a wide range of destruction in the oceans. An example of this will be the coral reefs. Coral reefs along the coast of Australia, South America, Indonesia have decreased by over 50% in the last 100 years due to the human industrial activity. Now let's listen to Spursh's views. Exchange of ideas. So what I think is that in order to improve our intelligence
In future, the need of an alliance with computers will arise. Roboticists at Milan University have already predicted that the computers will surpass humans in their processing capacity by 2030. And after we have exhausted the option of genetic engineering to improve our brain size, our genomes, we may have to look forward to the artificial intelligence to supplement our brain. So we will now graduate from Homo sapiens to Homo cyberneticus. I didn't coin the word though. Homo cyberneticus is a species that is assisted by the siliconic intelligence. If you allow me to go deep into this concept, Homo cyberneticus is essentially a human with organs and with some silicon enhancements. Spursh, I have a doubt. Why will this be classified as a new species altogether? Will this be classified as a new species? This will be classified as a new species because it's basically at a different level of existence if you compare it with the present human. Now, if we go deep into this concept, the major flaw with this model of Homo cyberneticus is that the human organs will wear and die, and hence this Homo cyberneticus model may fail. So, this will lead to the rise of a new species further, which will be called Homo hybridus, a species made entirely of silicon, achieving near immortality. These are robots. These are not robots though. These are people with their natural brain but with machine parts. So basically, will a brain be transplanted into a machine, or will we simply embed a machine with our cognizance? What I feel is that a machine will be embedded into a system. For example, you're saying that it will be totally mechanical, right? It won't have any biological parts. Certain parts can be biological. I'll give you an example of... You said that was Homo cyberneticus, right? Yeah, Homo cyberneticus. Okay, what is Homo hybrid, whatever you were saying? The difference between is that the Homo cyberneticus will have organs like heart, the lungs, but these critical organs will be replaced by their mechanical part in Homo hybridus. But the brain will be natural, of course. Okay. So this will cause the Homo hybridus to achieve near immortality. The brain will be able to back itself, and the parts, if get damaged, can be repaired. So will we be immortal in the future if such technology arises? I think so. We can be. If I can give you the example... What about progeny and all? I think that can, like, we have the example of in vitro fertilization or some kind of artificial fertilization. So we will be having humans then embedded with the machine parts, critical life systems replaced with artificial intelligence, and hence these will prevail. Critical life systems replaced with mechanical parts. Critical life system replaced with mechanical parts. I entirely agree with Sparsh. We can see a present example like prosthetics. People who have lost their legs or arms are being given entirely mechanical parts that are being embedded into the people who have lost their arms and legs. They are being given, people who have lost their arms or the limbs are being given prosthetics, which are entirely being connected to the human nervous system. So people don't have to, use separate motors and all to move their arms. Signals from their brains, the thoughts from their brains is entirely enough to move the mechanical parts. So maybe a next step evolution for this will be replacement of hearts, maybe kidneys, lungs. So that may lead to Homo cybernetics. So basically what we're seeing here is application of Darwinian evolution along with a factor of AI. Am I right? Yes. I give an example, like consider Arnold Schwarzenegger of the Terminator. Like it's a machine, or an American cyborg. They're completely machine. But if the central chip is replaced by a human brain, so that is the future. That is Homo hybridus. Okay, Spursh, nice point. To our viewers, we've just discussed the evolution of a new species by factoring in AI. A note to all viewers, these are simply hypotheses of our own, and other people's opinions can differ. Okay, now let's move on to other sources of evolution. How about biological offshoot of human beings? Prasoon? Okay, biological offshoot of human beings is an entirely possible scenario. Looking back into the past, we can clearly see that humans are themselves a biological offshoots of Neanderthals. So, Prasoon, I think in the past there were many sorts of humans. We were one of those species, right? No, exactly. We were all biological offshoots of a common ancestor, I think. No, we were, I accept that. But the species, the race, or the biological offshoot that survived, that was the survival of the fittest. Okay, that was a very good example of the survival of the fittest. Exactly. Is us. We basically killed off all the other human cousins we had. It's a very popular theory among the evolutionists that whenever a new species is introduced into a civilization, which is stronger, sharper, more evolved,
It slowly but deliberately kills off the weaker species to conquer the resources of that environment. And another thing to note here is that this is not done by an individual. This is actually done between species. No individual thinks and kills off other members of a species. This is actually Darwinian evolution applied on a macro scale, not on a micro scale. Yeah, exactly. It's a very primal instinct that we want all the resources for our future generation, for our weaklings. We don't want anything to go to some other civilization or some other species. It's a primal instinct. It's not like we think to do that. It's bound to happen. We are programmed to act that way. So Prasoon, continue on to the biological offshoot of human beings. Biological offshoots of human beings. Supporting this theory, there was a very intellectual article on the Daily Mail. The article clearly stated that the human race will one day split into two separate species, an attractive, intelligent ruling elite and an underclass of dim-witted, ugly goblin-like creatures. The elite class will comprise of humans who have genetically evolved into more beautiful, intellectually sharper, taller beings. Men will have symmetrical facial features, deeper voices and larger genitalia. Women will have glossy hair, smooth, hairless skin, large eyes and pearled breasts. These features will give them a clear advantage over the other members of this species for the reproductive process. You're talking about sexual selection, right? Yeah, it's a form of sexual selection. And it is still ongoing today. It is ongoing today, but not at the rate that is being predicted by scientists. They say that men will be 7 feet tall, they'll have huge muscles. When was this article written? This article was written only a few days back. And what is the scientific basis? I mean, how does he prove that the human species? Exactly. It's just a postulation. It's not a theory per se, it's a postulation by scientist named Dr. Curry. Going back, add a little trivia to it, Dr. Curry's theory may strike a chord with our listeners who have read the classic novel The Time Machine by H.G. Wells, in which he described two races, the Eloi and the Morlocks. The highly intelligent and wealthy Eloi and frighteningly animalistic Morlock were destined to work underground to keep the Eloi happy. So in the book it was clearly stated that there will be two offshoots of humans, one intelligent class and another weak, timid and underling, more of a slave class of humans that will work to keep the elite happy. So Prasoon, the basis of the theory is still unresolved, but I think a product of the theory will be extreme sexual selection. Yeah, sexual selection will be a product of the theory, but it will begin entirely based on the intelligence, the strength, more of the physical characters that define us. So why will humans bifurcate? What's the reason? Still unresolved. Exchange of ideas. It's a classic example. If you look back into history, in a same species, when you have a set of species who are better fed, who live in a better environment, who have greater resources, they tend to get complacent. They tend to get lose their ability to fight for the resources. I think what Prasoon wants to say is that there will be a class divide, and this class divide will further result in a biological offshoot of human species. So basically, how much time should this take? I mean, evolution takes millions of years. The most conservative of scientists are giving us a time frame of around 10,000 to 15,000 years. See, that's a big point, Prasoon. Basically, what this means is that the rate of evolution has increased. Yeah, it has increased manifold. Before it was only natural selection that defined our evolution process. In the present world, we have artificial selection, the environment that's going through a rapid change affecting our evolution. So it is bound to speed up our evolution. We are affecting our own evolution actually by influencing the environment and other factors. Yeah, we are. I don't agree with this theory of Dr. Curry. What I think is there has been class divide since ages. There were kings who were considered as gods, and there were the subjects who were treated as like some lower form of existence. So within these millions of years, this class divide didn't result in a separate biological offshoot of human beings. So why do we postulate? The time frame is too small, right, for evolution to occur. The time frame given by Dr. Curry is 10,000 years. The time frame given by is 10,000 coming years. But if you look at past lakhs of years, how many years of history do we have? Let's say 1,50,000. Let's talk about history post the cognizance revolution. Post the point after which we started writing and reading. How much history do we have? I'll give it around, our history should be around like 5,000 years. Okay. After we developed tools to read and write and the ability to read and write.
5,000 years since we developed the ability to read and write and the tools required to do so. Are 5,000 years enough to assess Dr. Curry's theory, Sparsh? Yeah, I agree. The time frame of 5,000 is pretty much less. But still, I don't see how class divide will result in a separate biological offshoot. I can supplement your point. Number one, by saying that all class divides don't last for time periods long enough for such an evolution to take place. Yes, and there are kings which are overthrown, monarchy is replaced by democracy, and if you are considering there will be a class which is well fed and which is separate from other class which has low economic affordability and malnutritionized, I don't believe this can result in a separate species. What can happen through natural selection is that well-fed species will obviously prevail over that low-fed, malnutritionized, less intelligent species. Spurge, there have been studies, clearly pointing that consecutively, generation on generation, the poorer section that is malnourished, their brains are getting weaker and weaker, their bodies are getting weaker and weaker. If you look into the past, we can clearly see that the Caucasian race, the white race, is taller, is better fed, is stronger. Why? Because historically they were better fed, they had better resources, they conquered large swaths of the entire planet to support their home countries. So other population around the world, they kept getting weaker, intellectually a little lagging behind. I think you are confusing the human capabilities of a particular human species with the amount of resources. Let's take the example of India. Indians used to have a lean body, and if you go to America, you will see fat people, which you do not see daily in our lives. The reason is that in India, basically the human body is conditions of a famine. If you go to Nepal, the people are adapted to situations where they can survive when there is very low oxygen percentage in the air, because their veins have adapted themselves to such conditions. So the skin color, the length, the muscle formation all depends upon the climate and the atmosphere which the species faces in different parts of the world. Yeah, I get you, Spurge. What you're saying is that we as humans are adapting to our environment. But in the long run, what Dr. Curry was stating is that human beings, we are growing large. We are specifically growing at a very humongous rate. So there are bound to be a specific sect of humans that are more sharper, stronger. So via natural selection, maybe artificial selection. This is artificial selection, right? Yeah, it's a combo. It's a combo of artificial selection and natural selection. Like natural selection gave them stronger, smarter brains and stronger bodies, which led them to create technologies to support artificial selection. Okay, so judging by this round of discussion on the biological offshoot of human beings, we leave it to the viewers to further investigate and form their opinions. But the gist of this short segment is that human beings are different in different parts of the world genetically. But are these genetic changes enough to produce a new species, as Dr. Curry is saying? That is a question to be explored. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன்.
இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும்
முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்கவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தினம் தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விதமான தகவலோட வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் சுரேஷ் போஸ், நித்யராஜ். ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? இப்போனா நம்ம ஒரு 7 மணிக்குனா டின்னர் சாப்பிடலாம். ஆனால் இந்த கேப்பில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட முடியும். இந்த கேப்பில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடலாம். சரி, சாப்பாடு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நம்மகிட்ட ஆரம்பத்திலே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு சாப்பாடை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாடகமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம். சரி, சாப்பாடு அப்படின்னா என்ன? சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் அவன் வேலை செய்கிறது அவனோட முதல் விஷயம். அதாவது மனுஷன் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு தான். அதாவது இந்த ஒரு உடம்பை இயக்கத்துக்கான சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த சாப்பாட்டுலேருந்து தான் வருது. என்னதான் மன துணிவு நம்மளுக்கிட்ட இருந்தாலும், எந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சிட முடியுன்றது இருந்தாலும்
ஃபிசிக்கலாக இந்த ஒரு உடலுக்கு வந்து தேவையான சக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த உணவு தான். ஸோ இன்றைக்கி உணவை பற்றி பலவிதமான தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சுரேஷ் பாஸ், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் நீங்கள் சொன்ன சாப்பாடு வந்து நம்ம உடல் பலத்துக்காக நம்ம வாழறதுக்காக சாப்பிட்றோம். ஆனால் அது வரைக்கும் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்களே. இப்போ வந்து விதவிதமான உணவுகள், அதாவது டேஸ்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அது எதுக்குன்னா இப்போது நம்ம வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பல பேர் வந்து டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம். உணவு வந்து ருசிக்காக தான் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு வந்து பசிக்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ருசிக்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, காலையில் ராஜா போல் சாப்பிட்ணும், மதியம் வந்து இளவரசன் போல் சாப்பிட்ணும், நைட்டு வந்து பிச்சைக்காரன் போல் சாப்பிட்ணும். இதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது காலையில் உணவு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா ஒரு ரொம்ப லாங் கேப்பு, நைட்டுக்கும் அந்த காலையில் இடைவெளி அதிகம். ஸோ அதனால் அந்த காலையில் வந்து ராஜா போல் நல்லா சாப்பிட்ணும். அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் போது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது ராத்திரி முழுக்க நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தோம், எதுவும் சாப்பிடாம அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு முறை தான் வந்து காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். அது எப்படி? கொஞ்சம் விதவிதமாக பொருட்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும். ஒரே ஐட்டமே அதிகமாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து வெரைட்டியான விஷயங்களை எடுத்துக்கணும். காய்கறிகள், வெறும் சாதமே சாப்பிடாம சப்பாத்தி, காய்கறிகள், பழ வகைகள் இதை சேர்த்துக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்கள் சொல்லுவாங்க, என்னென்னா வந்து கொஞ்சமாக சாப்பிட்ணும், நம்ம உணவு வகை வந்து ஒவ்வொன்று கொஞ்சமாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயத்துக்காக ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் அதுனா நைட்டு வந்து நம்ம அதிகமாக எதாவது ஒர்க் பண்ண போகிறதில்ல, நைட்டு வந்து நம்ம தூங்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இருந்தால் போகிறோம். நைட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக சீக்கிரம் வந்து ஜீரணமாகிறது தான் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ராத்திரியில் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ராத்திரி தூங்கும் போது அந்த செரிமானம் ரொம்ப லாங் பீரியட் எடுக்கும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்மளுக்கு ஒரு சில இயற்கையிலே நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சாப்பாடு வந்து சீக்கிரமாக செரிக்கணும். ஸோ அப்படி சீக்கிரமாக செரிக்கலை அப்படின்னா வயிற்றுக்குள்ளே அது வந்து ஒரு ஃபுட் பாய்சன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது செரிக்காமல் போச்சுன்னா அது வந்து பாய்சனாக மாறிடும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சரி சார், ஆனந்த் சார், இப்போ நம்ம வந்து உணவு வகைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் உணவு வகை இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இட்லினா ரொம்ப பிடிக்குமா? இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், சாப்பிட்டோம்னா உடனே செரிச்சிரும். பிரச்சனை இல்லாத சாப்பாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஒரு டைஜஷன் சீக்கிரமாக ஆகிடும். ஆமாம். ஓ சரி, அந்த இட்லி பற்றி ஏதாவது தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா? இட்லி பற்றி தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் சவுத் இந்தியாவில் தான் நம்ம வந்து இட்லியை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலையும் பல இடங்களில் சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கடாரம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் இது ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடாரம்னா என்னென்னு இன்றைய சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா எல்லா இடங்களும் சேர்த்து தான் கடாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட காலகட்டத்தில் இது வந்து இந்த உணவு வேற ஒரு விதமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்கிறாங்க. அதாவது இட்லின்ற ஒரு அவிக்கக்கூடிய அந்த ஒரு உணவு பண்டம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கிபி 900 வந்து இந்தியாவிலிருந்து, அதாவது குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து கடாரம் பகுதிகளுக்கு போயிருக்கு, இந்தோனேஷியா பகுதிகளுக்கு போயிருக்கு. அங்கே ஆண்ட மன்னர்கள் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிங் அப்படின்றவங்களுக்காக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவாக இது இருந்திருக்கு அந்த காலத்தில். அதுக்கப்புறமா பின்னாடி போக போக 1250களில் பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க இட்லின்ற ஒரு பரிமாண நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடி ஆச்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதாவது ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரலாற்று குறிப்புகள் எழுதுவாங்க. ஸோ இவர் வந்து எப்படி வரலாற்று குறிப்பை எழுதுறாருன்னா உணவுக்கான வரலாற்று குறிப்பை எழுதுறாரு. ஸோ வரலாறு அப்படின்னம்னாலே சண்டை போடுறது விஷயங்கள் இருக்கும், இல்லை ஏதாவது சட்டத்திட்டங்களில் மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உணவுக்கான ஒரு வரலாறை எழுதுறாரு. அப்படி எழுதும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய மன்னர்கள் வந்து இந்த உணவு வந்து 800களிலிருந்து 1200கள் வரைக்கும் காலகட்டத்தில் வந்து இதை வந்து இந்தோனேஷியா பகுதிகளுக்கு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கெட்லி அப்படின்னு இந்த உணவுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கெட்லி உணவு தான் இந்த இட்லியோடைய முதல் நிலையில் இருந்த ஒரு உணவு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து ஜானகில்லின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரியான உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான். அவங்களுக்கான இந்த ஒரு நிலைப்பாடில் அந்தளவுக்கு உறுதியான ஒரு
நிலைப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கெட்லின்ற ஒரு உணவு வகையை நான் இந்தோனேஷியாவில் எங்கேயுமே பார்க்கறதில்ல அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார்னு சொன்னோடனே அந்த சாம்பார் ஞாபகம் வந்துச்சு, இட்லிக்கு சாம்பார்னு. அந்த சாம்பாரை பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டை ஆண்ட வந்து சரபோஜி மன்னர்கள், அதாவது வந்து மராத்திய மன்னர் சரபோஜின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு தான் வந்து இந்த சாம்பாரை வந்து கண்டுபிடிச்சதான் வந்து பரவலாக வந்து சொல்லப்பட்டு வருது. சின்ன திருத்தம் பண்ணிக்கலாமா? அதாவது சரபோஜி மன்னருடைய வம்சாவழியில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து ஷாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜின்றது வந்து சரபோஜியோட இன்னொரு வம்சாவழியில் வந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இந்த சாம்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இது கண்டுபிடிப்புன்றதை விட அவர் வந்து உணவு கலையில் வந்து கொஞ்சம் கைத்தேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாராம், நிறைய விதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு பார்ப்பாராம். ஸோ அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அவர் இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது புளி, அது இல்லாமல் பருப்பு வகைகள், மூங்கு தால்னு சொல்லக்கூடிய அந்த உளுந்து, இந்த மாதிரியான விஷயம், அப்புறம் வந்து பச்சைப்பயிர், ஸோ இதெல்லாத்தையும் கலந்து ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷு தயாரிச்சிருக்காரு. அது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாம்பாருன்ற ஒரு விஷயம் இட்லிக்கு தொட்டுக்கையாக இல்லாமல் வேற ஒரு பொருளாகவும் இல்லாமல் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜி அப்படின்ற மன்னருடைய ஒரு முயற்சினால் இட்லிக்கு அருமையான ஒரு டிஷ்ஷு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ இட்லியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம இட்லி தான் வந்து அதிகமாக நம்ம காலையில் சாப்பிட்றோம்னா இட்லியும் தோசை தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மன்னர்கள் வர காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள். முக்கியமாக நம்மளோட உண்மையான, அதாவது நம்மளோட ஆரம்ப கால உணவுன்னா என்னென்னா கேழ்வரகு பற்றி சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ஒரு வகைப்படுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போது இன்றைக்கி நம்ம இந்த அரிசி இது சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டா அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், நம்ம தூக்கம் வரும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கவங்க என்னென்ன சாப்பிட்டாங்கன்னா இந்த கேழ்வரகு, இந்த நவதானியங்களை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகச்சு, அவங்களுக்கு உள்ளே வந்து எனர்ஜி அதிகமாகச்சு. அவங்களுக்கு இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா நம்ம தூக்கம் தான் வரும், எனர்ஜி அவ்வளோ கன்சியூம் ஆகாது. ஆனால் அது சாப்பிட்டோம்னா அதிகமாக நமக்கு எனர்ஜி தேவைப்படும். நம்ம நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம வயலில் வேலை செய்கிறதுக்கு கூட அது நல்ல பலமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பாரம்பரிய உணவுகள், நம்ம மண்ணுடைய உணவு வகைகள், அதாவது சாமை, அப்புறம் குதிரைவாளி, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரியான உணவு வகைகள் பார்த்திங்கன்னா வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அதில் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதை சாப்பிட்டுட்டு வயலில் போய் வேலை செய்வாங்க. ரொம்ப எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, அதை யாரும் ஃபாலோ பண்ணல, அதை விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற வந்து அரிசி வகை உணவுகள், அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பைசியாக உணவுகள், மேலை நாட்டு உணவுகள், அதனுடைய மோகங்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு பற்றி கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. மறுபடியும் நம்மளோட உணவு வகைகள் அதுதான், அந்த உணவு வகைகள் சாப்பிட்டா தான் வந்து இந்த மண்ணுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு அந்த மாதிரியான ஐடியா வந்து இப்போ மக்களுக்கு வந்திருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறது பாரம்பரிய உணவுன்றது இப்போ பாரம்பரிய உணவு, ஆனால் அந்த காலத்தில் அதுதான் உணவாக இருந்துச்சு. இப்போது நம்ம நவதானியங்கள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு நம்ம சொல்ல வரோம். இது எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு நிமிஷத்தில் மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு மண்ணில் இருக்கிற அந்த இயற்கை வளத்தை பொறுத்து, அந்த சூழலை பொறுத்து தான் வந்து அந்த இருக்கிற தானியங்கள் விளையும், அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போது நம்ம பஞ்சாபில் அந்த நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோதுமை தான் விளையும், அங்கே அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அவங்க அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம மண்ணில் விளைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு தான் முக்கியமான உணவாக இருந்துச்சு. அது நமக்கே ஒரு தாழ்மானப்பான வந்து வெள்ளையாக இருக்கிற கோதுமை பக்கம் போயிட்டு இன்றைக்கி கோதுமை எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆனால் கேழ்வரகு வந்து இப்போ பல பேர் சாப்பிட்றதில்ல. எல்லா கோதுமையோட அதிகமான சத்து இருக்கிறது கேழ்வரகு தான். இன்றைக்கி அரிசியில் கூட எத்தனோ வகையான அரிசி வந்து இருந்திருக்கு, அந்த நெல் இருந்திருக்கு, ஆனால் இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த நெல் வகையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு சம்பா இருந்திருக்கான், அது என்னென்னா 6 அடி வளருமா அந்த கதிர். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட்டில் வந்துடுச்சு, சீக்கிரம் விளையிறது இருக்குது. அதனால் நம்ம அரிசியில் இப்போ நமக்கு வந்து முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்லை. அது அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி இன்னொரு நிலை இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து 3 வேளை சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கும் ஒன்று தனித்தனியாக செய்கிறோம். ஆனால் ஒரு சாப்பாடு செய்யக்கூடிய முறையிலேயே ஒரு கண்டினியூவேஷன், அதாவது ஒரு தொடர்ச்சி வந்து முன்ன ஒரு பழங்காலத்தில் நம்மள்கிட்ட இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ராத்திரியில் வந்து சோறு செய்வாங்களாம். அதாவது நம்ம இப்போ மதியத்தில் தான் சாப்பிட்றோம் சோறுன்ற விஷயத்த. ஆனால் இந்த தானியங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அதாவது கம்பு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு வந்து சோறாக செஞ்சு அந்த சோறை வந்து ராத்திரியில் சாப்பிடுவாங்களாம். அதையே அப்படியே உருண்டையாக உருட்டி களி மாதிரி கிண்டி அதை வந்து
உருண்டையாக உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுருவாங்களாம். காலையில் எழுந்து வெளியில் போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் அந்த களியை வந்து அப்படியே தண்ணியில் கரைச்சி கூழாக கொடுப்பாங்களாம். ஸோ ராத்திரியில் செஞ்ச ஒரு சாப்பாடு காலையில் அது வேற ஒரு வடிவத்தில் மாறி அதோடைய தொடர்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் மதியானம் வேற ஒரு விஷயம், இதே கம்பு இல்லை வேற ஏதாவது ஒரு திணை சம்மந்தப்படுத்தி அப்படியே செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ஒரு சாப்பாடு அந்த வேலைக்கு மட்டும் இன்றைக்கி தயாரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரு சாப்பாடை அதே சாப்பாடை வேற ஒரு பரிமாணத்துக்கு மாற்றி அதோடைய தொடர்ச்சியாக செஞ்ச ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. ரோட்டோரங்கள்லாம் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் தயாரிச்சிட்டு இருந்த ஒரு சில உணவு முறைகள். நம்ம சொல்கிறோம் பல விதங்களில் பல உணவுகள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு, இல்லை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சில உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளுடைய தெருவில் விளைஞ்சிட்டு இருந்த ஒரு சில கீரைகள், இப்போ பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முடக்கத்தான் கீரை இதை வந்து ஒரு தோசை மாதிரியான ஒரு வடிவத்தில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அதை சாப்பிட்றோம்? அதாவது நம்ம பல இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை வந்து இப்போ பசங்கள்கிட்ட கொடுத்தோம்னா ஐயோ முருங்கைக்கீரையா அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ரோட்டில் விளையக்கூடிய ஒரு சில பயிர் வகைகள், இந்த கீரை வகைகள் இதெல்லாமே நம்ம நிறைய தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னாலே அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ கீரையை பற்றி சொன்னீங்க. கீரையில் இப்போது முக்கியமாக இந்த முடக்கத்தான் கீரை அதெல்லாம் சாப்பிட்றவங்க இப்போ இருக்காங்க. எதுக்குன்னா இந்த முட்டி வலின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு பழக்கம்ன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு மருந்து அப்படின்னு மாத்திட்டாங்க. உணவே மருந்தா இருந்தது போக இப்போ உணவை வந்து ஒரு மருந்தாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ உணவே வந்து இப்போ மருந்து இல்லாமல் அது ஒரு பிரச்சனை தான் ஆகிட்டு இருக்கு காலத்தில். நம்ம எங்கே போயிருக்கணும் பாட்டி வீடு தான் போய் நிற்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி பல விதங்களில் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கூடயே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இது மாதிரி இன்னும் பல தகவல்கள் இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். வணக்கம் நேர்ல, இது விஐடி பண்பலை 90.8. இடைவேளைக்கு முன்னாடி அறிவியல் ஆயிரத்தில் நம்ம உணவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உணவுன்ற ஒரு முறை வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கு, அது எந்தெந்த விதங்களில் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். கண்டினியூ பண்ணலாம். இந்த உணவை பற்றி நம்ம பேசும்போது இப்போ நம்ம சவுத் இந்தியாவை பற்றி பேசணும். இப்போ இந்தியா முழுக்க நம்ம போய் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு 3 வகையாக வந்து உணவு முறையை பிரிக்கிறாங்க. இல்லைன்னா சாத்விக், ராஜ்சிக், டாஸ்மிக், அந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சாத்விக்ன்ற உணவு வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் உடையது. ராஜ்சிக்ன்றது ஆயில் அண்ட் ஸ்பைசி. இந்த டாஸ்மிக்ன்றது முழுக்க வந்து மீட்ஸ் தான். ஸோ இந்த வகைப்படுத்தி தான் இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து இந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து சாப்பிட்றாங்க.
அந்த அந்த உணவுகளை சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ காரமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் இருக்கும், வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்க கான்ஷியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வகையாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோட இருந்து நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து பல உணவுகள் போயிருக்கு, அது பரிணாமிச்சிருக்கு. அதோட இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற பொருளை வச்சு சாப்பிட்றதுல அவங்க வந்து கடலில் வச்சுருந்த ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்னும் இந்தியாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிரியாணி பற்றி வந்திருக்கு. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அதாவது ஆனந்துக்கு எப்படி வந்து இட்லி அவருக்கு பிடிக்கும்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். சொல்லுங்கள். பிரியாணின்ற வார்த்தை வந்து உருது வார்த்தை சொல்லப்போனால். அது இப்போ அது வந்து பிரியன் அப்படின்ற இடத்துல தான் பெர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. அது வார்த்தை என்னென்னா பிரிஞ்ச சாதம் அர்த்தம், அந்த மாதிரி பெர்ஷியனில் இருந்து. அது இந்தியாவுக்கு வந்த விஷயம் என்னென்னா அது வந்து இதுவும் அந்த சார் சொன்ன மாதிரி இந்த சாம்பார் செஞ்சு பார்த்தது மாதிரி இந்த அரேபியன்ஸ் என்ன பண்ணாங்களாம், அந்த கறியும் அந்த சோறும் ஒன்றா போட்டு அப்படி ஸ்டஃப் பண்ணது தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிரியாணியில் பல வகை இருக்குது. அது இப்போது நம்ம ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா தம் பிரியாணின்னு இருக்குது. அந்த தம் பிரியாணி உருவானது ஒரு கதை இருக்குது, தெரியுங்களா? தெரியாது, சொல்லுங்கள். அந்த தம் பிரியாணி எப்படின்னா அதாவது நவாப் மன்னரில் அதாப்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் என்ன பண்ணாராம், அந்த நாட்டில் வந்து உணவு பஞ்சம் ஏற்படுச்சு. அப்போது வந்து எல்லா உணவும் இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அப்போ என்ன பண்ணாங்க, பிரியாணின்றது அது ஓப்பன் சர்ஃபேஸில் வச்சு சமைச்சிருந்தாங்க. அந்த தம் பிரியாணி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணும், கம்மி ரிசோர்ஸ் தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அந்த ஒரு பெரிய லிட்டை வச்சு அந்த சமைக்கிற சாமானை வந்து மூடிட்டாங்க. மூடிட்ட உடனே அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டு அது தம்மில் அந்த இன்னும் அதிகமான ப்ரெஷர் போயிட்டு சீக்கிரம் அந்த பிரியாணி வந்து செஞ்சிடுச்சான். அதை வச்சு தான் தம் பிரியாணி ஆரம்பிச்சு இன்றைக்கி அது ஒரு ஸ்டைலாகவே மாறி இருக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? அதாவது நம்ம உணவு எடுத்துக்கிற விஷயம் இருக்குது, அது வந்து நிறையா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம். இப்போ சில உணவுகள் வந்து ருசியாக இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். நம்ம அதை இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பொருள் வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவோ ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது அதில் ஒரு சில கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நாம் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த டைமில் வந்து நம்ம வந்து ருசியாக சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை வந்து மீந்து போச்சுன்னா, நைட்டு மீந்து போச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து வச்சுருவாங்க. காலையில் வந்து அதை பழைய சாதம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது சாப்பிட்றது இல்லை. இப்போ வெயில் காலத்தில் அதை எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வைக்கும்போது காலையில் வந்து அந்த உணவில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஊற வச்ச அந்த சாப்பாடு வந்து எதுவுமே வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. ஸோ அது சாப்பிட்டனால வந்து நிறைய நல்லது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாக்டீரியாவை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு 2 விதமாக வந்து மெயினாக அந்த டயட்ஸை வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பிரிக்கும் போது வெஜிடேரியன் அதுக்குள்ளே எவ்வளவு விதமான டயட்ஸ் இருக்குன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் டயட்டுன்றது மொத்தமாக மரக்கறி சாப்பிட்றவங்க அப்படின்ட்டு பிரிச்சிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயும் பல விதமான பிரிவு பகுப்பு முறைகள்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்டேரியன் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்ற ஒரு டயட், அந்த ஒரு உணவு பழக்க முறை. அந்த முறையில் பார்த்திங்கன்னா எந்த விதமான உணவுமே சாப்பிட மாட்டாங்க, வெறும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அரிசி இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் பழங்கள் மட்டுமே. விதவிதமான பழங்கள்லேருந்து வேறு சத்துக்கள்லாம் கிடைக்கிற மாதிரியான அந்த ஒரு டயட்டை பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஃப்ரூட்டேரியன் டயட்டு. இன்னொன்று அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாக்டோ வெஜிடேரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க வந்து முட்டை, பால் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் சேர்த்துக்கிறது கிடையாது. முட்டை, பால், கறி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அதுக்கு பேர் லாக்டோ வெஜிடேரியனிசம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாக்டோ ஓவோ வெஜிடேரியனிசம் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா முட்டையும் பாலும் மட்டும் கலந்துக்குவாங்க, பால் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் கலந்துக்குவாங்க. அதுக்கடுத்து வீகன் டயட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் எதுவுமே கிடையாது, வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியனுக்குள்ளேயே பலவிதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் சொன்னீங்க ஆனந்த், அதாவது வெஜிடேரியனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான்வெஜ்ஜில் நான் இப்போ ஒரு சமீபத்தில் கேள்விப்பட்டது வந்து பேலியோ டயட்டுன்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து அசைவம் மட்டுமே எடுத்துக்கிறது, அசைவம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அசைவம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால். இது வந்து எண்ணெயில் பொரிச்சு இல்லை, அவிச்சு சாப்பிட்றது. முட்டையாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து எல்லா பொருளுக்குமே சரி, அதாவது சீஸாக இருக்கலாம், இல்லை நெய்யோ பட்டரோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நல்ல கொழுப்புகளும் இருக்குது.
குட் ஃபேட் பேட் ஃபேட்டும் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இந்த பேலியோ டயட் பார்த்தீங்கன்னா வந்து அரிசிகளை கம்மி பண்ணிவிட்டு ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு கையால் ஆட்டின வந்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியான எண்ணெய்கள், நல்லெண்ணெய், கையால் செக்கில் ஆட்டின எண்ணெய்கள்னு சொல்லுவாங்க, பியூர் வெர்ஜின் ஆயில், அது வந்து டைரெக்டாக வந்து அரைக்கிற அந்த விஷயம் அது எடுத்துக்கிறது, பியூராக வந்து அவிச்ச சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்போ கூடுதலாக அதுக்கு ஒரு தகவல் சொல்லலான் இருக்கேன். பேலியோ டயட்டுன்னு சொன்னீங்களே, அதோடைய பெயருக்கான அர்த்தம் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? பேலியோ பார்த்தீங்கன்னா அது அந்த காலத்தில் மனுஷன் வந்து வெறும் அந்த அதாவது மிருகங்களை அடித்து சாப்பிட்ருக்கான். ஸோ அந்த ஒரு பேலியோலித்திக் அந்த காலகட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலியோலித்திக்கில் இருந்த ஒரு டயட்டை நம்ம இன்னைக்கு 1980ஸ்க்கு அப்புறமா 1980களுக்கு அப்புறமா அமெரிக்காவில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு டயட்டுக்கு அவங்க என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும் போது வந்தது தான் இந்த பேலியோ டயட் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல் தான். இப்போது இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் இந்த கொலஸ்ட்ரால் வருதுலாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போது நம்ம வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட கொலஸ்ட்ரால் வந்துருக்கு. இப்போது நம்ம ஆயில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆயில்னால தான் கொலஸ்ட்ரால் வருது, இப்போ வந்து பல எண்ணெய்கள் வந்துருக்கு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்த விட நம்மக்கிட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு எண்ணெய் என்னென்னா நல்லெண்ணெய். இப்போ கல்லெண்ணெய் தான் கல்லெண்ணெய்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போது நல்லெண்ணெய் எதுலேருந்து வந்துச்சுன்னா எள்ளுலேருந்து வந்துருக்கு. அது எள்ளெண்ணெயை வந்து ஏன் எள்ளெண்ணெய்னு சொல்லியிருக்கலாம், அது எல்லாத்தோட நல்ல சிறந்த எண்ணெய்ன்றதுக்காக நல்லெண்ணெய்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பல வேலை யூஸ் பண்ணுறாங்க, பாடி ஹீட் குறைக்கிறதுக்கும். நம்ம ஆயில் புல்லிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆயில் புல்லிங்கை வச்சு நம்ம நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நான்வெஜ் வந்து பியூராக நமக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து 7 வகையாக தான் வந்து பிரிஞ்சு போகுது. கடைசியாக போய் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு மேரோ மஜ்ஜைன்னு சொல்கிற இடத்துல போய் சேரும். ஆனால் நான்வெஜ் சாப்பிட என்ன ஆகும்னா அந்த ஃபேட்டுன்ற இடத்துக்கு பிறகு தான் எலும்பு போய் சேரணும். ஆனால் அந்த ஃபேட்டில் நீட்டு போட்டு தான் எல்லாமே குண்டாகிட்டே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நல்லெண்ணெய் நம்ம சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சு ஆலிவ் ஆயில் எல்லாம் வந்து அதை விட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இன்னொன்று ஆர்கானிக் ஃபுட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் சமைச்சா தான் அந்த ஆர்கானிக் ஃபுட்டோட முழு பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லும்போது நமக்கு முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வண்டி இல்லாத மாம்பழத்தை நம்ம பார்க்க முடியாது எங்கேயுமே. ஆனால் இப்போ வந்து எதுலேயுமே வண்டி கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த வண்டு போய் அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது அது உடனே செத்து போயிடும். ஆனால் அதை சாப்பிட்ற அந்த மாம்பழத்தை சாப்பிட்ற மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஆர்கானிக்னு வந்ததுனால வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. ஆனால் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்ஸ்னால் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருதில்ல, ரொம்ப கஷ்டமாக தான் கிடைக்குது. அது உண்மையாக சொல்லணும்னா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு வண்டு வரும், உயிரோடு வரும். ஸோ அது உயிரோட வரதுக்கான மீனிங் என்னென்னா அந்த பழம் வந்து ரொம்ப நல்ல பழம், அது வந்து பூவாக இருக்கும்போது உள்ளே போன அந்த வண்டுக்கு அது இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த மாம்பழத்துலேயே இருந்திருக்கு, அது நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பூச்சி அப்படின்றத வந்து நம்ம வேற ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சோம். அது நமக்கு வந்து ஒரு அருவருப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கறதுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து இந்த பூச்சியெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. உண்மையாக சொல்லணும்னா மண்புழு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உழவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வயலில் இறங்கி பார்த்தோம்னா மண்புழுன்றது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. மண்புழு உரம்ன்றதை தனியாகவே தயாரித்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ கெமிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கு உணவு கூட சேர்த்து பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்றைக்கி ஆரம்பிச்சது இந்த மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில இருந்த இந்த உறவு அப்படின்னு, உறவோட அழிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உணவுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். ஸோ உணவு அப்படின்னுட்டு பார்த்துட்டோம் அப்படின் போது அது வந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை வந்து இயற்கையோடு இணைஞ்சு அதை சாப்பிடணும் அப்படின்றது தான் இன்னொரு கூடுதல் தகவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே தான் வருது. எந்த ஒரு உணவுமே இப்போ ஒரு பொருள் நம்ம சமைக்கிறோன்னா அந்த சமைச்சு வந்து அது குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அது கெட்டு போகணும்னு தான் சொல்கிறாங்க. ஒரு குழம்போ ஏதோ தயாரிக்கிறோன்னா அது கெட்டு போகணும், ஏன்னா வந்து அது வந்து இயற்கையாக நடக்கிற சூழல். ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து வந்து இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அன்னைக்கு சமைச்சு அன்றைக்கே சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் மிந்துருச்சா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், அது வந்து ரொம்ப நாள் வருது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அது வந்து உடல் நலத்துக்கு வந்து அது ஏற்றதான்னு சொல்லவே முடியாது. ஸோ இயற்கை சார்ந்த உணவு வகைகளை இப்போ நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
அது செய்கிறதுனால வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து, அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து உலகத்திலே வந்து இந்த 6 சுவைகளை சமைச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது சார்ந்து தான் வந்து சவுத் இந்தியா லெவலில் போயிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருமே இருக்கும். எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வீட் வைக்கிறாங்க இலையில, வச்ச உடனே நம்ம கடைசியாக அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றோம். அது சாப்பிடக்கூடாதான். எடுத்த உடனே ஸ்வீட்டை சாப்பிட்டா தான் நம்மளோட ஸ்டொமக் வந்து உடனே வந்து அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த சுகரை பற்றி இப்போ எல்லாமே ஸ்வீட் எல்லாமே சுகர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வந்து அந்த சர்க்கரைன்றது நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு வகையிலே இல்லையா. நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே கருப்பட்டி, வெல்லம், பனை வெல்லம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ வர சுகர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் 90% எடுக்காத ஒரு சுவை என்னென்னா துவர்ப்பு. இந்த துவர்ப்பை நம்ம உடம்புல சேர்த்துக்கினா தான் இந்த நம்ம இன்சுலின் சுரக்கிறது வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மெடிசனில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் நம்ம உடலே வந்து சுரக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறதுனால இந்த சுவை நம்ம எல்லா 6 சுவையும் சரியாக சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா அந்த கிளான்ஸும் வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யும். ஸோ இப்போ இன்றைக்கி உணவை பற்றி பலவிதமான தகவல்களை நம்ம அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ உணவுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மனுஷனுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு பொருள். அதை வந்து பல பேரும் வீணாக்காமல் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை முழுமையாக சாப்பிட முடிகிற அளவுக்கு சமைச்சு அதை வந்து முழுமையாக சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் அதிகமாக வீணாக போகிற அந்த உணவு தான் மக்களுக்கு கிடைக்காம போகிற உணவுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உணவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அந்த உணவை வந்து நம்ம தட்டி பறித்து அதை தூக்கி குப்பையில் போடுறோம் அப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கி மிகவும் இருக்குது. ஸோ நம்ம உணவை எல்லாத்தையுமே சமைக்கலாம், ஆனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சமைக்கலாம் அப்படின்ற ஒரு சிறந்த தகவலோட இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் விடைபெறுகிறேன். என்னுடன் இருந்து விடைபெறுபவர்கள் சுரேஷ் போஸ், நித்யராஜ். நன்றி நேயர்களே. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.